ஒரு ஸ்பெஷலா ஒரு ஜட்ஜை போட்டாங்க. இந்த ஜட்ஜ் போனது இந்த பிரச்சனை தீர்க்க முடியும்னு அவர் வந்தாரு. அவர் வந்து என்ன ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க, கட்டுகளை எல்லாம் மறுபடியும் மறு ஆக்கம். அங்கங்க வக்கீல் கிட்ட நல்லா கெஞ்சி வாங்கி அந்த பார்ட்டி கூப்பிட்டு நீங்க கட்டு காணாத போச்சுக்கும் போது பார்ட்டி கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். அவன் ஏதாவது பண்ணணும் சிக்கல் கட்ட காணாம போனோம்னா அங்க மேல பிரச்சனை போட்டு அவங்க பைசூல் பண்ணி வக்கீல வச்சு அவங்க எல்லாம் உட்காந்து பேசி கிட்டத்தட்ட ஒரு 50 வழக்கம் முடிச்சுட்டாங்க. டிஸ்போசல் பண்ணி 3 வருஷத்துக்குள்ள அந்த நீதிபதி 50 வழக்கம் முடிச்சுட்டு அவர் சென்னைக்கு மாப்பிள்ளை போயிட்டாரு. அப்படி அங்க அவ்வளவு பண்டல் நீதிமன்றங்கள்லயே பண்டல் காணாத போகுது. என்னுடைய போயிடுச்சு அப்படின்னு சொன்னவர். அவர் சிரிச்சுட்டு அதுக்கு பின்னாடி கூப்பிட்டு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னாரு. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு உங்களுக்கு ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்குது, என்கிட்ட மேக்சிமம் பேப்பர்ஸ் இருக்குது, மீதி வந்து அந்த கோர்ட்ல இந்த பண்டல் இருக்குது, அதுக்கு நீங்க அனுமதி கொடுங்க அப்படின்னு அவர் அப்பவே அனுமதி கொடுத்தாரு. நோட்ஸ் எழுதி போட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு. டிரான்ஸ்ஃபர் ஆகி கிருஷ்ணகிரி டிரான்ஸ்ஃபர். நீ வர்ற வேக்கண்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் பேப்பர் ரெடி பண்ணி நகல் போட்டேன். வர்ற நீதிபதி அப்புறம் அப்படி கேரி அவுட் பண்ணுவேன், ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி பண்டல் காணாத போகுது, கட்டு காணாத போகுது. அப்படி இருக்கும்போது நீங்க தகவல் அறிவு உரிமை சட்டம் பேப்பர் எல்லாம் நீங்க கொஞ்சம் தாவாக காய்கெல்லாம் மூடி கொடுத்தீங்கன்னா தூக்கி போட்டு அப்படி கலவரம் கொடுத்தாங்க பேப்பரை. அப்படி எப்படி நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் மனு கொடுத்தீங்கன்னா வாங்குறாங்களா பார்த்துருக்கீங்க. அந்த பேப்பர்லாம் யாரா படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் கொடுத்து பார்த்தேன், சாம்பிளுக்கு கொடுத்து பார்த்தேன். மக்கள் நிறைய பேர் நின்று கொடுக்குறாங்க. ஒருத்தர் வாங்குறாரு இப்படிங்கிறாரு, அப்படியே கூப்பிட்டு வாங்கி அப்படிங்கிற அந்த ஆள் கையில் கொடுத்தாரு. அவன் வாங்கி அப்படியே கைக்குள்ள சொல்லிக்கிறேன். அப்படித்தான் போகுது. அப்புறம் கடைசியில 6 மாசம் பெண்டிங் இருக்கிறது எத்தனை கேஸ் இருக்குது தாராபுரம் கேஸ் நகராட்சியில அப்படின்னு கேட்கிறாரு. அவர் கேட்கும் போது 6 மாசம் பெண்டிங் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறா. அப்படி 6 மாசம் பெண்டிங் இருக்கிறவங்க உனக்கு சார்ஜ் ஷீட் கொடுக்குறேன், என்ன கொடுக்குறேன் அப்படிங்கிற வார்த்தை வரல. அப்புறம் அது பாத்தீங்கன்னா நுகர்வோர் அமைப்பில் 3 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு மீட்டிங் போடுவாங்க. அதுல பெரிய அளவில் கூட்டம் வராது, கொஞ்சம் கௌரவமா உங்களுக்கு டீ இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அங்க வந்து 10-50 பேர் வருவோம். வரும்போது அவர் வந்து கலெக்டர் வரமாட்டாரு. கலெக்டர் தான் நடத்தணும். கலெக்டர் அதுக்கு அடுத்த அதிகாரி டிஆர் வந்து நடத்துறாரு. நடத்திக்கிட்டு இருக்கும்போது மனுக்களை எல்லாம் கொடுக்கும்போது அவரு இதே மாதிரி வாங்கிட்டு டிஸ்போசல் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லி அவர் என்கொயரி பண்ண மாட்டேங்கிறாரு. அப்புறம் என்னோட பெட்டிஷனை நான் கொஞ்சம் பேசிட்டு கொடுத்தேன். போட்டோ கட்டாவில் வாங்கி பார்த்தாரு. அப்புறம் அங்க அப்பவே கொடுத்துட்டு எனக்கு இதை நீங்க ஷார்ட் டைம் இது பொது விஷயமா இருக்குது, குறுகிய காலத்துல 3 மாசம் வேண்டாம், குறுகிய காலத்தில் நீங்க ரிப்போர்ட் கேட்டு வாங்கி நீங்க எனக்கு மனுதாரருக்கு அனுப்பி சொல்லி ஒரு உத்தரவு போடுங்க அவருக்கு. அப்புறம் அவர் மேல எழுதினாரு. அதுக்கும் நான் செய்யல. அப்படி இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ண எல்லா விஷயங்களுக்கும் நம்ம கொஞ்சம் எப்படி இருக்கிறோம். அதனாலதான் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. சிரிச்சா போச்சு. எனக்கு ஒரு பட்டா மாறுதலுக்கு ஒரு விண்ணப்பம் கொடுத்தேன். சொந்த விஷயம், எந்த சட்ட சிக்கலும் இல்லாத பட்டா மாறுதல். லாஸ்ட்ல வந்து மேல எழுதினாரு எலெக்ஷன் அர்ஜுன் எழுத மாதிரி நல்வினி அர்ஜுன் எழுதினாரு. நல்வினி அர்ஜுன் எழுதிட்டு டெபுட்டி ஆசை கூப்பிட்டு தலைவர் மேட்டரை கொஞ்சம் வேகமா முடிச்சு கொடுத்துரு எனக்கு சொல்லணும், லேட் பண்ணிடாத 2 நாள்ல கொடுத்துரு அப்படின்னாரு. ஓகே சரி இவ்வளவு மரியாதை சொல்லிட்டாருன்னு 1 வாரம் கழிச்சு போனேன். போன உடனே அவரு டிடி கூப்பிட்டாரு. தலைவர் முடிச்சு இல்லையப்பா அப்படின்னாரு. அவர் முடிச்சாரு. இன்னும் என்கிட்ட வரலைங்க அப்படின்னாரு. எங்க இருக்கு அப்படின்னாரு. அவர் போய் தேடிட்டு வந்து தெரியலிங்க அப்படின்னாரு. சரி தேடி எடுத்தவங்க 1 வாரம் கழிச்சு மறுபடியும் போனோம். அதே நிலைமை. தாலுகா ஆஃபீஸ் என் பேப்பர் தேடுறாங்க. தாலுகா ஆஃபீஸ் முடிச்சு என் பேப்பர் தேடினாங்க. எல்லாம் தேடி பார்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு கிடைக்கல அப்படின்னேன். புதுசா ஒண்ணு கொடுத்தாங்க அப்படின்னேன். டாஸ்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு டிராவர் திறந்தாரு. டிராவர்ல நான் கொடுத்த 3 டாஸ்ல வாங்கி வச்சது அப்படியே உயிரோடு போச்சு. அவரு ரொம்ப வேகமா முடிச்சு கொடுங்கன்னு சொன்னது செய்யாதீங்கன்னு சொன்னதா அதிகாரி எடுத்துக்கிட்டாங்க, அவரும் எடுத்துக்கிட்டாரு. இதெல்லாம் வழக்கமான விஷயம் தான். அதாவது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எந்த அலுவலகத்துல மனு கொடுத்தாலும் உங்களுடைய மனுவுக்கு கோரிக்கைக்கு பதில் கிடைக்காது, கோரிக்கை நிறைவேறாது, சத்தியமா நிறைவேறாது. இவருவா பயந்துக்கிறாரு. ஆமா அப்படிங்கிற சொன்னல, நீ மனு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். மனு கொடுத்தா நடவடிக்கை வரவே வராது, சத்தியமா வராது அப்படிங்கிறது ஏத்துக்கணும். லைவ் அட்டாச் போட்டு ஏத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். நம்மளா போற ரூட் என்னன்னு தெரியுது, எங்க போய் நிக்கிறேன்னு தெரியுது, கோயிலுக்கு சாமி கும்பிட போறோம் அப்படின்னு தெரியுது, தொண்டைப்பழம் வாங்கி தானே போறோம், கற்பூரம் வாங்கி தானே போறோம், பெரிய இடத்துக்கு போறோம், மாலை வாங்கி தானே போறோம். எங்க போறதுக்கு முன்னாடி நம்ம தயாரா போறோமா இல்லையா?
தயாரா போறோமா இல்லையா? அரசாங்க அரசுல மனு கொடுத்தா வேலை நடக்காது நமக்கு தெரியுது இல்ல. மனு எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க சத்தியம் பண்ணிக்கணும். மனு கொடுக்க போறேன், பொது பிரச்சனைக்கு மனு கொடுக்க போறேன், செல்வகுமார் வீட்டு வாசல்ல தெருவிளக்கு ஏரியில மனு கொடுக்க போறேன், இந்த மனுவுக்கு பதில் வராது, கோரிக்கை நிறைவேறாது, தெரியும் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு போகணும். தெரியும் பாத்துக்கிறேன் போகணும். பதில் வர வைக்காம விட மாட்டேன், வர வைப்பேன், வழியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நீ ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். அந்த வழி என்னன்னா அது உங்ககிட்ட இருக்கு. பையன் சாலை ஆக்கிரமிப்பு சொன்னார். சாலை ஆக்கிரமிப்புக்கு கோர்ட்டுக்கு வர கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஹைகோர்ட்டுக்கு வர கேஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சாலை ஆக்கிரமிப்புன்னு கேஸ் சொல்லிட்டு இருக்கு. ஹைகோர்ட் என்ன பண்ணுச்சுன்னா, எங்க பார்த்தாலும் சாலை ஆக்கிரமிப்பு, ஏரி குளம் குட்டை ஆக்கிரமிப்பு, பொது இடம் ஆக்கிரமிப்பு வருது. வர கேஸ்ல 3/1 வழக்கு ஹைகோர்ட்டுக்கு வருது. கோர்ட்டுக்கு வர கேஸ் 3/1 3/1 கேஸ் ஆக்கிரமிப்பு கேஸ் வருது. இதை கம்முனு அரசாங்கத்தையே கூப்பிட்டு இதுக்கு ஒரு திட்டம் ஒன்று போட சொல்லலான்ட்டு தமிழக அரசாங்கத்தை கூப்பிட்டு இதுக்கு ஒரு ஜியோ போடக்கூடிய ஸ்கீம் ஒன்று போடக்கூடியான்னு கேட்டாங்க. அரசாங்கம் வழக்கம் போல கோர்ட்டு சொன்னா கேட்க மாட்டான்ல, நாம சொன்னா கேட்கறது இல்ல, கோர்ட்டு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. வாய்தா மேல வாய்தா வாங்கினாங்க. ஜட்ஜி ஒரு நாள் கட்டுப்பாயி, இது நல்ல ஜட்ஜி நல்ல மூல இருந்திருக்காரு, இருந்திருக்காங்க தலைமை நீதிபதி ஜட்ஜி தமிழக தலைமைச் செயலாளர் வர சொல்லி ஜீவோ ஒண்ணு எழுதி கொடுத்து நீங்க வெளியே போயா, ஜீவோ ஒண்ணு எழுதி கொடுத்துட்டு வெளியே போய் பிடிச்சி உட்கார வச்சிட்டாங்க. யார? தலைமைச் செயலாளர், சீஃப் செக்ரட்டரியும் வருவாய்த்துறை செயலாளர் முதன்மை செயலாளரையும் CLA இந்த மாதிரி 4 அதிகாரிகள், பெரிய தமிழ்நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரத்துல IAS 4 பேருக்கு கோர்ட்ல உட்கார வச்சு இங்கே எழுதி வெளியே போடா அப்படின்னு உட்கார வச்சுட்டாங்க. நம்மளும் உட்காந்து அரசாணை 540 540 ஜீவோன்னு ஒரு ஜீவோவை இங்க கொடிவேரியில் தான் அந்த கேஸ் போட்டிருந்தாரு. கொடிவேரியில் ஒரு விவசாயி தான் அந்த கேஸ் போட்டிருந்தாரு. பாருங்க, மாரியப்ப கவுண்டரா செல்லமுத்து கவுண்டரா பேர் மறந்து வச்சு, நல்ல பேர் அதனால ஞாபகத்து வரல. நல்ல மனுஷன் பேர்ல ஞாபகம் வச்சு கூடாது இல்ல. ஆமா ஆமாங்க, மாரப்ப கவுண்டர் ஞாபகத்து வந்துச்சு. நான் செல்லப்பன்னு சொல்லிட்டு நீங்க ஓகே. பேரை பத்தி முக்கியம் இல்ல, விஷயம் தான் நமக்கு முக்கியம். செக்ஷன் முக்கியம் கிடையாது, விஷயம் தான் முக்கியம். பேர்லாம் முக்கியம் கிடையாது, காரியம் தான் முக்கியம். வந்தால விஷயத்துக்கு ஹைகோர்ட் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ஜீவோ வாங்கி அந்த ஜீவோட திருத்தங்கள்லாம் ஹைகோர்ட்டை சொல்லி உயர்ந்தபட்ச அதிகாரத்தை வருவாய்த்துறை கையிலேயே கொடுத்து கோர்ட்டுக்கே வராதிங்கப்பா, கோர்ட்டுக்கு கேஸ் போட்டு செலவு பண்ணிடலாம், மெட்ராஸ்லாம் வராதிங்க, உங்க ஊர் தாலுகா அரசு இந்த பிரச்சனை முடிச்சிங்க அப்படின்னு ஒரு ஜீவோ கொண்டு தான். அந்த ஜீவோ பேர் அரசாணைன்னு 540 ஜீவோ 540. இந்த ஜீவோ என்ன சொல்லுதுன்னா, அரசு நிலத்தில் எங்கு ஆக்கிரமிப்பு இருந்தாலும் அதை அகற்றக்கூடிய அதிகாரம் அரசு நிலத்துல, ஏரி குளம் குட்டை ஓடை கண்மாய் ஆறு சாலை எல்லாமே வருது. அரசு நிலம் எதுவா இருந்தாலும் சரி, அரசு கட்டிடம் அதுவும் வருது. அரசு நிலம் அப்படின்னு தான் நீங்க மனசுல வச்சுக்கணும். அரசு நிலம் என்ன? எல்லாமே அரசாங்க கட்டிடம், ஓடை, ரோடு, கிரவுண்டு, பூங்கா எதுவா இருந்தாலும் சரி அதில் கூட ஆக்கிரமிப்பு அகற்றக்கூடிய அதிகாரத்தை தாசில்தார்ட்ட கொடுத்துட்டாங்க. தாசில்தார் தலைமையிலான குழு, அவர் தான் ஜட்ஜு கோர்ட்டு. நீங்க ஸ்டாம்புலாம் அவர்கிட்ட தேவையில்ல மனு கொடுக்கறதுக்கு. அரசாணை 540 குறிப்பிட்டு ஒரு மனுவை கொடுத்தா தாசில்தார் அந்த மனுவை வாங்குறது 90 நாளுக்குள்ளார, 90 நாள் 60 நாள்ல 60 நாளுக்குள்ளார அந்த மனு மீது நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்பை கண்டுபிடித்து நல்ல ஜோக் சொல்ல போறேன் கேட்டுங்க. ஆக்கிரமிப்பை கண்டுபிடித்து அகற்றி உரிய அரசு துறையிடம் ஒப்படைக்க வேண்டும். இப்ப கட்டிடம் இருக்குன்னு பள்ளிக்கூட கட்டிடம் ஆக்கிரமிச்சு சாலைகளை வச்சிருக்கான்னு வச்சுங்களேன். நீங்க புகார் மனு கொடுக்குறீங்க, அரசாணை புகார் மனு தவறா சொல்லிட்டேன், அரசாணை 540 தாசில்தார்ட்ட மனு கொடுத்தீங்கன்னா இது அரசாங்க கட்டிடமா இல்லையா அப்படின்னு தாசில்தார் கண்டுபிடிக்கணும். இது சர்வே நம்பர் என்ன, பட்டா நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் யார்ட்டு இருக்கு? சர்வே இருக்குல்ல, முனிசிபல் இருக்குல்ல. இந்த ரெக்கார்ட் எல்லாம் தாசில்தார் தமிழ் கமிட்டி வாங்கி போலீஸ் பாதுகாப்போட அந்த ஆக்கிரமிப்பு அகற்றி கல்வித்துறைகளை இந்த கட்டிடத்தை ஒப்படைச்சிடணும். எவ்வளவு நாள்ல? 60 நாள்ல. நம்ம ஊர்ல ஒரு ஏரி குளம் இருக்கு, ஆக்கிரமிப்பு இருக்கு, 3 தலைமுறை ஆக்கிரமிப்பு இருக்கு. எத்தனை தலைமுறையா? 3 தலைமுறை ஆக்கிரமிப்பு இருக்கு. அந்த ஏரியோட சர்வே நம்பர் நமக்கு தெரியாது, பட்டா நம்பர் தெரியாது, நமக்கு விவரமே தெரியாது. அந்த ஏரி ஆக்கிரமிப்பு ஆகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா எதுவுமே ஒரு மனு அனுப்புவது, உங்களுடைய பெயர், முகவரி, பேரினர், வட்டாட்சியர், உங்க தாலுகா பேரு, அரசாணை 540 மனு அப்படின்னு குறிப்பிட்டு இந்த இடத்துல ஒரு ஏரி ஒண்ணு இருந்துதான் சொல்றாங்க, எங்க தாத்தா காலத்துல தான் சொல்றாங்க, அந்த ஏரியை ஆக்கிரமிச்சிட்டாங்க, திருட்டு பசங்க அதுல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, மரம் வச்சிருக்காங்க, கட்டடம் கட்டி இருக்காங்க, அது சாலை கடை வச்சிருக்காங்க, இந்த ஆக்கிரமிப்பை அகற்றி ஏரிய கண்டுபிடிச்சு கூடியா அப்படின்னு அரசாணை 540 குறிப்பிட்டு மனு கொடுத்தீங்கன்னா தாசில்தார் என்ன பண்ணணும்னா இந்த சர்வே நம்பரை கண்டுபிடிக்கணும், அது ஏரி தானே கண்டுபிடிக்கணும். சர்வே வச்சு அளந்து போலீஸ் பாதுகாப்புலாம் கூட்டு போய் அந்த கட்டடத்தெல்லாம் இடிச்சு ஆக்கிரமிப்பு எடுத்து ஏரி பொதுப்பணித்துறை ஏரியா பொதுப்பணித்துறை கையில ஒப்படைக்கணும்.
உள்ளாட்சித்துறை சொந்தமான ஏரியா இருந்தா உள்ளாட்சித்துறையை ஒப்படைக்கணும், வேளாண்மை துறை சொந்தமான ஏரியா இருந்தா வேளாண்மை துறையில ஒப்படைக்கணும். இதெல்லாம் எவ்வளவு நாள் செய்யணும்? இதுக்கு எவ்வளவு செலவு? 10 நாள் சொல்லவே இல்லையே, ஸ்டாம்ப் போட்ட தேவையில்லைன்னு சொன்னேன். ஒரு வெள்ளை பேப்பர், ஒரு வெள்ளை பேப்பர்ல ஒரு கடிதாசி வந்துச்சுன்னா போதும், அதை வழக்காக எடுத்துக்கொண்டு எல்லா வேலையும் தாசில்தார் தலைமையிலான கமிட்டி செஞ்சு முடிக்கணும். நடக்குமா? கோர்ட்டை தான் திருத்தம் பண்ணி கொடுத்துச்சு. இவன் இப்படிலாம் செய்ய மாட்டான்ட்டு மேல்முறையீட்டு கோர்ட்டுக்கு வந்துடாதீங்க. மேல்முறையீட்டுக்கு தாசில்தார் வேலை செய்யலாம், கோர்ட்டுக்கு கேஸ் தூக்கிட்டு வராங்கப்பா அப்படின்ட்டு மேல்முறையீட்டு அதிகாரத்தை ஆர்டிஓ தலைமையிலான குழு. இதுல யார் யார் இருப்பானோ ஆர்டிஓ, டிஎஸ்பி, சர்வே ஏடி, இவங்க 3 பேர் கொண்ட கமிட்டி வந்து உட்காந்து உங்க மேல்முறையீட்டு மனுவை விசாரிச்சு ஆக்கிரமிப்பு அகற்றி கொடுக்கணும். தாசில்தார் ஒருவேளை 60 நாள்ல வேலையை செஞ்சு முடிக்கலன்னா 61வது நாள் நீங்க மேல்முறை பண்ணலாம். 60 நாள் ஆச்சு மனுவை கொடுத்து, மனுவை வாங்கி தாசில்தார் 60 நாள்ல இந்த வேலையை செஞ்சு முடிக்கலன்னா, தாசில்தார் கொடுத்த பதில் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா 61வது நாள் நீங்க ஆடியோட்ட தாசில்தார் ரிசல்ட்டுக்காக காத்திருக்காம மேல்முறையீடு போய்க்கலாம். வழக்கமா ஜட்ஜ்மெண்ட் தான் அப்பீல் போக முடியும். அரசாங்கம் 540 என்ன சொல்லுதுன்னா, இவன் ஜட்ஜ்மெண்ட் சொல்ல மாட்டான்ல, 60 நாள் தீர்ப்பு கொடுறானா நம்ம தாசில்தார் சொல்ல மாட்டான்ல, அதனால கோர்ட் என்ன பண்ணிடுச்சா புத்தாலித்தனமா இவனை பத்தி அவங்களுக்கு தெரியும் இல்ல, 61வது நாள் நீங்களே அப்பீல் போயிருக்கேன், அவன் வந்து அவன் மனு தள்ளுபடி பண்ணிட்டான்னு நினைச்சிட்டு தாசில்தார் உங்களுடைய மனுவை தள்ளுபடி செய்து விட்டார் என்று நினைத்துக் கொண்டு 61வது நாள் நீங்க மேல்முறையீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. யாருக்கு? நமக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. 30 நாளுக்குள்ளார ஆர்டிஓ அப்பீல்ல முடிவெடுக்க வேண்டும் சட்டத்தில் சொல்லாம, ஜீவோல சொல்லாம, நீதிமன்றம் இந்த இடத்துல தன்னுடைய அதிகாரத்தை காட்டி, தன்னுடைய சட்ட அறிவை காட்டி 30 நாளுக்குள்ளார ஆக்கிரமிப்பை அகற்றி உரிய துறை வசம் ஆர்டிஓ தலைமையிலான குழு ஒப்படைக்கும். குழுவில் யார் யார் இருக்காங்க? ஆர்டிஓ இருக்காரு, போலீஸ் இருக்கு, சர்வே இருக்கு. ஒருவேளை இவனுங்க அந்த 30 நாள் செய்ய மாட்டானுங்க அப்படிங்கிற நம்பிக்கை கோர்ட்டுக்கு இருந்தனால 30 நாளுக்குள்ள ஆர்டிஓ மனு வாங்கின 30 நாள்ல உங்களுக்கு ரிசல்ட் தரல அப்படின்னா, திருப்தி இல்லை அப்படின்னா, டிஆர்ஓ தலைமையிலான மாவட்ட வருவாய் அலுவலர், அவர் வந்து கூடுதல் மாவட்ட ஆட்சித்தலைவர், கலெக்டர் லீவ் போட்டு அவர் தான் கலெக்டர் சீட்ல உட்காருவார். அவ்வளவு பெரிய அதிகாரி தலைமையில சீராய்வு குழு, ரிவிஷன் கமிட்டி, இதுல ஏடிஎஸ்பி, காவல்துறை சார்ந்த ஏடிஎஸ்பி, மாநகரத்தை பொறுத்தவரை ஜாயிண்ட் கமிஷனர், சர்வே டிபார்ட்மெண்ட் ஏடி சர்வேல ஒரு மாவட்ட அலுவலர், இந்த 3 பேர் கொண்ட குழு சீராய்வு மனுவை 30 நாட்களுக்குள் விசாரித்து ஆக்கிரமிப்பை கண்டறிந்து ஆக்கிரமிப்பை அகற்றி உரிய துறை வசம் ஒப்படைக்க வேண்டும். இந்த பக்கிங்கன்னா ஒழுங்கா வேலை செய்யறாங்கன்னு கவனிக்கிறதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலான அறிவுரை குழு, என்ன குழு? அறிவுரை சொல்றதுக்கு ஒரு குழு. இந்த குழுல பெரிய பெரிய ஆமா இருக்காங்க, மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், சர்வே டிபார்ட்மெண்ட்ல பெரிய அதிகாரி ஒருத்தர், இவர்கள் கொண்ட கமிட்டி அறிவுரை சொல்லணும். மாசம் மாசம் டீமிக்ஸர் சாப்பிட்டு எல்லா தாசில்தார்ட்டையும் ஆர்டிஓட்டையும் டிஆர்ஓட்டையும் இருக்கிற மனு, மேல்முறையீட்டு மனு, சீராய்வு மனு எல்லாம் பார்த்து அவங்களுக்கு உரிய அறிவுரைகளை சொல்ல வேண்டும், அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சட்டம் சொல்லி இருக்கு. இதை நீ எளிமையா அரசு கட்டடத்திலுடைய அரசு இடங்களில் கூடிய எந்த வகையான அரசு சொத்தா இருந்தாலும் மீட்பதற்கு இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையில்லாம கோர்ட்டுக்கு போகாதீங்க, தேவையில்லாம கோர்ட்டுக்கு போயிடாதீங்க. கோர்ட்டுக்கு போனா எவ்வளவு செலவாகும்? ஹைகோர்ட்டுக்கு போனா எவ்வளவு செலவாகும்? என்ன? ஆமா, நான் சொல்லக்கூடாது, நீங்க சொல்லலாம். எனக்கு நிறைய சட்டச்சிக்கல் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன். உங்களுக்கு நிறைய சுதந்திரம், நீங்க பாடி பேசினே இருக்கலாம். என் வாய உங்களால வாடகை எடுத்துக்க முடியாது, உங்க வாயை நான் வாடகை எடுத்துக்கிறேன், நீங்க பாடி பேசலாம். வந்தெல்லாம் விஷயத்துக்கு இதெல்லாம் நடக்காதுல்ல, இதெல்லாம் நடக்கவே நடக்காதுல்ல. யாருக்கா நடக்கணும்னு நம்பிக்கை இருக்கா? கோர்ட்டே சொல்லிச்சு, ஹைகோர்ட்டே சொல்லிவிடுச்சு, நம்பிக்கை இருக்கு ஹைகோர்ட்டுக்கு இவெல்லாம் ஜெய்வான்ட்டு. ஹைகோர்ட்டுக்கு நம்பிக்கை இல்ல, அதனால எல்லா சிஸ்டமும் சரியா போட்டு கொடுத்து ஒரு ஜீவோ வெளியிட்டு கோர்ட்டு பத்திர வராங்களா அங்கேயே முடிச்சீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடக்குமா? நான் ஒரு ஐடியா சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த 60 நாள் 30 நாள் 120 நாள் நீங்க ஏன் காத்துட்டு இருக்கிறீங்க? மனு அனுப்பக்குள்ள அரசாணை 54 மனு கொடுத்துட்டீங்க, மேல்முறை பண்ண சீராய்வு போறீங்க. மனு கொடுத்தோடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுரை குழு நீ தானே இருக்கிற, டாக்டர் மனு கொடுத்து அந்த மனு வேகமா முடிய சொல்லி அறிவுரை சொல்றான். ஆர்டிஓட்ட மேல்முறை கொடுத்துக்கிறேன் அந்த நைட்டு சொல்லி வேகமா முடிய சொல்லியா, டிஆர்ஓட்ட ரிவிஷன் கொடுத்து அந்த நைட்டு சொல்லி கொஞ்சம் வேகமா முடிய சொல்லியா அப்படின்னு கலெக்டர் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நீங்க அரசாணை 540 குறிப்பிட்டு கோரிக்கை வைக்கலாம். அரசாணை 540 மனு கொடுத்து மேல்முறை பண்ணி சீராய்வு போறீங்க, அது ஒரு ஸ்டெப். கலெக்டர்ட்ட ஆலோசனை குழு கிட்ட ஒவ்வொரு முறையும் தகவல் சொல்றீங்க, இது ஒரு ஸ்டெப். இன்னொரு பேர்ல என்ன பண்றீங்கன்னா, இந்த அரசாங்க சொத்து ஏதோ ஒரு துறைக்கு சொந்தமானது தானே. பையன் வந்து ரோடு சொன்னாரு, அந்த ரோடு யாருக்கு சொந்தமானது? அரசு எந்த துறைக்கு? நகராட்சிக்கு, நெடுஞ்சாலைத்துறைக்கு, பஞ்சாயத்துக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒரு அரசாங்க துறைக்கு சொந்தமானதா இருக்கும். பல்வேறு சட்டங்கள்ல
ஆக்கிரமிப்பு அகற்றக்கூடிய அதிகாரங்கள் அந்தந்த துறைக்கே இருக்கு. இப்ப நகராட்சி சட்டங்கள்ல பேரூராட்சிக்கு, நகராட்சி, மாநகராட்சிக்கு அவங்க இடத்துல இப்படி ஆக்கிரமிப்பு அகற்றக்கூடிய அதிகாரம் உள்ளாட்சி துறைக்கே இருக்கு. பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்து நிர்வாகத்துக்கு, பிடிஓவுக்கும் உங்க பஞ்சாயத்து தலைவருக்கும் ஆக்கிரமிப்பு அகற்றக்கூடிய அதிகாரம் இருக்கின்றது. உங்க பஞ்சாயத்து தலைவருக்கு ஆக்கிரமிப்பு அகற்றக்கூடிய அதிகாரம் இருக்கு. பஞ்சாயத்து தீர்மானம் போடாம பஞ்சாயத்து தலைவர் ஒரு அறிவிப்பு கொடுத்து அவர் பாட்டு ஆக்கிரமிப்பை காவல்துறை பாதுகாப்போடு, அதிகாரிகள் பாதுகாப்போடு ஆக்கிரமிப்பு அகற்றதுக்கு உங்க பஞ்சாயத்து தலைவர் அதிகாரம் இருக்கு, பிடிஓக்கு அதிகாரம் இருக்கு. இவன் அந்த அதிகாரத்தெல்லாம் அவன் சும்மா தான் வச்சிருக்கான், செயல்படுத்துறது இல்ல. நம்ம பேப்பர் பேனாவை சும்மா வச்சிருக்க கூடாது இல்ல, பேப்பர் பேனாவை நம்ம சும்மா வச்சிருக்க கூடாது இல்ல. நாம என்ன பண்ணும், கோரிக்கை மனு சம்பந்தப்பட்ட துறைக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்கிரமிப்பு அகற்றியா அப்படின்னு ஒரு கோரிக்கை மனு. முன்னா சொன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு அனுப்பக்கூடாது. யாருக்கு அனுப்பக்கூடாது? ஒருத்தனுக்கு அனுப்பக்கூடாது. கீழே இருந்து மேல வரைக்கும். முன்ன எத்தனை பேருக்கு சொன்னோம்? 50 பேர் சொன்னோமா? அதே மாதிரி இதுலயும் காவல்துறை, வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை இது கூட சம்பந்தப்பட்டதா நீங்க யார் யாரெல்லாம் நினைக்கிறோம் எல்லாத்துக்கும் ஒரு மனு அனுப்பிட்டு மறுபடியும் நான் போய் தூங்கிடக்கூடாது. மறுபடியும் நான் போய், ஏன்னா அதிகாரிகள் நம்ம மனு மீது நடவடிக்கை, நம்முடைய கோரிக்கையை வீடியோ சார் இதுக்குதான் எருமப்பால்ல தயிர் போட்டு கொடுத்த கார்த்தி ஒரு மனைவியம்மா, எங்க தங்கச்சிமா, எருமப்பால்ல தயிர் கொடுக்காதுன்னு சொன்னா இல்லையாமா? பேசிட்டு இருக்க எனக்கே தூக்கம் வருது. உட்காந்துக்க உங்களுக்கு தூக்கம் வராம போயிருமா? நன்றிமா. சத்தியம் பண்ணவங்க மேல மறுபடியும் 2 முறை நாம தான் தெளிவா இருக்கமா இல்லையா? மனு மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கட்டு. இப்ப நம்ம எத்தனை ஸ்டேஜ் இருக்கு? ஒரு பக்கம் அரசாங்கம் 9 மனு கொடுத்தாச்சு, ஆலோசனைகளுக்கு மனு கொடுத்தாச்சு, கோரிக்கை மனு துறை சம்பந்தப்பட்டவங்க எல்லாரும் கொடுத்தாச்சு, துறை சம்பந்தப்படாத மத்த அதிகாரிகளுக்கு சேர்த்து கொடுத்தாச்சு. ஆர்டிஐ ஒண்ணு இருக்குல்ல, அதை பயன்படுத்தணும். என்ன பண்ணா, தாசில்தார் அரசாங்கம் 9 மனு போட்டீங்களா, ஒரு வாரம் கழிச்சு தாசில்தார் ஆர்டிஐ இந்த தேவையில வர அரசாங்கம் 9 மனு கொடுத்தேன். அந்த மனு தொடர்பான முழு கோப்புகள் தேவை. அந்த மனு தொடர்பான தாசில்தார் 60 நாள் பவர் இருக்கு. 60 நாள் வரைக்கும் முடிவு எடுக்காம வச்சுட்டு இருக்கலாம், விசாரிச்சுட்டு இருக்கலாம். நாம எப்ப தரோம்? ஒரு வாரத்திலேயே இந்த மனு தொடர்பான முழு கோப்புகள் தேவைம்போம். அவன் என்ன பதில் தருவான்? மனு நடவடிக்கையில் உள்ளது, தகவல் வழங்க முடியாதுன்னு பதில் சொல்லுவானா? நமக்கு தான் பதில் தெரியுது இல்ல, மனு போறதுமே நமக்கு பதில் தெரியுது இல்ல. நம்ம உஸ்தியா என்ன பண்ணோம்? அரசாணையின் 540 தொடர்பான மனுக்கள் பதிவேட்டின் ஜெராக்ஸ் நகல் தேவை. மனுக்கள் பதிவேட்டின், ஆமா, பெர்சனுக்கான ஒரு ரெஜிஸ்டர் வச்சிருப்பில்ல, அந்த ரெஜிஸ்டர் ஜெராக்ஸ் எடுத்து கூட என் பக்கத்தை மட்டும் கேட்டக்கூடாது. நீ ஒரு மனு கொடுத்தீங்கல்ல, அந்த ஒரு பக்கத்தை கேட்காம ஒரு வருஷத்துக்கு கேட்டுருங்க. ஓராண்டிற்கான அரசாணையின் 540 தொடர்பான பதிவேட்டின் ஜெராக்ஸ் நகல் தேவை. இதை பார்த்தோன்னே தாசில்தார் புரிஞ்சு போயிடும். தாசில்தாருக்கு பெர்சன் போட்டோம் 7.5, இது ஜென்மச்சனி, விடாது, கால சுத்தின பாம்பு கட்டிக்காம விடாது. இந்த பெர்சன் ஒழுங்கா பதில் தரனா இவன் ஒரு வருஷம் ரெஜிஸ்டர்ல ஒரு வருஷமா அரசாணையின் 540 பெர்சன் போட்டு கோரிக்கை நிறைவேற பாதிக்கப்பட்ட பட்டியலை கேட்கறான். இவன் ஒருத்தன் சங்கம் வச்சிருவான், அரசாணையின் 540க்கு சங்கம் வச்சிருவான். எல்லாத்தையும் கூப்பிட்டு சட்டம் சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் பெர்சன் போட வச்சானா நம்ம டங்குவார் அந்து போயிடும், தூங்க விட மாட்டோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்குவாங்கல்ல. பாருங்க, இதுதான் சூட்சமம், இதுதான் சின்ன விஷயம். ஒரு ஆட்சியை வச்சான், ஏன் பெர்சன் தொடர்பான அரசாணையின் 540 பதிவேற்றக்கூடியான்னு கேட்டோம். கூடவே 1 வருஷத்துக்கு கூட, 2 வருஷத்துக்கு கூட, 3 வருஷத்துக்கு கூட அவன் வஞ்சனம் இல்லாம கேட்டீங்கன்னா அவன் நம்மளை புரிஞ்சுக்கிறான்ல. நாம யாருன்னு காட்டிட்டோம் இல்ல, நம்ம மனநிலைமை என்னன்னு அவனுக்கு காட்டிட்டோம் இல்ல, நம்ம கொஞ்சம் முத்தி போயிடுச்சு அவனுக்கு காட்டிட்டோம் இல்ல. அவன் என்ன பண்ணுவான்? முத்தி போன கேஸ் இங்க வந்தா என்ன ஆகும்? வராம பாத்துக்கணும், கொஞ்சம் நடவடிக்கை எடுப்பான்ல. வந்தல அடுத்த ஆர்டிஐ, அவன் ஒருத்தர் ஆர்டிஐ போட்டா பத்தாது. கோரிக்கை மனு வச்சீங்கல்ல, யார் யாருக்கெல்லாம் வச்சீங்க? சம்பந்தப்பட்ட துறையில கீழே இருந்து மேல வரைக்கும் வச்சீங்களா, எல்லா பேருக்கும் ஒரு ஆர்டிஐ. நான் உனக்கு மனு கொடுத்தேன்ல, என்ன புடிங்க கட்டின அப்படின்னு கேட்டு ஒரு ஆர்டிஐ வச்சீங்கன்னா இந்த எல்லா மனு எங்க வரும்னா தாலுகாஸ் வந்துடும். நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லுங்க, நான் எஸ்பிட போறேன், கமிஷனர்ட்ட போறேன் அப்படின்னு சொல்லுங்க. அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் சொல்லுவான், நீ எங்க வேணாலும் போ, இங்கதான் பிரச்சனை வரும். நீ எங்க வேணாலும் போ, பிரச்சனை இங்கதான் வரும். தாலுகாஸ் போய் தாசில்தார் சொல்லிப்பாங்க, வேலை செய்யல, கலெக்டர் பாருமா, கலெக்டர் அவங்க அப்பன் சிஎம் கூட பாரு, சிஎம்மோட அப்பனை கூட பாரு, இங்கதான் வரும், பாத்துக்கிறோம் அப்படின்பா. இது உண்மைதான். ஆனா அவனுக்கு அடி வைத்த கலக்கம், இவன் பாட்டுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை போட்டுருவான். சம்பளத்துக்கு வேலை செய்ய வேண்டியதா போயிடும், வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்ய வேண்டியதா போயிடும், எல்லாத்துக்கும் நாம பதில் சொல்லிட்டா இருக்கோம். முதல்ல அவனுக்கு வேலை செய்ய அப்படிங்கிற எண்ணம் அடிமனசுக்குள்ளார இருக்கும். நாம எத்தனை பேருக்கு மனு போட்டுருவோம்? 50 பேத்துக்கா? 50 பேத்துக்கு ஒரு ஆர்டி தனித்தனியா
சிம்பிளா நான் 1ஆம் தேதி உன்கிட்ட ஒரு பிரச்சனை கொடுத்தேன், அந்த பிரச்சனை கூட இணைச்சிருக்கிறேன், அந்த பிரச்சனை இது கூட இணைச்சிருக்கிறேன். அவன் அந்த பிரச்சனை தேடலாம் வைக்க கூடாது, அந்த பிரச்சனை போய் தேடுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கவர்னர் மாளிகை பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல ஆயிரக்கணக்கான மனு வரும், சிஎம்க்கு ஆயிரக்கணக்கான மனு வரும், கலெக்டருக்கு 500 மனு வரும், தாசில்தார் 100 மனு வரும். அது போய் அவனுக்கு கஷ்டம், அவனுக்கு அவ்வளவு வேலை வைக்கணும். 1ஆம் தேதி மனு கொடுத்தா ஜெராக்ஸ் கூட வச்சிருக்கிறேன், அந்த மனு மீது உங்க ஆபீஸ்ல எடுத்த நடவடிக்கை தருவோம், முழு கோப்புநகல் தேவை அப்படின்னு கேட்டேன்னா அவன் 1ஆம் தேதி பேப்பர்லாம் தேடாம நீ வச்ச ஜெராக்ஸ் எடுத்து தாசில்தாருக்கு ஃபார்வர்ட் பண்ணி உத்தரவு போட்டு அனுப்பிடுவான். உனக்கு துணைக்கு உங்களுக்கு துணைக்கு தாசில்தார் ஆபீஸ்க்கு உங்க துணைக்கு கவர்னர் வராரு, முதலமைச்சர் வராரு, சீஃப் செக்ரட்டரி வராரு, ஹோம் செக்ரட்டரி வராரு, 50 அதிகாரி பெரிய அதிகாரி உங்களுக்கு துணைக்கு வந்துடலாம். இப்போ உங்க மனுக்கு எவ்வளவு பெரிய வேல்யூ கிடைக்க போகுது. நீங்க மனு போடக்குள்ள அனாதையா தனி ஒரு மாசம் பெருசுன்னு போட்டீங்க, ஒரு மாசம் கழிச்சு பார்க்கல உங்களுடைய மனு உங்களுக்கு துணைக்கு கவர்னர், சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரின்னு எவ்வளவு அதிகாரமிக்க நபர்கள் உங்களுக்கு துணைக்கு வந்துட்டாங்க. இப்ப நீங்க பலமான மனசுனா மாறிட்டீங்கல்ல, பலமான மனசுனா மாறிட்டீங்கல்ல, லைஃப் டச். அடுத்து இப்ப என்ன பண்ணிருக்கோம், அரசாங்க நியமனத்துல பென்ஷன் போட்டோம் சரிங்களா, ஆலோசனை குழு கோரிக்கை வச்சோம் ரெண்டுங்களா, கோரிக்கை மனு வச்சோம் எல்லாத்துக்கும் 3ங்களா, எல்லாத்துக்கும் ஒரு ஆர்டி வச்சோம் 4ங்களா. இப்ப என் சொல்லிக் கொடுக்கல எனக்கு என்ன சிக்கல்னா, இதை ஃபாலோ பண்ணக்கூடிய பின்பற்றக்கூடிய நம்முடைய தோழமைகள் எல்லாத்தையும் சேர்த்து குழப்பிக்கிறாங்க. அரசாணையின் 540 தகவல் கோரும் மனு, அரசாணையின் 540 தகவல் கோரும் மனு. இன்னொரு அறிவியல் எழுதியிருந்தார், தகவல் உரிமை சட்டத்தில் அரசாணையின் 540 கீழ் கோரிக்கை புகார் மனு. பிச்சாரம் வாந்தி எடுத்த மாதிரி தயிர் சாதம், மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பழைய சோறு எல்லாத்தையும் கலந்து தூங்கிட்டீங்களான்னு பார்த்தேன். ஏன்னா அவர் இந்த கதையை நிறைய முறை கேட்டாரு. இப்ப அதிகாரிக்கு வேலையை செய்யான்னு சொன்னா நம்மால் என்ன பண்றான், நம்மால் குழம்பி போய் நம்மால சட்டை கிழிச்சு கீழ் பார்த்து போயிடுறாரு. இது நம்ம சமுதாய உலக பிரச்சனை. கொஞ்சம் உங்களையே மாத்திங்க. நாம அவனை குழப்ப போறோம், நாம குழம்ப கூடாது. மனு எழுதுறது ரொம்ப ஈஸிங்க, வெற்றிகரமா மனு எழுதுறது ரொம்ப ஈஸிங்க. அதுவும் ஆர்டிஓ தகவல் வாங்குறது கிடைக்கல நிறைய பேர் சொல்றாங்கல்ல, ரொம்ப ஈஸியா கிடைக்கும். 2 வகையா மனு எழுதலாம். நான் காலைல சொன்னப்போ மனுக்கு ஒரு மாதிரி சொன்னலைங்க, நீங்க தகவல் சட்ட மனு மனு எழுத கூட யோசிக்கணும். இந்த மனுவை பார்த்தோன்னா அதிகாரிக்கு பேதி வருமா வாந்தி வருமா, இதை பார்த்தா அவர் பயப்படுவாரா பயப்பட மாட்டாரா, இதை பார்த்தோன்னா ஒரு பதில் தருவாரா தரமாட்டாரா, தகவல் தருவாரா தரமாட்டாரா, இதெல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். பொள்ளாச்சிக்காரரு எங்க இருக்கீங்க, செல்வகுமார் என்கிட்ட ஒரு செய்தி சொன்னார். ஒரு ஆர்டி சொல்லி தகவல் கேட்டாங்க, பதில் இல்லைங்க, ஆணையம் உத்தரவு போட்டு கூட கிடைக்கலீங்கன்னாரு. அவர்கிட்ட சொன்னேன், ஏப்பா நீ சின்ன மீனை கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரு, சின்ன மீனை கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரு, மீன் பண்ணையவே கேட்ட, அடிமடியிலே கேவிச்சிட்ட, இதுக்கு தகவல் கொடுத்தா ஒரு 2000 பிரச்சனை கைக்கு வந்துடும் அதிகாரிகளுக்கு, எப்படிப்பா அவனுக்கு தகவல் தருவாங்க அப்படின்னு கேட்டேன். அவருக்கு புரியல, பக்கத்துல வந்த சார்லஸ்க்கு புரியல. அப்புறம் கொஞ்சம் விளக்கமா சொன்ன உடனே 2 பேரும் கொஞ்சம் தலை சுத்தி போய் அவர் கேட்டது அவ்வளவு பெரிய வெடிகுண்டான்னு தெரிஞ்சது. இவர் கேட்ட சின்ன பிரச்சனை, அவர் சொந்த பிரச்சனை கேட்டாரு. ஆனா மனுவை படிச்சவன் பயந்து போயிட்டான். எளிமையா கேட்கணும், அதிகாரி குழப்பக்குள்ள இந்த மனு அதிகாரிக்கு வாந்தி பேதி வர வைக்கிற மனு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுட்டு பென்ஷன் போடணும். வாந்தி இந்த பிரச்சனை படிச்சவன அவங்களுக்கு ரத்த வாந்தி வரணும் அப்படின்னு உங்க மனு எழுதணும். இந்த பிரச்சனை பார்த்த உடனே நமக்கு ஒண்ணுமே தெரியலன்னு நினைச்சு அவர் ஏமாந்து போகணும், நமக்கு ஒண்ணுமே தெரியலன்னு ஏமாந்து போகணும். இந்த மனுவை படிச்ச உடனே இருந்தாலே ராம் ஜெத்மலானி பேரன் அப்படின்னு சட்டம் தெரிஞ்ச நபரை அவங்களை காட்டிட்டு மனு போடணும். என்ன எல்லாம் சொல்லி குழப்பிட்டுனா, இந்த மாதிரி நீங்க மனுவை எழுதக்குள்ள கொஞ்சம் யோசிக்கணும். நாம அவரை மிரட்டுறோமா சட்டப்படி, இல்ல நம்மளை ஏமாலின்னு காட்டிக்கிறோமா, இந்த பிரச்சனைய அது நீங்க போடக்கூடிய மனுவில் எப்படி பிரச்சனை. நீங்க மனுவை என்ன கேட்க போறீங்க, உங்க சொந்த பிரச்சனை, வீட்டுக்கு பட்டா கேட்கறீங்க, பட்டா தொடர்பு மனு கேட்கறீங்க, அதிகாரி எளிமையா கொடுத்துருவாரு. பிறந்த ஒருத்தன் கட்டி குடியிருக்கிறான், பட்டா வாங்கி இருக்கிறான், அந்த பட்டாவான ரெக்கார்டை கேட்க போறீங்கன்னு வச்சுங்களேன், அதிகாரி என்ன யோசிப்பான், ஒரு குட்டையே பழைய கலெக்டர் பட்டா கொடுத்தான், பழைய கலெக்டர் சொன்னான்னு சொல்லி சட்டத்தை மீறி சட்டவிரோதமா அன்னைக்கு இந்த தாஸ்ல அந்த ரெக்கார்டு வெளியே போச்சுன்னா பழைய கலெக்டர் மாட்டுவாரு, பழைய டிஆர்ஓ மாட்டுவாரு, ஆர்டிஓ மாட்டுவார், தாசில்தார் மாட்டுவார், சர்வேயர் மாட்டுவார், விஓ மாட்டுவார். இவ்வளவு பேர் மாட்டக்குள்ள இந்த ஃபைல வெளியே தரக்கூடாது அப்படின்னு அதிகாரி முடிவு பண்ணிக்கிறானா, நாம மணி அளவுக்குள்ளே முடிவு பண்ணிக்கணும். இந்த குட்டை ஆக்கிரமிப்பு தொடர்பா, குட்டையில கூடிய பட்டா தொடர்பா கேட்க போறான், அவன் தரமாட்டான், அவனை தர வைக்கிற மாதிரி கேட்கணும். இதுக்கு என்ன வழின்னு பாத்தீங்கன்னா, நம்மளைய பெரிய அறிவாளியா காட்டணும். என்னவா காட்டணும்,
சட்டம் தெரிஞ்ச ராம்ஜெத்மலானி பேரனா காட்டணும், பிரசாந்த் பூஷனுக்கு தம்பியா காட்டிக்கணும், சட்ட மேதையா காட்டிக்கணும். இதுல போடக்குள்ள நம்ம ராஜேந்திர நாயர் சொல்லுவார் நிறைய ஐடியா. இந்திய அரசியலமைப்பு சட்ட கோட்பாடின்படி எனக்கு உரிமை இருக்கின்றது, இந்த சட்டப்பிரிவின்படி நான் இந்திய குடிமகன் என்று கேட்கின்றேன் அப்படின்னு 10-15 சட்டப்பிரிவை குண்டக்க மண்டக்க காட்டி எளிமையா அந்த குட்டைக்கான பட்டா காப்பி குடியான்னு கேட்டீங்கன்னா அவன் வாங்கின உடனே ஏதோ பெரிய ஏழைகிட்ட மாட்டிட்டோம், கொடுக்கலன்னா கோர்ட்டு கேஸ்ன்னு போயிடுவான், கொடுத்தாலும் போயிடுவான். உங்களுக்காக பேசிட்டு இருக்கிறேன். கொடுக்கலன்னா போயிடுவான், கொடுத்தாலும் போயிடுவான். இப்ப அவன் நிலைமை என்ன, அதிகாரி நிலைமை? அதிகாரி நிலைமை என்ன? எழுதப்படாத சட்டம் அரசு அதிகாரிட்ட இருக்கு. அரசு அதிகாரிட்ட ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற இல்ல, இப்ப நான் சொல்ற சட்டம் வேற, உலகம் முழுசு எழுதப்படாத சட்டம் இருக்கு. இங்க இந்த சட்டம் வேற. லஞ்சம் வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றமா? அரசாங்க ஆபீஸ்ல வேற மாதிரி இருக்கு. லஞ்சம் கொடுக்காமல் இருப்பதும் குற்றம், லஞ்சம் வாங்காமல் இருப்பது கொடும் குற்றம். எல்லா ஆபீஸ்லயும் எழுதி வச்சுக்கலாம். அவன் கொடுக்க மாட்டான், அவனுக்கு வேலை செய்யாத. இந்த அதிகாரி வாங்க மாட்டான், அவனை முதல்ல வீட்டுக்கு அனுப்பு. நம்ம அதிகாரி வாங்க மாட்டான், அவனை முதல்ல வீட்டுக்கு அனுப்பு. இந்த சட்டம் இருக்கா? நம்ம போலீஸ்காரனும் சட்டம் எழுதி வச்சிருக்காங்க. 1000 நிரபராதிகள் தப்பித்தாலும் சரி, ஒரே ஒரு குற்றவாளி கூட தண்டிக்கப்படக்கூடாது. ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. நம்ம போலீஸ்காரர் என்ன சட்டம் எழுதி வச்சானா, 1000 நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டாலும் சரி, ஒரே ஒரு குற்றவாளி கூட எங்கிட்ட காசு தரம் தப்பி கூடாது. பிரச்சனை புரியுங்களா? இந்த மாதிரி ஆபீஸ்ல ஒரு சட்டம் எழுதி வச்சுக்கலாம். எனக்கு முன்னாடி இருந்த அதிகாரி பண்ண தப்பெல்லாம் நான் காப்பாத்துவேன். அதிகாரி எழுதி வச்சுக்கலாம். எல்லா அதிகாரியும் இதை டைரியில முதல்ல பிள்ளையா சொல்லி முதல்ல எழுதி வச்சுக்கலாம். எனக்கு முன்னாடி இருந்த அதிகாரி பண்ண தப்பெல்லாம் நான் காப்பாத்துவேன். ஆட்சியில வெளியே போகாம பாத்துக்குவேன், தகவல் நிமிஷத்துல வெளியே போகாம பாத்துக்குவேன். ஏன்னா எனக்கு முன்னாடி அதிகாரி தப்பு பண்ணிடுவான். எனக்கு முன்னாடி அதிகாரி பண்ண தப்ப வெளியே போகாம, தகவல் நிமிஷத்துல வெளியே போகாம, எந்த வழியும் வெளியே போகாம நான் பாத்துக்குவேன். ஏன் அப்படின்னா நான் நிறைய தப்பு நினைச்சிருப்பேன்ல, எனக்கு பின்னாடி வர அதிகாரி நான் பண்ண தப்பெல்லாம் வெளியே போகாம பாதுகாத்து வைப்பான். அதுக்காக நன்றி கடனுக்காக நான் ஒருத்தனுக்கு விசுவாசமா இருக்கிறேன், எனக்கு பின்னாடி வரும் எனக்கு விசுவாசமா இருப்பான், அதனாலதான் நான் மாமூல் வாழ்க்கையை செய்ய முடியுது, குறைச்சிக்க முடியுது அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். இதை மீறி தகவல் தருவானா? இதுதான் நடைமுறையில் இருக்கிற பிரச்சனை. கலெக்டர் தப்பானோ கீழே எல்லாம் சேர்ந்து தலைவர் சொன்னாலும் ஆமாஞ்சாமி போட்டு பட்டாவை கொடுத்தாச்சு குட்டைக்கு, வெளியே போனா சிக்கல் ஆயிடும், பட்டாவை கேன்சல் பண்ணும், ஆக்கிரமிப்பு அகற்றணும். இதை கொடுக்காம இருந்தா நீங்க தகவல் சேர்த்துல முதல் மேல்முறை பண்ணுவீங்க, 2வது மேல்முறை பண்ணுங்க, ஆணையம் 2 வருஷம் வச்சு விசாரிக்கும். அதுக்காக நீங்க டயர்டாகி கம்முன்னு போயிருவீங்களா? தமிழ்நாடு தகவல் ஆணையத்திற்கு நிறைய அப்பீல் போகுது, ஆணையத்தால வேலை செய்ய முடியல அப்படின்னு ஆணையத்துல புலம்புறான். ஆனா புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தா 100 மனு முதல் மனு போகுது. தகவல் கேட்டு 100 மனு போச்சுன்னா 20 மனுக்கு தான் முதல் மேல்முறை பண்றாங்க. 80 மனுக்கு மேல்முறை செய்யறதே இல்லை. 80 மனுக்களுக்கு மேல்முறை செய்யறதில்ல. 10 மனுக்கு தான் நம்ம சரியா தகவல் தரோம். 70% மனுக்களுக்கு தவறா தகவல் தரோம். அவங்க இந்த சட்டம் ஒண்ணும் பண்ண முடியாது, சட்டத்தில் தகவல் வாங்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு மேல்முறை பண்றது இல்ல. மிச்சம் 20 பேர் மேல்முறை பண்ணாலுங்க அவனுக்கும் தகவல் சரியா வராது. ஒருத்தர் 2 பேர் தான் சரியா தகவல் வரும், மிச்சம் சரியா தகவல் வராது. அந்த 20 பேர் முதல் மேல்முறை பண்ணுங்களும் 10 பேர் தான் 2வது மேல்முறைக்கு போறாங்க, மிச்சம் 10 பேர் போறதில்ல. அந்த 10 பேர்லயும் ஆணையம் விசாரணைக்கு கூப்பிட்டா ஆணையம் தகவல் சொன்ன பிறகு, தகவல் கொடுக்க சொல்லி சொன்ன பிறகு அதிகாரிகள் தகவல் கொடுக்காம இருப்பான், கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அல்லது NC நான் கம்ப்ளைண்ட்ஸ் மனு கொடுக்கறதுக்கு மிச்சம் இருக்கிற 5 பேர்த்துல ஒருத்தர் தான் போறாங்க. 100 மனு போச்சுன்னா 1 மனு தான் ஆணையத்துக்கு போய் மல்லு கட்டி தகவல் வாங்குறாங்க. இந்த ரகசியம் நம்ம அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு போச்சு. யாருக்கு தெரிஞ்சு போச்சு? ஏன்னா நமக்கெல்லாம் பொறுமை இல்ல, விஸ்வராஜ் மாதிரி நல்ல விஸ்வராஜ் மாதிரி ஒரு சில தான் எறும்பாடு மாதிரி பொறுமையா இருந்து தகவலை வாங்குறானுங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துரு, மத்தவங்க எல்லாம் தராத, அவங்களே விட்டுருவாங்க அப்படின்னு அதிகாரிகள் முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் தகவல் கிடைக்க மாட்டேங்குது. நமக்கு ஒரு எளிமையான மெத்தட் இருக்கு. ஒரு பெரிய சிக்கலான பிரச்சனையை கேட்கறீங்கன்னு வச்சுங்களேன், இது சிக்கலான பிரச்சனை, கேட்டவன் சிக்கலான ஆளு, இது தெரிஞ்ச அதிகாரி தகவல் தர மாட்டான். அவனை ஏமாத்தி தகவல் வாங்கணும். நாம கேட்டுக்கிற தகவல் ஒரு 5000 பக்கம் இருக்கு. எத்தனை பக்கம்? ஒரு 5000 பக்கம் இருக்கு. 10,000 ரூபாய் காசு கட்டிலாம் வாங்க முடியாது. பெரிய சிறிய 10,000 செலவு பண்ணி வாங்க முடியுமா? இதை ஓஸ்ல வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, குழந்தைங்க யூஸ் பண்ற பயன்படுத்துற நோட்டு புத்தகம் இருக்குல்ல, நம்ம பக்கத்து வீட்டு குழந்தைங்க பயன்படுத்துற நோட்டு புத்தகத்துல ஒரு 2 பேப்பரை வாங்குங்க, கிளிங்க.
நல்லா கொஞ்சம் கசியும் போன பழைய பேப்பரை வாங்குங்க. யாராவது குண்டக மண்டக எழுதுற ஆளுங்களா இருப்பாங்க, தப்பு தப்பா எழுதுற ஆளுங்களா இருப்பாங்க. ரொம்ப குறைவா படிச்ச தப்பு தப்பா எழுதுற ஒரு ஆளை கூப்பிட்டு, அல்லது ஒரு 4வது படிக்கிற குழந்தையை கூப்பிட்டு அதிமுக எழுத சொல்லுங்க. குண்டாலமா ஒரு பார்த்தோன்னே பள்ளிக்கூடத்து குழந்தை எழுதியிருக்க, படிக்க தெரியாத குறைவா படிச்சு எழுதியிருக்காரு, இவருக்கு சட்டம் தெரியாது, யாரோ கை நாட்டு ஆட்சி எழுதியிருக்காங்க அப்படின்னு தெரியற மாதிரி ரொம்ப சாதாரணமா ஒரு ஆட்சி மனு எழுதுங்க. அந்த மனுல மேல தகவலும் சட்ட மனுன்னு போடாதீங்க. முன்ன மேல தகவலும் சட்டத்துல கலகலகா போடுன்னு சொன்னல, இந்த மனுல மேல தகவலும் சட்ட மனுன்னு போடாதீங்க, பொருள்ல தகவலும் சட்ட மனுன்னு போடாதீங்க. அனுப்புதல் குண்டாலமா அப்ப உங்க பேர் எடுத்து முழுசா எழுதிருங்க. பேரினர் பொதுத்தகவல் அதிகாரி அவர்கள், அதையும் கூட கொஞ்சம் பாமரத்தனமா எழுதுங்க. தகவல் வழங்கும் அதிகாரி இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு எழுதி ஐயா அன்பு ஐயா வணக்கம் போடாம மதிப்பிற்குரிய ஐயா, உயர்தல் ஐயா, மாண்புமிகு ஐயா வணக்கம். ஏன்னா நாம தான் எரிச்சு வாங்கி காட்டிக்க போறோம்ல, ஏமானியும் காட்டிக்க போறோம்ல. ஐயா இந்த மாதிரிலாம் ரெக்கார்ட்லாம் இருக்குங்க, இதுக்கு ஒரு நகல் கொடுங்க, கடைசி வீட்டில் முடிவு தகவல் சட்டத்தில் கொடுங்க, தகவலா கொடுங்க அப்படின்னு கேட்டு, சட்டத்தை கூட சொல்லாம தகவலா கொடுங்கன்னு கேட்டு எழுதி ஸ்டாம்ப் ஊட்டி ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு முடிஞ்ச கை நாட்டு கூட வச்சு அனுப்பிவிட்டீங்கன்னா, இதை பார்த்த உடனே அதிகாரி என்ன நினைப்பான்னா, எவனோ ஒரு கை நாட்டு பையன் எழுத தெரியாதவன் பெருசா உரலாம் எழுதியிருக்கான்னு நினைச்சிட்டு தூக்கி போட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் அப்பீல் பண்ணக்குள்ள அழகா நீங்க யாருன்னு காட்டுங்க. 19 உட்பிரிவு 1 கீழ் தகவல் சட்டத்தில் தாக்கல் செய்யப்படும் 1வது மேல்முறையீட்டு மனு அப்படின்ட்டு உங்களுடைய அழகா நம்முடைய சட்ட புலமையை காட்டுங்க. அவன் தேடி எடுத்து பார்ப்பான். 31 நாள் முடிஞ்சிருக்கும். தகவல் சட்டத்துல அவன் காசு கேட்கணும்னா, ஒரு பக்கத்துக்கு 2 ரூபா காசு கேட்கணும்னா 30 நாளுக்குள்ளார கேட்கணும். 30 நாள் தாண்டி போய் தான் நம்ம மேல்முறை பண்றோம். 30 நாளைக்கு காசு கேட்க முடியாதுல, இலவசமா கொடுத்துருவோம்ல. மனுவை பார்த்தா நினைச்சிருப்பான், இது ஒரு ஏமாளி இழிச்சவன் கை நாட்டு விவரம் தெரியாத மனு போடுறான், தூக்கி எறியா அப்பீல் பண்ண பாத்துக்கலாம் அப்படின்னு தூக்கி எறிஞ்சிருப்பான். அப்பீல் போகல நமக்கு இலவசமா கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுரும். இது ஒரு வகையாக நாம புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தும் வேலை. நம்மளை இழிச்சவன ஏமாளியை காட்டிட்டு நாம விபரமா இருக்கிற விஷயம். இன்னொரு பார்த்தா ஐயா எடுத்துக்காட்டு சொன்ன மாதிரிதான், தகவல் சட்ட பிரிவின்படி இந்திய அரசியல் சட்டத்தின்படி இந்திய அரசியல் சட்ட கோட்பாடின்படி உங்களுக்கு தெரிஞ்ச சட்டப்பிரிவு எல்லாம் காட்டி, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் சத்தியமா அவங்களுக்கு தெரியாது. அவன் புத்தகத்தை படிச்சு பார்த்தா அவனுக்கு புரியாது. ஏன்னா நம்ம சட்டம் படிச்சா புரியுற மாதிரியே இல்லை. சட்டத்தை கொடுங்க, செக்ஷன் 3 எடுத்து படிச்சு காட்டலாம். பிரிவு 3 எடுங்க. தகவல் சட்டம் பிரிவு 3, இந்த சட்டத்திற்கு உட்பட்டு இந்திய குடிமக்கள் அனைவரும் தகவல் பெறும் உரிமை படைத்தவர்கள். செக்ஷன் 3 புக்கு கையில் வச்சு பாருங்க. அது பக்கம் 33 மீண்டும் படிச்சு காட்டுறேன். பிரிவு 3 தகவல் பெறும் உரிமை. இந்த சட்டத்தின் வகைமுறைகளுக்கு உட்பட்டு குடிமக்கள் அனைவருக்கும் தகவல் பெறும் உரிமை உண்டு. 2 பேர் தான். பிரிவு என்ன சொல்லட்டுமா? பிரிவு 3 தகவல் பெறும் உரிமை. இந்த சட்டத்துக்கு உட்பட்டு இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் தகவல் பெறும் உரிமை உண்டு. 2 பேர் தானே, 1 பேர் தானே. திருக்குறளை விட கம்மியா இருக்குங்களா? இதுக்கு விளக்கம் யாராவது சொல்றீங்களா? அங்க உட்காந்து சொல்லுங்க. இதுக்கு விளக்கம் யாரும் சொல்லுங்க. நீங்க என்ன புரிஞ்சுட்டீங்கன்னு சொல்லுங்க. இந்திய குடிமகனுக்கு தகவல் பெற உரிமை இருக்கு இந்த சட்டத்துக்கு உட்பட்டு, அவ்வளவுதானே. ஒண்ணு வேற ஒண்ணு குழப்பமா சொல்லல. இந்த பிரிவுக்கு மட்டும் விளக்கம் சொல்லுங்க. இந்திய குடிமகனா தான் ஆட்சியில கேட்கலாம், அவ்வளவுதானே. இந்த பிரிவு என்ன சொல்லுதுன்னா, காங்கிரஸ் கட்சியின் தலைவி என்கின்ற முறையில் சோனியா காந்தி தகவல் சட்டத்தில் தகவல் பெற முடியாது. பாரத பிரதமர் என்கின்ற முறையில் மோடி தகவல் சட்டத்தை பயன்படுத்தி தகவலை பெற முடியாது. பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் என்கின்ற முறையில் அண்ணாமலை தகவல் சட்டத்தை பயன்படுத்தி தகவல் பெற முடியாது. நல்வணி சாய் வழக்கறிஞர் என்கின்ற முறையில் அவருடைய வழக்காடி பிடிஓ ராஜேந்திரன் அவர்களுக்கு தகவல் சட்டத்தில் மனு கொடுக்க முடியாது. ஆடிட்டர் ராமசாமி ஆடிட்டர் என்கின்ற முறையில் அவருடைய கட்சிக்காரர் சோம்சோ கம்பெனிக்காக தகவல் சட்டத்தை பயன்படுத்த முடியாது. 10 ரூபாய் இயக்கம் அவருடைய பொதுச்செயலாளர் என்கிற முறையில் நல்வணி சாயால் தகவல் சட்டத்தை பயன்படுத்த முடியாது. செக்ஷன் 3 சொல்லிட்டு இருக்கு. என்ன சொல்லுது? செக்ஷன் 3 சொல்றதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறேன். அதிகாரிகள் சட்டத்தை படிச்சா புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னல, நமக்கு சொல்றேன். 1.25 வரி தகவல் சட்டம் பிரிவு 3 இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் இந்த சட்டத்துக்கு உட்பட்டு தகவல் பெறும் உரிமை உள்ளது அப்படின்னு சொல்லிருச்சா. அந்த குடிமக்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, ஓட்டு போட உரிமையை எப்படி நீங்கள் பயன்படுத்தின்றோ அதே போல் நீங்கள் மட்டுமே உங்களுக்கான உரிமையை பயன்படுத்த முடியும். உங்கள் சார்பில் உள்ளூர் கோர்ட்ல, ஹைகோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போற அதிகாரம் உள்ள நல்வணி சாய் போன்ற வழக்கறிஞரால்
உங்களுடைய வக்கீல் என்கின்ற முறையில் உங்கள் சார்பாக, யார் சார்பா? உங்கள் சார்பா கேஸ் போட முடியும் சுப்ரீம் கோர்ட்லயே. ஆனா தாலுகா ஆபீஸ்ல உங்களுக்கு ஆர்டி போட முடியாதுன்னு இந்த சட்டப்பிரிவு சொல்லி இருக்கு. யாருக்காச்சும் இந்த பிரிவு படிச்ச பிரிவு புரிஞ்சுச்சா? அன்னை சோனியா காந்தி காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் என்கின்ற முறையில், காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் என்கின்ற முறையில் கட்சி தொண்டனுக்காக கட்சி சார்பில் ஆட்சியை போட முடியாது அப்படின்னு இந்த பிரிவு சொல்லிடுச்சு. பாரத பிரதமர் மோடி, பாரத பிரதமர் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த சட்டத்தை பயன்படுத்த முடியாது. ஆனால் இந்திய குடிமகன் என்கிற முறையில் நல்லுணர்வு சட்டத்தை பயன்படுத்தலாம். இந்திய குடிமகன் என்கிற முறையில் சோனியா காந்தி, சந்தேகமா இருக்கா? இல்ல இங்கிலாந்து இது இத்தாலி குடிமகளா இந்திய குடிமகளான்ட்டு அந்த கேள்விக்கு நான் வரல. நான் அரசியல் பேச மாட்டேன், அரசியல் வர மாட்டேன். பயன்படுத்தலாம். மோடி இந்திய பிரதமர் என்கிற முறையில் பயன்படுத்த முடியாது. ஆனால் இந்திய குடிமகன் என்கிற முறையில் தகவல் சட்டத்தை பயன்படுத்தலாம். 10 ரூபாய் இயக்கம் தகவல் சட்டத்தை பயன்படுத்த முடியாது. ஆனால் 10 ரூபாய் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் குடிமக்களாக தகவல் சட்டத்தை பயன்படுத்தலாம். ஆடிட்டர் தன்னுடைய பிசினஸ் நிறுவனத்திற்காக பயன்படுத்த முடியாது. ஆடிட்டர் இந்திய குடிமகன் என்ற முறையில் தகவல் சட்டத்தை பயன்படுத்தலாம். தோசை திருப்பி தோசை திருப்பி இப்ப முதல்ல சட்டம் படிச்சப்போ ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒண்ணுமே இல்ல, இந்த சட்டப்பிரிவுல ஒண்ணுமே இல்லை, சும்மா ஒரு செக்ஷன். இந்திய குடிமகன் எல்லாம் தடுத்து தகவல் பெறலான்ட்டு சாதாரணமா இருக்கியா சொன்னீங்களா? அடுத்து நான் சொல்ல இதுக்குள்ள இவ்வளவு இருக்கா? திருக்குறள் மாதிரி சட்டத்தை எழுதிட்டாயா? விளக்கம் சொல்ல இன்னும் 4-5 மணி நேரத்துக்கு சொல்லலாம். இன்னும் 4-5 மணி நேரத்துக்கு பிரிவு 3க்கு மட்டும்தான் விளக்கம் சொல்லலாம். இந்த மாதிரி செக்ஷனை சொல்லக்குள்ள அதிகாரி படிச்சு பார்த்தானா புரியுமா? புரியாம குறைஞ்சு போயிருவான்ல. அதனால நீங்க சட்டப்பிரிவுகள் நிறைய காட்டி தப்பா கூட காட்டி சட்டப்பிரிவுகளை காட்டி மனு கொடுக்கின்ற பொழுது மனுவை படிச்ச உடனே அவர் என்ன பண்ணா, ஏபா ரொம்ப சட்டம் தெரிஞ்சவன் மனு போட்டுக்கிறான், ரொம்ப சட்டம் தெரிஞ்சவன் போட்டுக்கிறான், சட்டம் படிச்சு பைத்தியமா பெருசன் போட்டுக்கிறான், இவங்கிட்ட நாம மாட்டி இவன் நம்ம யூனிஃபார்ம் நம்ம அதிகாரத்தை நார வச்சிருவான், கிழிச்சு விடுவான், இவனுக்கு ஏதாச்சும் குறைந்தபட்சம் செஞ்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருக்குல்ல. இதுதான் மனு எழுதக்கூடிய கலை. மனு எழுதக்கூடிய கலை. இப்ப நான் சொன்னேன் 10 ரூபாய்க்கும் சார்பில் தகவல் சட்டத்தில் மனு போட்டு தகவல் தர முடியாதுன்னு சொன்னா முடியும். நல்லுணர்வு வக்கீல் தன்னுடைய கிளைண்டுக்காக வழக்காடிக்காக வாங்க முடியாது சொன்னா முடியும். ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. இந்திய குடிமகன் நான் வாங்கலாம்ல, கேட்கற தகவல் கேட்டு அனுப்புனர் அட்ரஸ்ல வெறுமனே நல்லுணர்வு அப்படின்னு போட்டு தகவல் எல்லாம் கேட்டுட்டு கீழே கடித தொடர்பு முகவரி, என்ன முகவரி? மனுல எழுதி முடிச்சாச்சு, பெருமாள் போட்டாச்சு, எழுதி முடிச்சாச்சு, தங்கள் உண்மையில போட்டாச்சு, கையெழுத்து போட்டாச்சு, தேதி போட்டு மனுவை முடிச்சாச்சு. முடிச்ச பிறகு இலவச இணைப்பா பின்னாடி ஒண்ணு சேர்த்துறோம், அனுமார் வாழ் மாதிரி பின்னாடி ஒரு இணைப்பை சேர்த்துறோம். கடித தொடர்பு முகவரி, என்ன முகவரி? மேல அனுப்புதல் போட்டாச்சு, அதுலயே முழுசா முகவரி எழுதிட்டோமா? அங்க வந்து என்ன பண்ணும், வக்கீல் எம்ஏபி எல்லாம் காட்டாம, பொதுச்செயலாளர் எல்லாம் காட்டாம, 10 ரூபாய்க்கு தகவல் சட்ட அமைப்பு பொதுச்செயலாளர் எல்லாம் காட்டாம, அங்க வெறுமனே இந்திய குடிமகன், வெறுமனே நல்லுணைத்தான் 12 காமராஜ் நகர் அப்படின்னு என் முகவரி எல்லாம் எழுதிட்டு அங்க எதுவுமே சொல்லக்கூடாது. என் படிப்பை, டிகிரிய, பதவி எதையுமே சொல்லாம வெறுமனே மனு எழுதி முடிச்சுட்டு கடைசியா கடித தொடர்பு முகவரி, அஞ்சல் முகவரி, தொடர்புக்கான முகவரின்னு போட்டு எதையோ ஒண்ணு போட்டு அங்க எழுதணும். நம்ம பேரு, பதவி, படிப்பு, அதிகாரம் எல்லாத்தையும் காட்டிட்டா படிக்கிற அதிகாரி புரிஞ்சு போயிடும். மனு போட்டவன் வக்கீல் வம்பு, மனு போட்டவர் 10 ரூபாய் பொதுச்செயலாளர் போட்டுக்காரு, மனு போட்டவர் தகவல் ஆர்வலர் போட்டுக்காரு, இவங்களுக்கு பொழப்பே வம்புக்கிறது தான், இவங்கிட்ட போய் மாட்டிக்க கூடாது. காட்டிட்டோமா? செக்ஷன் 3 என்ன சொல்லுது? 10 ரூபாய் இயக்கம் செயற்கையான மனிதன், பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஆரம்பிச்சுக்கலாம், கேஸ் போடலாம். 10 ரூபாய்க்கு பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு, கோர்ட்ல கேஸ் போட்டு அதிகாரம் இருக்கு. ஆனா தகவல் நிமிஷத்துல பிரச்சனை போறதுக்கு 3 தடை போட்டிருக்கு. நாம என்ன பண்றோம்? பயன்படுத்துறோம். எப்படி? மேல காட்டுல கீழே காட்ட, மேல இந்திய குடிமகன் மனு கொடுத்துட்டு அவங்க கிட்ட அதிகாரிட்ட நான் யார் தெரியுமா தெரிஞ்சுக்க ஒழுங்கா பின்னாடி காட்டிடுறோம். இத சொன்னாலும் கூட நம்மளால லெட்டர் பேர்லயே ஆத்தி வைக்கிறோம். லெட்டர் பேர்ல ஆத்தி வைக்கலாம். வைக்கக்கூடாது 3 படி, செக்ஷன் 3 படி வைக்கக்கூடாது, வைக்கலாம். எப்படி வைக்கலாம்? லெட்டர் பேர்ல அனுப்புதல் பெறுநர் போடுங்க, லெட்டர் பேர் மேல ஒரு அடி அடிச்சிருங்க, 2 அடி அடிச்சிருங்க. என்ன அடிக்கணும்? லெட்டர் பேர்ட அடிச்சுட்டு கீழே அனுப்புதல் பெறுதல். என்கிட்ட லெட்டர் பேர் இருந்துச்சு சும்மா இருக்க அப்படின்னு அதுல பிரிண்ட் எடுத்து அதுல எழுதி அனுப்பணும். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? அப்ப நம்ம அப்புறம் கேட்டுக்கலாம். லெட்டர் பேர் அடிச்சுட்டா இல்லையா, அனுப்புதல் போட்டுனே இல்லையா, இந்திய குடிமகன் தான் கேட்டுக்கிறேன், அவ்வளவுதாங்க. தோசை திருப்பி போட்டா தோசை, திருப்பி போடனா ஊத்தாப்பம். நீங்க சட்டத்தை பயன்படுத்துற முறை இதுதான் சொன்னேன். தகவல் கிடைக்காது, பதில் கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது, சத்தியமா கிடைக்காது.
கிடைக்க வைக்கணும். என்னால முடியும், நான் கிடைக்க வைப்பேன், சத்தியமா வைப்பேன். பாத்துக்கலாம். முடியுமா இல்லையா? இப்ப நம்மளால சொல்லுங்க. தகவல் கிடைக்காதுன்னு சொல்றவங்க, கிடைக்கலன்னு சொல்றவங்க எல்லாமே கொஞ்சம் சட்ட ஊனம் உள்ளவர்கள். அவங்களுக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்குதுங்க. எனக்கு வந்து மாசம் பாத்தீங்கன்னா சாதாரணமா 50 கிலோ போக வந்துட்டு இருக்குது. இப்பதான் ஒரு 6 மாசமா நான் மனு போறது நிறுத்திட்டேன். வரல, இன்னும் கூட நிறைய பழைய மனுக்களுக்கு வந்துட்டு இருக்கு. லாக்டவுனுக்கு முன்னாடி போட்ட மனுக்கு இப்ப தகவல் வந்துட்டு இருக்கு, பதில் வந்துட்டு இருக்கு. மாசானா ஒன் சைடு பேப்பர் எனக்கு 10 கிலோ 15 கிலோ 20 கிலோ வந்துட்டே இருக்கு. நான் என்ன போட்டேன் நான் மறந்து போயிட்டேன். காரணம் குறுக்கு வழியில் தகவல் சட்டத்தை பயன்படுத்துது. குறுக்கு வழியில் இல்ல, பைபாஸ் தமிழ்ல சொல்லலாம், சட்ட ஓட்டைகளை பயன்படுத்தி, சட்டங்களுடைய நுணுக்கங்களை பயன்படுத்தி புறவழிச்சாலை போட்டு லைவ் இருக்கு. அவர் போன் பண்ணி தான் கட் ஆயிடுச்சு. லைவ் அவர் போன் பண்ணி தான் கட் ஆயிருக்கு. நல்லது. ஒண்ணு இல்ல, கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒரு செய்தி. ஒரு சகோதரி வந்து காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்தாங்க. காவல்துறை வந்து ரசீது தள்ள வழக்கு பதிவு செய்யல. கொடுத்த ஒரு 10-15 நாள் ஆச்சு. இடையில போய் அந்த அம்மா ஆர்டியில கேட்டுச்சு, நாங்க கொடுத்த புகார் மனு இருக்கா இல்லையா, கேஸ் போடுங்களா போட மாட்டீங்களா, சும்மா தமாஸ் கேட்டுச்சு. நேரம் நம்மளுங்க சிஎம் செல்லுக்கு அந்த அம்மா ஒரு பிரச்சனை அனுப்பி இருந்தது. சிஎம் செல்லுக்கு அனுப்பின பிரச்சனை, காவல்துறைக்கு ஆன்லைன்ல கொடுத்த பிரச்சனை, நம்மள படிக்காமல் முடித்து வைத்தார்கள். அந்த பொண்ணு கேஸ வாபஸ் வாங்கிச்சு, சமாதானமா போயிடுச்சு. அதனால நாங்க எஃப்ஐஆர் போடல, சிஎஸ்ஆர் போடல அப்படின்னு ஆன்லைன் பிரச்சனை க்ளோஸ் பண்ணி, ஜிடிபி க்ளோஸ் பண்ணிட்டு, கலெக்டர் பிரச்சனை, இது சிஎம் செல் பிரச்சனை க்ளோஸ் பண்ணிட்டு, ஆர்டிஐல அதுல ஒரு பதில் கொடுத்தாங்க. அந்த அம்மா தானாவே கேஸ வாபஸ் வாங்கிட்டதுனால, அந்த அம்மா வழிக்கு பாத்ரூம் விழுந்துட்டதுனால அப்படின்னு ஒரு பதில கொடுத்தாங்க. நேற்று நம்ம சொல்லிட்டு தவறாக பதில் கொடுத்த காவல்துறை அதிகாரிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னாரு. லைவ்ல கேட்டவங்க நேற்று நைட்டே போய் எஃப்ஐஆர் போட்டு, இன்னைக்கு காலையில் அந்த அம்மா விவசாய நிலத்துல கூலி வேலை செஞ்சிருந்த அம்மா கிட்ட போய் கண்டுபிடிச்சு, எங்க தோட்டத்துல கூலி வேலை செய்யுன்னு கண்டுபிடிச்சு கொண்டு போய் அந்த அம்மா கிட்ட கையில கொடுத்து முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த அம்மா வாங்க மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருக்கு. இதுதான் வந்து சட்டத்தை பயன்படுத்த ரகசியம். போலீஸ்லவே புகார் கொடுக்கிறோம். வழக்கமா சட்டம் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபர் பாதிக்கப்பட்டு காவல் நிலையத்துக்கு வராரு, மண்டை எல்லாம் பொழுது அடி வாங்கிட்டு காவல் நிலையத்துக்கு வராரு. வந்து சொல்றாரு, ஐயா என்னை அடிச்சுட்டாங்க ஐயா, கொடுவாலே வெட்டினாங்க ஐயா, மண்டை பொழுதுச்சுங்க ஐயா, ரத்தம் ஊத்துவீங்க ஐயா, கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க, காப்பாத்தீங்கன்னு வராரு. போலீஸ் என்ன செய்யணும்? என்னங்க? அருமை. சரிங்க, அருமை. இதுதான் வந்து மனிதநேயம் உள்ள சராசரி மனுஷன் என்ன செய்வானா, மனிதநேயம் உள்ள சராசரி மனுஷன், நல்ல மனுஷன் என்ன பண்ணுவானா, ரத்தம் ஊத்திட்டு மனுஷன் முதல்ல ஆஸ்பத்திரி போயான்னு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து அவருக்கு மருத்துவ சிகிச்சை செய்யறதுக்கு உதவி செய்வாங்க. அதற்கு பிறகு அவரிடம் புகார் வாக்குமூலம் பெற்று முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து சட்டப்படியா நடவடிக்கை எடுக்கணும். ஒரு மனுஷன் ஒரு பிரச்சனை போய் தரோம், ஐயா நான் வந்துட்டு இருந்தேன், கழுத்துல பொறுத்த 5 பவுன் செயினை தேடாத்திட்டு போயிட்டாங்க ஐயா, தேடாத்திட்டு பைக்ல போயிட்டாங்க ஐயா, டக்கு நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா தேட எல்லையை தாண்டங்காட்டி கோயம்புத்தூர் தாண்டங்காட்டியும் பிடிச்சிடலாங்க ஐயா, அவன் நகை கொண்டு இங்க விற்கங்காட்டியும் பிடிச்சிடலாங்க ஐயா, பைக்கு பதிவு இல்லாத எமாக பைக்குங்கய்யா அப்படின்னு வந்து நிக்கிறான். அவனுக்கு என்ன செய்யணும் காவல்துறை? அது நல்ல காவல்துறை. திருடனை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற நல்ல காவல்துறை அதிகாரியாக இருந்தால், தோழர் சொன்ன மாதிரி, நண்பர் சொன்ன மாதிரி, ராஜா சொன்ன மாதிரி உடனடியா மைக்கு பிடிச்சு, ஏங்க எமாக பைக் நீங்க சைன் அடிச்சுட்டு போகுங்க, ஹெல்மெட் போட்டு ஒரு பையன் போயிட்டு இருக்காங்க, அவன் சிவப்புல கட்டப்பாடு சட்டை போட்டிருக்காங்க, உடனே பிடிங்க அப்படின்னு சொல்லி மைக்கில் கத்துனாருன்னா எல்லா போலீஸும் காது கேள்வி எங்கேயாவது பிடிச்சிருவாங்க. கூட்டாளி வந்து புகார் மனு எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படிம்பாங்க. புகார் மனு எழுதி கொடுத்தா சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சீட்டு நான் பெயிலபிளா எதுலையுமே இல்லை. 1 ரூபா திருநாளும் 7 வருஷம் ஜெயிலு, 1 கோடி ரூபாய் திருநாள் 7 வருஷம் ஜெயிலு. 1 ரூபாய் திருநாளும் அதே தண்டனை, 1 கோடி ரூபாய் திருநாள் அதே தண்டனை. இதெல்லாம் வெளியே சொன்னா ரொம்ப போயிடும்.
திறனுக்கு வந்து துளிர்விட்டு போய் ஏற்கனவே துளிர்விட்டு போச்சு, நாமளும் கொஞ்சம் உதவி செஞ்சிடக்கூடாது. வந்தெல்லாம் விஷயத்துக்கு பாதிக்கப்பட்ட ஒரு புகார் மனு கொடுத்தாருன்னா காவல்துறை இதை படிச்சு பாக்குறாரு. இது பெரிய குற்றச் செயல் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, பெரிய குற்றச் செயல் செக்ஷன் வருது, இவர் கொடுத்த புகார்ல ஒரு செக்ஷன் வருது அப்படின்னு காவல்துறை இதை படிச்சு புரிஞ்சுட்டாருன்னா, முதல்ல என்ன பண்ணும்னா எஃப்ஐஆர் போடணும். என்ன பண்ணும்? எஃப்ஐஆர் போட்டு புகார் கொடுத்தவங்க கிட்ட அந்த எஃப்ஐஆர் ஃப்ரீயா தரணும். எஃப்ஐஆர் காப்பி ஒண்ணு புகார் கொடுத்தவங்களுக்கு ஃப்ரீயா தரணும். கொடுத்துட்டு அப்புறம் சம்பவத்துக்கு போகணும், விசாரிக்கணும், சாட்சிகள் பார்க்கணும், ஆதாரங்களை தேடணும், குற்றவாளியை கண்டுபிடிக்கணும், கைது பண்ணணும், பொறுமையா 6 முறை குற்றப்பத்திரிகை கோர்ட்டுக்கு கொண்டு கொடுக்கணும். இதெல்லாம் சட்ட நடைமுறை. புகார் கொடுத்தா எங்கேயாச்சும் உடனே எஃப்ஐஆர் கொடுத்தாங்களா? ஒரு பக்கத்து வீட்டுக்கு வாக்கிய தகராறு, சிவில் தகராறு, அதுல போய் புகார் தரீங்க அப்படின்னா எஃப்ஐஆர் போட முடியாதுல்ல. இதற்கு புகார் மனு ஏற்பு ரசீது, சிஎஸ்ஆர் மனு ரசீதுன்னு சொல்லி ஒரு ரசீதை உடனடியாக உங்களுக்கு தரணும். எப்ப தரணும்? உடனடியாக தரணும். லேட் பண்ணா மனு வாங்கினோட ரசீது கொடுத்துட்டு, எப்ப அவன் பிரச்சனை வாக்கிய தகராறு, சிவில் பிரச்சனை, பொறுமையா விசாரிப்போம், போயிட்டாயா அப்படின்னு எதிர்பார்த்து சம்மன் கொடுத்து வர சொல்லி போன்ல வர சொல்லி பொறுமையா விசாரிக்கலாம். 7 நாள் எடுத்துக்கலாம், 1 வாரம் எடுத்துக்கலாம். 7 நாள் எடுத்துக்கலாம், 1 வாரம் எடுத்துக்கலாம். 2 ஒண்ணு தானே. நம்மளுக்கு கதையே வேற. நம்மளால என்ன பண்ணுவோம்னா, சிஎஸ்ஆர் போட்ட உடனே மனு உரிமையல் பிரச்சனை, சிவில் பிரச்சனை சம்பந்தப்பட்டது 2 பேர்த்தையும் கோர்ட்ல போய் பார்த்து சொல்லிட்டோம் அப்படின்னு அன்னைக்கே முடிச்சுட்டு பொறுமையா 2-3 மாசம் விசாரிச்சுட்டு இருப்பான். பொறுமையா 2-3 மாசம் விசாரிச்சுட்டு இருப்பான். இதுதான் நடைமுறையில் நடக்குது. உங்களுக்கு சட்டம் தெரிஞ்சிட்டீங்கல்ல, ஏற்கனவே சட்டம் தெரிஞ்சவங்க இன்னும் சட்ட பேச்சு வந்து கொஞ்சம் சட்டம் அதிகமா தெரிஞ்சிட்டீங்க. அது பார்ட்டியின் பர்சன் நம்ம முருகேசன், ராஜா, மனித உரிமை அமைப்பை சேர்ந்த ராஜா போன்றவர்கள் சட்டம் நிறைய போலீஸ்க்கு எதிராக சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கும் இயல்பாவே சமூகங்கள்ல காவல்துறை அப்பப்ப பார்த்து அந்த வீடியோக்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் லைக் போறதெல்லாம் பார்த்து நமக்கு கொஞ்சம் கொண்டு முடிச்சிருக்குல்ல. நாம தான் போலீஸ் ஸ்டேஷன்ல போகக்குள்ளே செல்ல வீடியோ ரெக்கார்டிங் வச்சுட்டு போறோம் இல்ல. தயவு செஞ்சு தப்ப பண்ணாதீங்க. தயவு செஞ்சு எந்த அரசு அலுவலகத்திலையும் அரசு அலுவலர் அனுமதி பெறாமல் வீடியோ பதிவு செய்யக்கூடாது. அரசு அலுவலக கட்டிடத்திற்குள் அரசு அலுவலர் அனுமதி பெறாமல் அவர்களை வீடியோ பதிவு செய்வது சட்டப்படி நான் பெயிலபிள் குற்றம். சரிங்களா? அந்த தவறை செய்யக்கூடாது. செய்யலாம். நான் சொல்லியே செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். தெரியாம செய்யுங்க, மாட்டிக்காதீங்க, மாட்டினா அனுபவிங்க. பந்தெல்லாம் விஷயத்துக்கு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தீங்க, எஃப்ஐஆர் போட வேண்டிய செக்ஷன் அதில் இருக்கு. ஆனா ஒரு எஃப்ஐஆர் போடல. நீங்க என்ன பண்ணணும்னா உடனே அவர்கிட்ட, எப்பா இன்ஸ்பெக்டர், எப்பா ஏடையா எஸ்ஐ, குற்றவியல் நடைமுறை சட்டம் என்ன சொல்ல தெரியுமா? இந்திய அரசு சட்டம் என்ன சொல்ல தெரியுமா? உடனே எஃப்ஐஆர் போட்டு தடுவு சொல்லிக்க. பேப்பர் எடுத்தா ரெகுலியா என்ன ஆகும் கேட்டா, சாத்தான் குளம் பல்ல புடிங்கி போடுவானுங்க. கேட்க கூடாது. ஆமா, நாமளே முட்டா பசங்க கிட்ட பெரிய அதிகாரத்துக்கு துப்பாக்கி கொடுத்துட்டோம். அவங்கிட்ட போய் முட்டாள்கிட்ட போய் பைத்தியக்காரன்ட்ட போய் பைத்தியம் முடிச்சு பிச்சுக்கிட்டு அலைய முட்டாள்கிட்ட போய் நாங்க போய் சட்டத்தை பேசினா புறந்துருங்கல்ல. அதனால அங்க சட்டம் பேசாம சிஎஸ்ஆர் தரல, எஃப்ஐஆர் கொடுத்தா இல்லையா, சிரிச்சுக்கிட்டே கம்முனு வெளியே வந்துருங்க. நாளைக்கு போய் நாளைக்கு வாங்கன்னு சொல்றாரா, கம்முனு வந்துருங்க. வந்துட்டு நேரா அடுத்த சாப்பிட்டு எடுத்துட்டு போங்க. போலீஸ் ஸ்டேஷன் சாப்பிட்டு தானே, அடுத்த சாப்பிட்டு பக்கத்துல போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கா, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கா, அது சாப்பிட்டு தானே. அந்த கட்டத்துக்கு போய் இதே மனுவை அதே காவல் நிலையத்துக்கு பதிவு தபால் அனுப்புங்க. அடுத்த நாள் தபால் போவோம். வாங்கிக்குவானா வாங்கிக்க மாட்டானா, ரசீது தருவானா தருவானா, தரமாட்டானா, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஒப்பு வச்சுட்டுல போஸ்ட் ஆஃபீஸ்க்கு கையெழுத்து போட்டு சீல் வச்சு கையெழுத்து போட்டு தருவானா தரமாட்டானா? தரமாட்டேன்னு சொல்லி பார்க்க முடியுமா? ஏன் முடியாது? இவன் ஸ்டேட் கவர்மெண்ட், போஸ்ட் ஆஃபீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட். அவன் மோடியோட ஆளு, இவனும் காய்ச்சிட்டு தான் அவனும் காய்ச்சிட்டு தான். அவனுக்கு பவர் கொஞ்சம் அதிகம் அவன் சொல்லிக்கிறான். ஒண்ணு இல்ல, வந்தால விஷயத்துக்கு போலீஸ்க்கு ஒரு புகார் மூலம் தபால் அனுப்பிட்டீங்க. நேர்ல கொடுத்தீங்க, அவன் வாங்கினா வாங்கல, கவலையே கிடையாது. தபால் அனுப்பிட்டீங்க, அவன் வாங்கிட்டான், வாங்கி அவன் தலையெழுத்து. ஒரு 7 நாளைக்கு அமைதியா இருங்க. போய் உங்க பொழப்பாருங்க. விசாரணை கூப்பிட்டானோ போங்க வாங்க. அவன் கதை சொல்லிட்டு இருப்பான், கேட்டுங்க. கதை சொல்லிட்டு இருப்பான், கேட்டுங்க. சட்டம் பேசாதீங்க. என்ன பேசக்கூடாது? சட்டமே பேசக்கூடாது. போலீஸ் மட்டும் சட்டம் பேசாதீங்க. பேசாம கம்முன்னு விட்டுட்டு 7 நாள் ஆச்சா, 8வது நாள் எஸ்பிக்கு, டவுன் ஆச்சுன்னா மாநகராட்சி இருந்தா கமிஷனருக்கு ஒரு பதிவஞ்சல் ஒரு தபால். அதுல போலீஸ் நடவடிக்கை இருக்குன்னு சொல்லாதீங்க. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, போலீஸ்ல கேஸ் கொடுத்தேன், பதிவஞ்சல் அனுப்பியிருக்கேன், நடவடிக்கை எடுக்கவில்லைங்கிற வார்த்தையை மட்டும் எடிட் பண்ணிக்கங்க. எனவே காவல் கண்காணிப்பாளர், காவல் ஆணையர் என் மனு மீது நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்ய
உரிய நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு எஸ்பிக்கு அல்லது இங்க சிட்டி கமிஷனருக்கு ஒரு பதிவஞ்சல் அனுப்பிடுங்க. அனுப்பிட்டு 10 நாளைக்கு உங்க பொழப்பாருங்க. எத்தனை நாளைக்கு? 10 நாள் உங்க பொழப்ப பாருங்க. 11வது நாள் நேரம் லோக்கல் கோர்ட்டுக்கு போங்க. ஒரு 30 ரூபா ஸ்டாம்ப் போட்டு ஒரு மனுவை கொடுங்க. எவ்வளவு ஸ்டாம்பு? 20 ரூபா போதும், 30 ரூபா வட்டி கொடுங்க. எனக்கு பக்கத்துல 2 பெரிய சட்டை மேவி ஏன் ஒரு 10 ரூபா அதிகமா வந்தா என்ன குறைஞ்சு போயிடும்? ஏன் அதனாலதான் நான் வேணுமே சொல்றேன். 30 ரூபா ஸ்டாம்ப் போட்டு கொடுத்தீங்கன்னா நீதிபதி காலில் எத்தனை மணிக்கு கோர்ட்டுக்கு வர? கோர்ட்டுக்கு போனவங்களாம் கொஞ்சம் இருப்பீங்கல்ல, நிறைய பேர் இருக்கீங்க, பரவாயில்ல. கோர்ட்டுக்கு போறவங்களாம் தெரிஞ்சுங்க. 10:30 மணிக்கு 10 மணிக்கு நீதிமன்றத்துல ஆபீசர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. 10:30 மணிக்கு திறந்த நீதிமன்றம் ஜட்ஜி மேல கோர்ட்டுக்கு வருவாரு. சினிமாவெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஜட்ஜ் ஏஞ்சி நிக்கிறாங்களா? அப்ப என்ன சொல்லுவாங்க? சைலன்ஸ் அப்படிம்பாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நாலு லைட்டா தூங்கிட்டே பேசிட்டு இருக்கேன், அதனால கேட்டேன். சைலன்ஸ் ஜட்ஜையா மேல வருவாரு. எல்லாம் வக்கீல், பொதுமக்கள், அதிகாரி எல்லாம் ஏஞ்சி நிப்பாங்க. ஜட்ஜையா மேல வந்தோன்னா இவங்க கும்பிடுவாங்க, அவங்க கும்பிட்டுக்குவாங்க. இவங்க கும்பிடுவாங்க, அவங்க கும்பிட்டுக்குவாங்க. அதுல கும்பல என்ன ரசின்னு பாத்தீங்கன்னா நீதி தேவதைக்கு எல்லாம் வணக்கம் சொல்லுவாங்க. ஆனா இப்ப எல்லாம் மனசுக்கு வணக்கம் சொல்லிக்கிறாங்க. யார் யாரெல்லாம் மனசுக்கு வணக்கம் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் காக்கா பிடிக்கிறவங்க. கோர்ட்ல போய் நிக்கக்குள்ள நீதிபதி வரக்குள்ள யார் யாரெல்லாம் ஜட்ஜை பார்த்து கும்பிடுறாங்களோ அவங்க எல்லாம் காக்கா பிடிக்கிறவங்க. யார் யாரெல்லாம் தானா வணக்கம் வச்சுட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் நீதி தேவதைக்கு வணக்கம் வச்ச நேர்மையான மனிதர்கள். நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வந்தால விஷயத்துக்கு ஜட்ஜி மேல வந்து உட்காந்தோன்னே என்னன்னு கூப்பிடுவாங்க? ஜட்ஜி மேல உட்காந்து வாங்குவாங்களே பிராதார் விண்ணப்பதார் அப்படின்னு அந்த ஓய கட்டளை பணியாளர் வெளியின்னு கத்துவாரு. இந்த நீதிமன்றத்திற்கு நீதி தேவதை கிட்ட யாரெல்லாம் கேஸ் கொடுக்குறீங்களோ, பாமர மக்களே, அடித்தட்டு மக்களே, யார் வேணாலும் கேஸ் கொடுக்கலாம், மனு கொடுக்கலாம், பிராது கொடுக்கலாம், விண்ணப்பம் கொடுக்கலாம் கொடுங்க அப்படிங்கிறத மறைமுகமா பிராதார் விண்ணப்பதார் அப்படின்னு என்னன்னு தெரியாமலே கூவுவாங்க. ஏன்னா கோரவனுக்கும் தெரியாது, கேட்கறவனுக்கும் தெரியாது, யாருக்குமே அதனுடைய ரகசியம் தெரியாது. பிராதுதாரர்னா புதிதாக அந்த நீதிமன்றத்தில் புகார் மனு கொடுப்பவர்கள். விண்ணப்பதாரர்னா நீதிமன்றத்துக்கு ஏதாச்சும் விண்ணப்பம் செய்து கொள்பவர்கள். இவர்கள் நேரடியாக நீதிமன்றத்துக்கு கொடுக்கலாம், நீங்க நேரடியாக கொடுக்கலாம். நடுவுல பூசாரி தேவையில்லை. நடுவுல எந்த பூசாரி? தூக்கத்துல எழுந்துட்டீங்க நினைக்கிறேன், எல்லாமே சிரிச்சிட்டீங்க. தேவையில்லை. ஏன்னா பூசாரிக்கு தட்சணை வைக்கணும்ல. நாம போற வெட்டி வேலைக்கு தானே, பொது வேலைக்கு போய் தானே, எதை பிரச்சனை தானே அங்க போறோம். பொது வேலைக்கு போய் எதை பிரச்சனை தானே அங்க போறோம். நம்ம வெட்டியை செலவு பண்ணக்கூடாது. நீதிபதி என்ன சொல்றீங்கன்னா, ஐயா பாதிக்கப்பட்டேன், புகார் கொடுத்தேன், வாங்கிக்கல. பாதிக்கப்பட்டேன், புகார் கொடுத்தேன், வாங்கிக்கல. அவர் ரசீது கொடுத்தாலும் அவங்க கிட்ட கேட்க மாட்டாரு. ஏன்னா வழக்கறிஞர் வழக்கறிஞர் நீதிபதியா இருக்காரு. ஜட்ஜையா வக்கீல செஞ்சுதான் ஜட்ஜா இருக்காரு. அவரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல புகார் போயிருப்பார்ல. இந்த மாதிரி அசிங்கத்துல அவர் அனுபவிச்சிருப்பார்ல, நீங்க பட்ட கஷ்டத்துல அவரும் பார்த்திருப்பார்ல. இவர் போய் எங்கேயும் ரசீது வாங்கியிருக்க மாட்டாரு. ஜட்ஜான பிறகு சொன்னதெல்லாம் கேட்பாங்க. ஜட்ஜான பிறகு கண்ணசைவுக்கெல்லாம் வேலை செய்வாங்க. அதான் எளிமையா சொல்லுவாங்க, ஜோக்கா சொல்லுவாங்க, ஜட்ஜி விட்டு நாய் செத்து போயிடுச்சான். என்ன செத்து போச்சு? ஜட்ஜி விட்டு நாய் செத்து போச்சான். ஊரே அளவுக்கு வந்துச்சான். ஜட்ஜே செத்து போயிட்டாராம், எந்த நாய் அளவு இல்லையா. இதுதான் அதிகாரம், இதுதான் அதிகாரம். அந்த விஷயத்துக்கு ஜட்ஜி நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா, பிரச்சனை பாதிக்கப்பட்ட கோர்ட்ல மன்னிக்கணும், காவல் நிலையத்துல புகார் கொடுத்தேன், அவன் வாங்கிட்டு ரசீது தரல. பாருங்க, புகார் கொடுத்த மனு ஜெராக்ஸ் வச்சிருக்கிறேன், தபால் அனுப்பி வச்சேன், தபால் ரசீது வச்சிருக்கிறேன், தபால போலீஸ் வாங்கிடுச்சு, தபால் கவர் அந்த புகார் மனு ஜெராக்ஸ் வச்சிருக்கிறேன், வாங்கினதுக்கு ஒப்புவிச்சிட்டு வச்சிருக்கிறேன். 7 நாள் வெயிட் பண்ணுங்க. அந்த போலீஸ் ஒண்ணுமே பண்ணலீங்க. அவங்க அப்பா எஸ்பி சொன்னாங்க, ஆதார் இருக்கா, தபால் ரசீது, அனுப்பின பேப்பர் ஜெராக்ஸ், அனுப்பின பேப்பர் ஜெராக்ஸ் வாங்கிட்டதுக்கு ஒப்புவிச்சுட்டு 10 நாள் பார்த்தங்க. அவங்க அப்பன்னு ஒண்ணும் புடிங்க கட்ட கட்டல. நீங்க தான் நீதி தேவதையாச்சே, நீதிமானாச்சே, உங்ககிட்ட அது நியாயம் கிடைக்குமா, நீங்க வந்திருக்கிறேன், நீங்க விசாரிச்சு தண்டனை தான் வாங்கி தர வேணாம். விசாரிச்சு தண்டனை தான் வாங்கி தர வேணாம், தூக்கெல்லாம் போட வேணாம். அவ்வளவுதான் பவர் உங்களுக்கு இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். எஃப்ஐஆர் போடுறது மட்டும் உத்தரவு போடுங்க. அந்த போலீஸ் பையனை கூப்பிட்டு எஃப்ஐஆர் போட்டு விசாரிட்டான்னு ஒரு உத்தரவு போடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜட்ஜி ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்போ நம்மளை விசாரிக்க சொல்ல, நம்மளை தீர்ப்பு சொல்ல, நம்மளை கஷ்டப்படுத்த சொல்ல, போலீஸ்க்கு ஒரு உத்தரவை எஃப்ஐஆர் போட சொல்லி கேட்கறான். சின்ன வயசுல போட்டுவோம் அப்படின்னு உத்தரவை 14 நாட்கள்ல போடணும். எத்தனை நாள்ல? வழக்கமா எந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனாலும், ஐயா எப்ப முடியும் கோர்ட்டு கேஸ் போனா? 16 வருஷம் முடிஞ்சது. கோர்ட்டு கேஸ் போனீங்கன்னா வக்கீல் வாய்தா அப்படின்னு வாழ்க்கை போயிடும். ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும், இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும், நீங்கள் நீதிமன்றத்தில் மனு கொடுத்திருந்து
14 நாட்களுக்குள் நீதிபதி தீர்ப்பை சொல்ல வேண்டும். வெறும் 14 நாள்ல அப்படி நான் சொல்ல ஹைகோர்ட் சொல்லியிருக்கு, மதுரை பெஞ்சு சொல்லியிருக்கு, இன்னைக்கு நடைமுறையில இருக்கு. ஒருவேளை அவர் 14 நாள் முடிக்கலன்னா அவருக்கு மெமோ கொடுத்துருவாங்க. என்ன கொடுத்துருவாங்க? ஆமா, அதனால அவர் இதெல்லாம் வச்சுக்கிட்டு மாட்டார். ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பேப்பர் தானே, கூடுதல் வேலை தானே. அவர் என்ன பண்ணுவாருன்னா பேப்பர்ல 2 வரி எழுதுவாரு. எப்பா போலீஸ்காரரா 25ஆம் தேதிக்குள்ளார எஃப்ஐஆர் போட்டு இந்த மனுவை படிச்சு பார்த்து இதுல முகாந்திரம் இருந்துச்சுன்னா 25 நாளுக்குள்ளார எஃப்ஐஆர் போட்டு அடுத்த மாசம் 1ஆம் தேதிக்குள்ளார விசாரிச்சு எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடு அப்படின்னு 4 வரி எழுதி இந்த கேஸ் கட்ட அப்படியே ஒரிஜினல்ல போலீஸ் கையில கொடுத்து மூட்டை கட்டி அனுப்பிடுவாரு. அவருக்கு ஏதாவது வேலை இருக்கா? அதுல ஈஸியான வேலை, அல்வா சாப்பிட்றதால வேகமா அல்வா சாப்பிட்டுருவாங்க. இதுக்கு எவ்வளவு செலவாகும்னு நினைக்கிறீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகார் கொடுத்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சீங்க, எவ்வளவு செலவாகும்? 2 ரூபாய். தபால் ஒண்ணு அனுப்புனீங்க, பதிவஞ்சல், அதுக்கு எவ்வளவுங்க? 30 ரூபா. அதுக்கு ஒரு ஜெராக்ஸ் 40 ரூபா, மொத்தம் 50 ரூபா வச்சுக்கீங்க. எஸ்பி தபால் அனுப்புனீங்க, கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி 50 ரூபா, தபாலுக்கு ஒரு 30 ரூபா, ஒரு 100 ரூபா வச்சுங்க, 150 ரூபா வச்சீங்களா? கோர்ட்டுக்கு போனீங்கல்ல 30 ரூபா ஸ்டாம்ப் போட்டீங்களா? டைப் பண்ணதுக்கு ஒரு 50 ரூபா, 30 ரூபா ஸ்டாம்பு கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். யாருக்கும் தேவையில்லை, தேவையில்லை, தேவையில்லை சார். நீங்க ஏன் சார் குழப்பறீங்க? தேவையில்லை சார், தேவையில்லை சார். நீங்க கொஞ்சமா சட்டம் முடிச்சு அதிகமா குழம்பிட்டீங்க. ராஜேந்திரன், பிடிஓ ராஜேந்திரனுக்கும் என்னுடைய அண்ணன் முருகேசனுக்கும் சாமிநாதன் எங்க இருக்கீங்க? என்ன எங்க அண்ணன் சாமிநாதனுக்கும் என்ன குழப்பம்னா கொஞ்சமா சட்டத்தை படிச்சுட்டு அதிகமா குழம்பிட்டாங்க. நான் கொஞ்சம் சட்டத்தை படிக்காம தெளிவா இருக்கிறேன். வந்தால விஷயத்துக்கு 30 ரூபா ஸ்டாம்ப் விட்டணும், அதுக்கு ஏதாச்சும் டைப் பண்ணதுக்கு அது ஒரு 100 ரூபா வச்சுங்க, மொத்தம் எவ்வளவு வச்சுங்க? அதை நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல பணியாற்ற லபுக்கு லபுன்னு திங்கணும். உள்ள 2 வெங்காயம் இருக்கு, பச்சை மிளகா இருக்கு, சாப்பிட்டு முடிச்ச டேஸ்ட் பத்தி பேசுவோம். நாளைக்கு காலைல கொஞ்சம் டெலிவரி ஆகும், கொஞ்சம் ஏறி அப்புறம் பாத்துக்குவோம். வந்தால எவ்வளவு செலவாச்சு? 300 ரூபாய் செலவாச்சுன்னு வச்சுங்க. 300 ரூபாய் செலவுல எஃப்ஐஆர் போட்டு உத்தரவு வாங்கியாச்சு. ஜட்ஜி உத்தரவு போட்ட பிறகு எஃப்ஐஆர் போட்டாகணும். இல்ல போலீஸா வேடி பார்ப்பனா போட்டுருவாங்கல்ல. இதே கேஸ உங்க ஊர்ல ஒரு வக்கீல்கிட்ட கொடுத்தா எவ்வளவு செலவாகும்? நீங்களே நேரா போய் பண்ணா அவ்வளவுதான். உங்களுக்கு எதாவது தேவைன்னா அதை பயன்படுத்திங்க, உங்க நண்பர்களுக்கு எதாவது தேவைன்னா பயன்படுத்திங்க. இப்ப போலீஸ்காரன்கிட்ட குற்றவியல் நடைமுறை சட்டம் என்ன சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு பேசியிருந்தா என்ன ஆகும்? எஃப்ஐஆர் போட்டு ஃப்ரீயா காசு தரணும்னு சொல்லி சட்டம் தெரியுமா அப்படின்னா குடிபோதையில் வாகனத்தை ஓட்டினார் அப்படின்னு அது சின்ன செக்ஷன். பெரிய செக்ஷன் குடிபோதையில் வாகனம் ஓட்டினார் அப்படின்னு உங்க வண்டி பிடிங்கி வச்சுட்டு 15,000 ரூபாய் ஃபைன் கட்டி வச்சிருவாங்க. வாழ்க்கையில சாராயத்தையே குடிக்காத மாசம் குடியா நாய் பேப்பர்ல வந்துருவீங்க. இது சின்ன கேஸ். பெருசு பெருசா என்ன வேணாலும் பண்ணலாம். நாமே ரொம்ப வலிக்க வைக்கணும், எளிமையா வந்துடலாம். ஐயா யாரும் நல்லா குண்டா வெயிட்டா இருக்கும், யாராச்சும் ஒருக்க எழுந்திரிங்க பார்க்கலாம். நல்ல வெயிட்டா இருக்குங்க. ஏங்க நீங்க பச்சை சட்டை நல்லா வெயிட்டா இருக்கீங்க. உங்க பேர் என்னன்னு? பச்சை சட்டை. அண்ணனே தான். மருதபாண்டியன் உட்காருங்க. மருதபாண்டியனுக்கு எனக்கு இங்க சண்டை வந்துருச்சு. டைல் சோத்துல ஏயா ஊறுகாய போட்ட கூட கொஞ்சம் மட்டன் வச்சிருந்தா பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை நீ என்ன நிகழ்ச்சி அப்ப பண்ணி ஒரு நான்கு இல்லாம ஞாயிற்றுக்கிழமை கெடுத்துட்டியா அப்படின்னு என்கிட்ட சண்டை பண்ணிட்டாரு. கம்முனே நாமளே ஃபேன்ல மீட்டிங் நடத்திடுறோம், இங்க போய் நீ எப்படின்னு சிக்கனை கேட்ட அப்படின்னு நான் அவட்ட கேட்க 2 பேரும் உண்டுகிட்டோம். 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன். யாருக்கு அடி பலமா விடும்? விடுங்க விடுங்க வெயில்ல யாருக்கு அடி பலமா விடும்? யாருக்கு மூஞ்சி போற பேச்சு போயிடும். அவர் உடம்பு இருக்கிற உடம்புக்கு எங்க புலம்பு எடுத்துருவாரா? வெளியூர்கார வந்து உள்ளூர் அந்த சண்டை மண்டியாடான்ட்டு புலம்பு எடுத்துருவாரா? நான் என்ன பண்ணுவோம்? அடுத்து நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு புகார் எழுதி கொடுப்பேன். அவங்க எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. அண்ணன் ஜாமீன்ல வந்துருவாரு. கோர்ட்டு கேஸ் போவோம். வக்கீல் வாய்தா அப்படின்னு எத்தனை வருஷம் நடக்கும்? ஒரு 7 வருஷத்துக்கு 7 வருஷம் தண்ணியும் கிடைக்காது. வாய்தா போட்டு ஒரு நாளைக்கு ஒரு விடுதலை பண்ணிடுவாங்க. புரிஞ்சு போச்சுங்களா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன இடத்துல இன்ஸ்பெக்டர் எனக்கு கொஞ்சம் முத்திச்சு. சட்டம் என்ன சொல்லி தெரியுமா? எஃப்ஐஆர் கையில கூடிய நான் கேட்க அவர் வான் சட்டத்தை கொண்டு ஊர்ல வச்சுக்க வந்ததே இங்க வெளியூருக்கு, இங்க வந்து உள்ளூர் காண்ட வம்புடுத்துட்டு அடிச்சவன் கம்மி ஆயிடுச்சான் பாரு நான் அடிச்சு காட்டா அப்படின்னு அந்த தூக்கி போட்டு நீ 4 மெதிந்து வச்சானா மூஞ்சி முதல்ல பேருந்து போயிருமா? நான் அடுத்து எங்க போவேன்? அம்மானே அம்மானே பல்ல பிடிங்கிடுவாங்கனே
அந்த லத்தி பார்த்தா பயமா இருக்குனே. சாத்தாங்குளத்துல விட்டானுங்கன்னே நல்லா, சாத்தாங்குளத்துல அந்த லத்திய நல்லா விட்டாங்களாம். மனுஷங்களே கிடையாது பாதிங்க. பண்ணல விஷயத்துக்கு நான் அடுத்து வந்து போவேன். இவர் அடிச்சாருன்னு ஆஸ்பத்திரிக்கு அருமையா சொல்லிட்டாரு. ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி அந்த இன்ஸ்பெக்டர் கேஸ போட்டு அவன் யூனிஃபார்ம் கழட்ட அப்படின்னு போவனா, டாக்டர் போய் அந்த இன்ஸ்பெக்டருங்க ஸ்டேஷன்ல வச்சு நீ அடிச்சாங்க அப்படின்னு டாக்டர் சொன்னா, டாக்டர் நீ ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்குவாங்களா? என்னங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் தரலாமா? அண்ணா அறிவாளி ஏஞ்சி வந்து மூஞ்ச காட்டுங்க, எழுந்துருங்க. இன்ஸ்பெக்டர் அடிச்சாரு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கஞ்சா கேஸ போட்டு வேற ஏதாவது கேஸ போட்டு பாத்ரூம்ல நான் வலி கொடுத்தேன் கணக்கு காட்டி முடிச்சிருவாங்கல்ல. நாம என்ன செய்யணும்னா அப்படியே டவுன் பஸ் ஏறி ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் அந்தாண்ட இருக்கிற ஹாஸ்பிட்டல் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேரணும். சேரக்குள்ள ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்தன் என்னை குச்சிலே அடிச்சுட்டான். போலீஸ் ஸ்டேஷன் சொல்லக்கூடாது, போலீஸ் லத்தின்னு சொல்லக்கூடாது, போலீஸ் ஆஃபீஸர் அடிச்சான்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? போய் டாக்டர் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் எனக்கு அடையாளம் தெரிஞ்ச ஒரு ஆள் ஒருத்தன் குச்சிலேயே என்னைய ரயில்வே ஸ்டேஷனுக்கு பார்த்து அந்த முச்சிட்டு வச்சு அடிச்சுட்டான், ஒரு இடத்துல வச்சு அடிச்சுட்டான் அப்படின்னு சொன்னீங்கன்னா கதை ரொம்ப தெரியுமா? தெரியாதுங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல வந்துடுறாங்க அப்படின்னோம்னா அவங்க எழுதிக்குவாங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ஒரு பில்டிங்ல வச்சு அடையாளம் தெரிஞ்ச நபர் குச்சிலேயே அடிச்சாங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்காங்க, வைத்தியம் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல் வந்து போலீஸ் வந்து விசாரிக்கும். இந்த ஒரு போலீஸ் வந்து பாதிக்கப்பட்ட இடத்துல சம்பந்தப்பட்டதுல இருந்து போலீஸ் வந்து ஒரு எஸ்ஐ காவல் அதிகாரி வந்து விசாரிப்பார், தலைமை காவல் வந்து விசாரிப்பாரு. அவர் விசாரிக்கக்குள்ள போலீஸ்கார்ட்ட இன்ஸ்பெக்டர் அடிச்சாரு, ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சாருன்னு சொன்னா, லத்தியில அடிச்சான்னு சொன்னா என்ன நடக்கும்? அவர் வேகமா இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு சொல்லுவாரா, இந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்டேஷனுக்கு போகாட்டியும் நம்ம மேல 2 தீட்டி வச்சிருவாங்களா? அதனால நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் புத்தாத்தனமா இன்ஸ்பெக்டர் அடிச்சதுல எனக்கு எதாவது பிஞ்சு போச்சு, என்னால பேச முடியாது போயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டு சீட்ல மட்டும் எழுதி காட்டிடணும். தபால்ல புகார் அனுப்பிட்டேன், இல்ல அது கூட எழுதி காட்டாம கூட கம்முனு கம்முனு உட்காந்துக்கணும், வாயவே தரக்கூடாது. வேகமா ஒரு புகார் மனு எழுதி தபால்ல அனுப்பிடணும். இன்னைக்கு தபால் அனுப்புனா என்னைக்கு போய் கிடைக்கும்? ஒரு நாள் கழிச்சு கிடைக்கும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு அனுப்புங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்பீட் போஸ்ட் அனுப்புனா நாளைக்கு கிடைக்கும், நாளைக்கு கிடைக்கும். பொறுமையா கிடைக்கட்டும். அந்த புகார் மனு வாங்குற இன்ஸ்பெக்டர் அவர் மேலே கேஸ் போட்டு வரேன். இன்ஸ்பெக்டர் தான் அடிச்சாரு, அந்த இன்ஸ்பெக்டர் அவர் மேலே கேஸ் போட்டு வரான். அவர் தனக்கு தானே சொந்த காசு துணி வச்சுக்க மாட்டான்ல. 7 நாள் வெயிட் பண்ணுங்க. 7 நாள் கழிச்சு இதே ஃபார்முலா தான், முன்ன சொன்ன ஃபார்முலா தான். எஸ்பிக்கு ஒரு கடிதாசி அனுப்பிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஒரு புகாரை கொடுத்தா எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. சொந்த ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் அவரு மேலேயே அவரு கேஸ போட்டுருவாரு. எழுதுற ஏட்டையா அருமையா எழுதுவார். இன்ஸ்பெக்டர் குப்புசாமி அக்யூஸ், இன்ஸ்பெக்டர் குற்றவாளி எதிரி. இன்ஸ்பெக்டர் மேலே எஃப்ஐஆர் போட்டேன், நான் யார் தெரியுமா? இன்ஸ்பெக்டர் மேலே எஃப்ஐஆர் போட்டியா? ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருப்பான். இன்ஸ்பெக்டர் போய் சொல்லல, ஐயா இன்ஸ்பெக்டர் அக்யூஷனுங்க, எழுத வேண்டியதா போச்சுங்க. ஐயா நீங்களே அக்யூஷன், எழுத வேண்டியதா போச்சுங்க. ஐயா நீங்க அக்யூஷன், எழுத வேண்டியதா போச்சுங்க. ஐயா நெஞ்சே வச்சுங்க, உங்களே அக்யூஷன் எழுத வேண்டியதா போச்சுங்க. யார சொல்றான்? அங்க இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் எல்லா பயிலும் சொல்லுவான். அந்த கட் எடுக்கிற, பேப்பர் எடுக்கிற, ரெஜிஸ்டர் எடுக்கிற எல்லாமே ரொம்ப அழுத்தி சொல்லிட்டு இருப்பான். பழைய கொஞ்சம் கோவத்தெல்லாம், லீவ் கொடுக்காத கோவத்தெல்லாம், மெடிக்கல் லீவ் கொடுக்காத கோவத்தெல்லாம், சம்பளம் லேட்டா போட்ட கோவத்தெல்லாம் காட்டிட்டு இருப்பான். இது எவ்வளவு பெரிய தண்டனையா இருக்கும். இப்ப இன்ஸ்பெக்டர் அடிச்சு ஒரு எஃப்ஐஆர் போட்டாச்சா, உடனே என்ன பண்ணும்னா சம்பளம் தர அதிகாரி, இன்ஸ்பெக்டர் சம்பளம் அதிகாரி யாரு? எஸ்பி. அவருக்கு மேல இருக்கிற அதிகாரி எல்லாத்துக்கும் சட்டவிரோதமா ஒழுக்கக்கேடா சட்டத்தை மீறி இன்ஸ்பெக்டர் போலீஸ்காரன் நடந்துட்டாங்க ஒழுங்கு நடவடிக்கை அப்படின்னு ஒரு புகார் கொடுத்தா கட்டாயம் விசாரணைக்கு வரும். ஒழுங்கு நடவடிக்கை நிச்சயமாக எடுப்பார்கள். மற்ற டிபார்ட்மெண்ட்ல புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. போலீஸ் மேல போலீஸ்ல புகார் கொடுத்தா நிச்சயமா விசாரணைக்கு வரும், ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பார்கள். ரெண்டாச்சா? மனித உரிமை ஆணையம் இருக்குல்ல ராஜ்குமார், மனித உரிமை ஆணையத்துக்கு புகார் மனுவை தபால் அனுப்பலாம், ஆன்லைன்ல அனுப்பலாம், மெயில் அனுப்பலாம். அந்த புகார் கேஸாக நம்பர் பண்ணிக்குவாங்க. அது கட்டணம் கிடையாது, ஃப்ரீயாவே நம்பர் பண்ணிக்குவாங்க. கோர்ட் மாதிரி அவங்க கூப்பிட்டு குனி வச்சு நல்லா கும்பாங்குத்து குத்துவான். யார? அரசு ஊழியர்களை, மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களை
பிரிச்சு மேஞ்சு அனுப்பி வைப்பான். 3 கேஸ் ஆச்சுங்களா? பாதிக்கப்பட்டவர் தாழ்த்தப்பட்ட பழங்குடி சமுதாயத்தை சார்ந்த பட்டியலினத்தை சார்ந்தவராக இருந்தால் SC/ST கமிஷன்ல புகார் கொடுத்தால் அவர்களும் அதை வழக்காக விசாரிப்பார்கள். பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருந்தால் பெண்கள் ஆணையத்தில் புகார் கொடுத்தால் அவர்கள் அதை வழக்காக விசாரிப்பார்கள். பாதிக்கப்பட்ட குழந்தையாக இருந்தால் குழந்தைகள் நலத்துறை அதிகாரிட்ட புகார் கொடுத்தா அதை வழக்காக விசாரிப்பார்கள். எத்தனை கேஸ் ஆச்சுங்க? இப்ப அடிப்படுற மூஞ்சி போன எனக்கு தெரிஞ்சு வச்சா ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணா மறுபடியும் ஆதாரம் சாப்பிட்டு மறுபடியும் பேர் வரத்துக்கு செலவாச்சா இந்த செலவை சிவில் கோர்ட்ல நஷ்டீடு கேட்டு கேஸ் போடலாம். அது பொறுமையா 7 வருஷம் வச்சு முடியும். சத்துட்டீங்களா? வந்துடலாம். இப்ப எத்தனை கேஸ் ஆச்சுங்க? இப்ப நானும் அண்ணன் அடிச்சிட்டோம்னா எத்தனை கேஸ்? ஒரே ஒரு கேஸ். அவரு போய் அவர் போல பார்ப்பா, நான் போய் என் போல பார்ப்பேன். போலீஸ் சாதாரண மனுஷன் அடிச்சுன்னா எத்தனை கேஸ் ஆச்சுங்க? சரி, அடி வாங்க கூட ஒரு விஷயத்த செய்யணும். பாதிக்கப்பட்ட நபர் ஏன்டா அடிச்சுன்னு கேட்க கூடாது, வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. கம்முன்னு சிரிச்சுட்டு ஐயா நீங்க பெரிய அதிகாரி மூஞ்சிலதான் அடிச்சீங்க, எங்க அடிச்சாலும் வாங்கி போற, பல்ல புடுங்கினா கூட வாங்கி போற, நல்லா இருக்கீங்க, நான் வீட்டுல போய் என்ன வைத்தியம் பார்த்துறேன், ஆளை மட்டும் விட்டுருங்கன்ட்டு கெஞ்சி கதறிட்டு ஏத்து பேசாம அடி வாங்கிட்டு வலிக்கும் கூட முழம்பாம நல்ல புள்ளியா கிளம்பி 40 கிலோமீட்டர் வெளியே போயிடணும். இடையில நமக்கு சட்டம் தெரியுது, நம்ம கையில செல்லு இருக்கு அப்படின்னு சமூகத்தையும் காட்டிடக்கூடாது, சட்ட திறமையும் காட்டிடக்கூடாது. புலி பதுங்கணும் பாய்வதற்கு, புலி பதுங்கணும் பாய்வதற்கு. திருப்பி ரியாக்ஷன் என்ன? இதை காவல்துறைக்கு எதிராக எங்க வேணாலும் பயன்படுத்தலாம். ஏன்னா காவல்துறை தான் ஈஸியா பிரிச்சு மேய முடியும். இருக்கிறதுலயே துவச்சு தொங்குவதில் ஈஸியான துறை எதுனா காவல்துறை மட்டும்தான். ஆனா அவங்க துப்பாக்கி லத்தியும் கொடுத்துருவோம், கேஸ் போட அதிகாரத்தை கொடுத்துருக்கிறோம். கொஞ்சம் எச்சரிக்கையாக சட்ட நுணுக்கத்தை உடனடியாக காட்டாமல் பத்திங்கி காட்டினீங்கன்னா அவன் உங்களுக்கு அடிமையாயிருவான். நான் ஒரு மாவட்டத்துல 4 கேஸ் இந்த மாதிரி போட்டா காவல்துறை சார்ந்தவங்க சட்ட மீறல் எங்கேயுமே ஈடுபட மாட்டாங்க, எங்கேயுமே ஈடுபட மாட்டாங்க. யாராச்சும் இப்படி செய்யறாங்களா? செய்ய மாட்டாங்க. அடி விழுந்த உடனே நேரா மீடியாவை கூப்பிட்டு அங்கேயே பேட்டி கொடுத்து இவங்க கேஸ்ல அக்யூஸ்டா மாறிடுவாங்க. அரசு வேலை செய்யும்போது தடுத்தார், பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாரு, நாங்க அவர் பிடிக்க போன ஒரு காமன் சூரிய ஏற்றி வச்சு மூஞ்சி மாதிரி பேத்திட்டாரு அப்படின்னு அவர் திரைக்கதை வசனமா எழுதுவான். ஏன்னா போலீஸுக்கு திரைக்கதை வசனம் எழுதுறதுல அனுபவம் அதிகம். ஏன்னா ஒரே கதையை தான் திருப்பி எழுதுறான், ஒரே கதையை தான் திருப்பி எழுதுறான். புதுசா எழுதவனுக்கு தெரியாது. ஏன்னா அவனுக்கு எழுதி கொடுத்தவன் மேல்மாடி காலி. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவனுக்கு மேல்மாடியில கிறுக்குத்தனம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. உங்க காலையில இருந்து நீங்க பாத்துட்டு இருந்தீங்க, காவல்துறை எடுக்காதீங்க, பெரிய விஷயங்கள் எடுக்காதீங்க சொல்லிட்டு இருந்தல. உங்க நிறைய பேருக்கு என் மேல கொஞ்சம் சந்தேகம், இந்த ஆள் ஏதோ பயந்தாங்கொழியா இருப்பானு தெரியுது, இந்த ஆளுக்கு போலீஸ் கேட்டா பெரிய ஆளுக்கு வேண்டாம் பயமாட்டேன்னு தெரியுது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா? எனக்கு கொஞ்சம் பயம்தான், கொஞ்சம் அதிகமா பயம். என்ன பயம் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் கிட்ட 5 வருஷம் மாதிரி ஆரம்பிச்சோம். எதுக்கு ஆரம்பிச்சோம்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாங்க ஒரு 10 பேர் இருக்கோம், நாங்க வேலை செய்யறதுக்கு பொது வேலைகளை செய்யறதுக்கு ஒரு இயக்கம் தேவை அப்படின்னு 10 ரூபாய்க்கு ஆரம்பிச்சோம். 100 நாள் வேலையில 4206 கோடி ரூபாய் ஊழலை கண்டுபிடிச்சு தமிழ்நாடு முழுசு 4206 கோடி ரூபாய் 100 நாள் வேலையில் நடந்த மோசடி கண்டுபிடிச்சு மக்கள்கிட்ட வெளியிட்டோம், சமூகங்களை வெளியிட்டோம், பேப்பர் டிவி எல்லாம் வெளியிட்டோம். நிறைய பேர் எங்க ஊர்ல பிரச்சனை கையில் வழிகாட்டணும்னு சொல்லி கேட்டாங்க, 10 ரூபாய்க்கு சொல்லி கேட்டாங்க. அப்ப நம்முடைய நிர்வாகிகள் 10 ரூபாய்க்கு நிர்வாகிகள் மாநில பொறுப்பாளர்கள் என்னுடைய கூட பொறுப்பாளர்களுக்கு ஒரு ஆசை, தமிழ்நாடு முழுசும் 10 ரூபாய்க்கு கட்டலாமா, எல்லாம் எவ்வளவு பேர் வராங்கல்ல, இவங்களுக்கு பாதுகாப்புக்கு உங்களுக்கு துணைக்கு நிற்கிறது ஒரு இயக்கம் தேவைதானே, செய்யலாமான்னு கேட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை மட்டும்தான் என்னால வர முடியும், மத்த நாள்லாம் குழப்ப பார்க்கணும். நான் 30 வருஷம் பொது வாழ்க்கையில் அரசியல் இருந்துட்டேன், இனிமேல் அரசியல் போகக்கூடாது, ரிட்டையர்மெண்ட் கொடுத்துடலாம், ஓய்வு பெற்றலாம் வந்தாங்க, மறுபடியும் ஏடா கொண்டு தெருவில் இறக்குவீங்க கேட்டேன். ஒரு டெமோ பார்க்கலாம், எவ்வளவு பேர் வராங்கன்னு பார்க்கலாம், நல்லா வந்தா பண்ணலாமேன்னு கேட்டாங்க. 10 ரூபாய்க்கு இணைய விரும்புகள் உங்களுடைய பெயர் முகவரி புகைப்படத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புன்னு சொன்னேன். 10 ரூபாய்கள் இணையத்துக்கு 24 மணி நேரத்தில் 60,000 பேர் வந்தாங்க. அடுத்த 24 மணி நேரம் 40,000 பேர், 48 மணி நேரத்தில் 1 லட்சம் பேர். தலை சுத்தி போச்சு எனக்கு. இவ்வளவு பேரா? சட்டத்தின் மீது நம்பிக்கை வச்சு, நீதியின் மீது நம்பிக்கை வச்சு இவ்வளவு பேர் வந்துட்டாங்களா? நம்ம சுபகார்த்தியின் தமிழக ஒருங்கிணைப்பாளர், அவருக்கு அப்படியே ஒரு ஆசை வந்துருச்சு. அவர் ஏற்கனவே ஒரு கட்சி ஆரம்பிச்சு 5 கோடி ரூபாய கொண்டு போய் தெருவில் போட்டு நாசமா போன மனுஷனுக்கு 1 லட்சம் பேர்த்த பார்த்தோன்னே, சார் ஆம் ஆத்மி கட்சி மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி ஆரம்பிச்சு டெல்லியில ஆட்சி பிடிச்ச மாதிரி நாமளும் கட்சி ஆரம்பிச்சலாம் சார் அப்படின்னாரு. நான் ரொம்ப தெளிவா இருந்தேன்.
10 ரூபாய் கிட்ட வேணா தமிழ்நாடு முழுசும் கொண்டு போலாம். எந்த காலத்திலயும் அரசியல் கட்சியா மாத்திடக்கூடாது, அரசியல் போயிடவே கூடாது. நான் போக மாட்டேயா, போகாம பாத்துவியான்னு சொன்னேன். 1 லட்சம் பேர்த்த 10,000 குறைச்சிட்டேன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், திட்டு பசமா ஓடி போய் நல்லவங்க மட்டும் கூட இல்லைன்னு சொன்னேன். முடிஞ்சு போச்சு. அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்ல விரும்பல, சகோதரிகள் திட்டிடுவாங்க. காலையில சொன்ன அந்த வார்த்தையை சொன்னேன். 90,000 பேர் ஓடி போயிட்டாங்க. 90,000 பேர் ஓடி போயிட்டாங்க. இந்த 10,000 இப்ப 20,000 மாறி இருக்கு. இந்த 20,000 எனக்கு தேவையே இல்லை. மாவட்டத்துக்கு ஒரு 100 பேர் நல்லவர்கள், உங்களை போன்றவர்கள், இந்த மண்ணுக்கு இந்த சமுதாயத்துக்கு நல்ல விஷயம் நினைக்கக்கூடிய நேர்மையான மனிதர்கள் மாவட்டத்துக்கு ஒரு 100 பேர் தான் போதும். அந்த 100 பேர்த்த நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். வந்திருக்கீங்க, மிக தெளிவா நாங்க சொல்றோம். ஆட்சி கூட பிரச்சனை வருமா? வரும், பாத்துக்குவோம். வரும், பாத்துக்குவோம், பாத்துக்குவோம், பாத்துக்குவோம். எங்க வேணாலும் போட்டோம். எங்களுக்கான அனுபவம் பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் என்னை பத்தி சுய புராணத்தை பாடிடலாம். வேதாந்தா கேள்விப்பட்டீங்களா? யாரவங்க? தூத்துக்குடி ஸ்டெர்லைட் என்னங்க? தூத்துக்குடியில நம்ம தோட்டத்துக்கு எத்தனை பேர் செத்தாங்க? 15 பேர் செத்தாங்க. 1998 கொல்லிமலையிலிருந்து வேளாண்மை அடித்து வேட்டையில் எனக்கு பங்கு இருக்கின்றது. கொல்லிமலையிலிருந்து வேளாண்மை அடித்து வேட்டையில் நான் தான், அதுல என்னுடைய பங்களிப்பு அதிகம். ஏற்காடு மலையிலிருந்து வேளாண்மை அடித்து துரத்தில் எனக்கு பங்கு 10% இருக்கு. மற்றவர்களுக்கு பின்னாடி நான் வேளாண்மை துரத்தினேன், 2 மலையிலும் துரத்துட்டேன். இன்னைக்கு நீங்க பாக்குற கொல்லிமலையில முண்டனாருக்கு தலை இல்ல, வேதாந்தா தலையை தூக்கிட்டு போயிடுச்சு. பாக்ஸைட் எடுக்கிற பேர்ல வேதாந்தா நிறுவனம் கொல்லிமலையை அழிச்சிருச்சு, துரத்துதாச்சு கொல்லிமலை விட்டு. என் குடும்ப 3 பேர் காலி. என் குடும்ப துண்டு எடுத்து மஞ்சள் எடுத்துட்டு போனா காலி ஆயிட்டான். கொஞ்சம் ஊருக்குள்ள சமூக சேவை செய்யலாமேன்ட்டு, மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணலாமேன்ட்டு சட்டத்தை கையில் வச்சுட்டு அரைக்குறையா வேகமா போராடி பார்த்தோம். எங்க ஊர்ல பஸ் ஸ்டாண்ட்ல எனக்கு செலவு வச்சிருக்காங்க. ஏன்னா எத்தனை எஃப்ஐஆர் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? நான் ஒண்ணு பேடல முடிச்சு வைக்க முள்ள மாதிரி இல்ல, ரவுடித்தனம் பண்ணல, கட்ட பஞ்சாயத்து போறோம்ல, போகவே மாட்டேன். சட்டவிரோதமா எந்த வேலையும் செஞ்சதில்லை. ஏன்னா எத்தனை கேஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? தெரியாத மட்டும் சொல்லலாம், தெரிஞ்சு சொல்லக்கூடாது. சும்மா ஒரு 200 எஃப்ஐஆர், சும்மா ஒரு 200 எஃப்ஐஆர் தான். 2005 தகவல் சொன்ன வார்த்தைக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச அவார்டு போராடினா எஃப்ஐஆர், கேட்டா எஃப்ஐஆர், மக்களுக்காக போராடினா எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. 50 எஃப்ஐஆர் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாரும் சாக்லேட் கொடுத்தேன். 75 எஃப்ஐஆர் எல்லாரும் ஸ்வீட் கொடுத்தேன். 100 எஃப்ஐஆர் ஸ்டேஷன்ல கேக் வெட்டினேன். ஆர்டிஐன்னு ஒரு சட்டம் வந்துச்சு, தகவல் சட்டம் பயன்படுத்த ஆரம்பிச்சேன். முன்ன விட இப்ப 100 மடங்கு அதிகமாக வேலை செஞ்சிருக்கேன். ஒரே எஃப்ஐஆர் ஆவறதில்ல. முன்னோட பெரிய பெரிய ஆள்லாம் போய் பார்த்துருவான், எவனும் கம்பெனிலேயே போக மாட்டானா, பக்கத்திலே வர மாட்டானா. இதுல கிடைச்ச அனுபவத்தை அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம். செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகை செய்வது எப்படி? அதான் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்து எல்லா ஊர்லயும் லேகி நிக்கிற மாதிரி தகவல் சட்டம் நல்ல சட்டம் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றது நோக்கமே. எனக்கு கிடைத்த வெற்றியை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு கிடைத்த அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த அனுபவம் என்னன்னா, இனிமேல் வாழ்க்கையில சமூக அளவில் எஃப்ஐஆர் ஆகாம சமூக அளவில் ஜெயிக்கணும் எப்படி, அந்த வழிதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். அதுக்குதான் பயிற்சி கொடுத்துருக்கோம். இன்றைய பயிற்சி ஆரம்ப கட்ட பயிற்சி. தொடர்ச்சியா இனிமேல் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய கோவை பகுதியில சட்ட பயிற்சி வகுப்புல நீங்க ஏற்பாடு செய்ய இருக்கீங்க. இந்த பயிற்சி வகுப்பு இலவச பயிற்சி வகுப்பு. இனிமேல் நடக்கிற பயிற்சி வகுப்புல செலவுகளை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். யார் இந்த செலவு பகிர்ந்து ஏற்றிருங்க? யார் யார் அப்படி கொஞ்சம் வாங்க. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுவாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த பாவிகள் முன்னாடி வரும். சொந்த காசு சொல்லி வச்சுக்கிட்டாங்கல்ல, அப்படியே வாங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் போது ஒரு பலத்தை கைப்பற்றுங்க. ஆனமலை முருகன் நவன் பத்திரிகை மாவட்ட செயலாளர். கதிரவன் பல்லடம் ஒன்றிய செயலாளர், ஒருங்கிணைப்பாளர். என் பேர் நந்தகுமார், பொள்ளாச்சி தெற்கு ஒன்றிய செயலாளராக இருக்கிறேன். 10 ரூபாய் இயக்கம். என் ஊர் முக்கிய கோயம்புத்தூர் வடக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். பிரகாஷ்ங்க, சூலூர் ஒன்றிய செயலாளருங்க. முத்துக்குமரன், சூலூர் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர். இந்த கூட்டத்துக்காக பார்க்க வந்து இந்த அமைப்பில் சேரலாங்கிற முயற்சியோடு நான் இருக்கிறேன்.
இதுல இவருக்குள்ள பொறுப்பு இல்லைங்க, ஆனா வந்து செலவு பகிர்ந்துட்டாருங்க பொறுப்பு வர்றதுக்கு முன்னாடியே. இது எதுவுமே படிக்கலைங்க சார், இவரு படிக்கிறவர். நானும் ஒருவர் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி நன்றி நன்றி. இன்னொருத்தர் நன்றி சொல்லி ஆகணும். திருமதி கார்த்தி, அங்கே அங்க திருமதி கதிரவன் அங்கதான் இருந்துருங்க. நமக்கெல்லாம் தயிர் கொடுத்த பின்னாடி இயக்கியது அவங்க தான். நன்றி சகோதரி. காலையில டேபிள் சேர்லாம் எடுத்து வெளியே போட்டு எல்லா டேபிள் சேர்ந்து புடைச்சாங்க. சாப்ட்வேர் இன்ஜினியர், ஆனா ஒவ்வொரு டேபிளையும் புடைச்சாங்க. நன்றி நன்றி சகோதரி, நன்றி. எடுத்துட்டு போங்க. பத்திரிகை பதவி நிகழ்ச்சி என்ன சொல்லணும்னா, எளிமையா நிகழ்ச்சி பண்ணுங்க. ஒரு பெரிய மண்டபம் முடிச்சு ஒரு 20,000 30,000 வாடகையில மத்தியானம் பிரியாணி போட்டு வடை பாயசம் சோறு போட்டு திரும்ப வச்சு அவங்களை எழுப்பத்துக்கு நான் கஷ்டப்படுறேன். உங்களை சொல்லணுமே, சொல்லவே மாட்டேன். அவர் என் பேச்ச ஒரு 50 பேர் கேட்டிருப்பாரு. எவ்வளவு முறை தான் அதே செக்ஷன் மறுபடியும் கேட்பாரு. பேசுறதே திருப்பி பேசிட்டு இருக்கிறோம். அதனால என் பேச்ச கேட்டாவே அண்ணன் நல்ல தூக்கம் வருது. அவரோட நான் நல்லா ரசிச்சுட்டு இருக்கிறேன். அந்த விஷயத்துக்கு பத்திரிகை பொறுத்த நிகழ்ச்சி ரொம்ப எளிமையா பண்ணணும்னு சொல்றோம். ஆகக்கூடிய செலவுகள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்றோம். இனிமேல் நடக்கூடிய பயிற்சி வகுப்புல செலவுகள் நீங்களும் பகிர்ந்து போறீங்க. ரொம்ப அதிகமா செலவாகும் பகிர்ந்து போறீங்க. ஆளுக்கு ஒரு 200 ரூபாய் 100 ரூபாய் வரப்போது பகிர்ந்து போறோம். நல்லது. அருமை நண்பர்களே, இந்த தகவல் விஷயத்துல பேசப்போ சொன்னாங்க, 3ஆம் தரப்பு தகவல் கிடைக்க மாட்டேங்குது. 3ஆம் தரப்பு தகவல் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக அதிகாரிகள் வந்து 3ஆம் தரப்பு தகவல் வழங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 3ஆம் தரப்பு தகவல் அப்படின்னு என்னன்னா, உங்க பேர் சொல்லுங்க. மகேந்திரன் வந்து தாலுகா ஆபீஸ்ல பட்டா கேட்டு விண்ணப்பம் தராரு. நான் இந்த மாதிரி ஒரு இடம் வாங்கியிருக்கிறேன், 10 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு இடம் வாங்கியிருக்கேன், அந்த பத்திரம் எதுங்க, அந்த இடத்துக்கு பட்டா கொடுக்கணும்னு சொல்லி தாலுகா ஆபீஸ்ல போய் என்னுடைய ஆதார் கார்டு பத்திரம் எல்லாத்தையும் வச்சு ஒரு விண்ணப்பம் தராரு. இந்த செய்தி கேள்விப்பட்டவன செல்வகுமார் வந்து ஒரு ஆர்டி போட்டு அந்த பத்திரத்தை ஆதார் கார்டை எல்லாம் கேட்கிறாரு. இப்ப செல்வகுமார் இந்த சொத்துல சம்பந்தப்பட்டவரா? இல்லை. அண்ணனுக்கு சொத்து ஒன்று இருக்கு, தாலுகாசுல மனு கொடுத்திருக்காரு. தாசில்தாருக்கும் இவருக்குமான உறவு, நடுவுல சம்பந்தம்னா ஒருத்தர் பூந்து கேட்கல. இவர் 3ஆம் தரப்பு நபர். இப்ப தாசில்தார் என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, அண்ணனுக்கு ஒரு கடிதம் வைக்கணும். இந்த மாதிரி செல்வகுமார் ஒருத்தர் உங்க பட்டா பேப்பரை ஆர்டிஐல கேட்டிருக்காரு, இது தொடர்பா உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க, நாங்க தரலாமா வேணாமா உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க கேட்கணும். இவரு என்ன கருத்து சொன்னாலும் சரி, அதை பத்தி தாசில்தார் பெருசா கவனத்தில் வச்சு சட்டத்தை பார்க்கணும். பட்டா மாறுதல் விண்ணப்பம், பட்டா பொதுவான ஆவணம், பத்திரம் பொதுவான ஆவணம், இதை யார் கேட்டாலும் கொடுத்தாகணும். நான் கொடுக்க போறேன்னு முடிவு பண்ணிட்டு தகவல் மனு போட்டவருக்கு ஒரு கடிதம் அனுப்பணும். இந்த மாதிரி நீ கேட்ட தகவல் நான் தரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்து 8 ரூபாய் காசு கட்டியேன்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு ஒரு கடிதம் செய்யணும். எப்ப நான் வந்து செல்வகுமாரின் தகவல் நான் தரப்போன்னு முடிவு எடுத்துட்டேன், உனக்கு ஆட்சேபம் மேல்முறையீடு பண்ணிக்க அப்படின்னு ஒரு பதில சொல்லிட்டு அவர் அவருடைய வேலையை செய்யணும். இதுதான் சட்டம் சொல்லுது. ஆனா நம்ம அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, எந்த விஷயமா இருந்தாலும் 3ஆம் தரப்பு தகவல் தர முடியாது, செக்ஷன் 11 படி உங்கள் தகவல் மறுக்கப்படுகின்றது சொல்றாங்க. அது தவறானது. 3ஆம் தரப்பு தகவலாக இருந்தாலும் நீங்கள் கேட்கின்ற பொழுது பொது ஆவணமாக இருந்தால் அதிகாரிகள் அவர்களாகவே வழங்க வேண்டும். 3ஆம் ஆவணத்துக்குரியவருக்கு தகவல் தெரிவித்துட்டு அவருடைய மேல்முறையீட்டு காலம் வரை காத்திருந்து விட்டு தகவலை வழங்க வேண்டும். தனிமனித ரகசியமாக இருந்தால் கூட ஊழல் ஒழிப்பிற்காக வெளிப்படையான நிர்வாகத்தை உருவாக்குவதற்காக 3ஆம் தரப்பு தகவலையும் தர வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கின்றது. ஆதித்யா பண்டபாத்தியா சிபிஎஸ்சிக்கு எதிரான வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு, ஊழல் வந்துருச்சு, வெளிப்படையான நிர்வாகம் இந்த மாதிரி விஷயத்துல இந்த தகவலை கொடுக்க வேணும். முத்துக்குமார் சொல்றாரு, ஐயா குட்டையில பத்திரம் பண்ணி அண்ணன் வந்து பட்டா கேட்டு விண்ணப்பம் கொடுத்திருக்காரு, குட்டையில பத்திரம் பண்ணி பட்டா கேட்டு விண்ணப்பம் கொடுத்திருக்காரு, நீயும் பட்டா கொடுத்துருக்கிற குடுறா அப்படின்னா ஊழல் வந்துருச்சா? மறைமுகமான நிர்வாகத்தை அவன் டேபிள் கீழே பண்ண ஐயக்கிட்ட ஆபீஸ்ல பண்ண ஐயக்கிட்ட வெளியே கொண்டு வராங்களா? இதுதான் வெளிப்படையான நிர்வாகம். வெளிப்படையான நிர்வாகத்திற்கு ஊழலை ஒழிப்பதற்காகவும் 3ஆம் தரப்பு தகவலில் தனிமனித ரகசியத்தை வெளியிட வேண்டும் அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்கு, சட்டமும் சொல்லுது. பொன் வேலாயுதம் வாங்க. நம்ம நிகழ்ச்சி வந்து 4 மணிக்கு முடிக்கிறோம், மன்னிக்கணும் 5 மணிக்கு முடிக்கிறோம். 5 மணிக்கு முடிச்சலாம் இல்லைங்க? அதற்கு பிறகு கேள்வி நேரம். யார் யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்க கேள்வி கேட்கலாம். சரியா 5 மணி ஆனவன பெல் அடிங்க. யாராச்சும் ஒருத்தர். ஐயா வந்து 16 வயசு தான் ஆகுது, அவருக்கு 16 வயசு தான் ஆகுது. தகவல் சட்டை பிரிச்சு மேஞ்சிட்டு விட சமூக ஆர்வலர் அவருடைய அனுபவம் 5 நிமிஷம் சொல்லுவார். இந்த விழாவின் பண்பாளர்களே, இந்த கூட்டத்திற்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2005
தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு முன்னாலே நான் ஒரு சில என்னுடைய சொந்த அனுபவங்களை சுருக்கமாக ஒரு 2-3 நிமிடங்கள் சொல்ல விரும்புகின்றேன். என்னவென்றால், நான் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வசித்து வந்தேன். ரீசெண்டாக ஏற்கனவே இருக்கிறதுல இங்கே ஒரு 6 மாசமாக தான் இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன். அந்த ரேஷன் கடையில் 1500 கார்டு இருக்கு. அவங்க ரேஷன் கடையில் வந்து இருக்கிறதுல டைம் எழுதி போடுறதில்ல. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரேஷன் வாங்காதவரை என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆர்டிஐல கேட்டேன். அந்த ஆர்டிஐல கேட்ட உடனே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, தொடர்ந்து எல்லாத்தையும் கேட்ட உடனே 365 நாள் ஆச்சு. 1 வருஷமா வந்து அந்த பழனி டிஎஸ்ஓ வந்து தகவல் தரவில்லை. தொடர்ந்து அதற்கு மேலும் உடனே இருக்கிறதுல டிஎஸ்ஓ, கலெக்டர், உணவு செக்ரட்டரிக்கு போனாலும் எழுதி தகவல் வரல. நான் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஆணையத்துக்கு கடிதம் எழுதினேன். ஆணையத்திலிருந்து புதுசாக அந்த தாசில்தார் டெப்டி கலெக்டராக மாறுதலாகி போய்விட்டார். அவர் மதுரைக்கார ஒருத்தர் புதுசாக வந்து அப்பதான் இந்த தபாலை பார்க்குறாரு. இந்த ஒரு டீட்டெயில்ஸ் இன்னும் கொடுக்குறேன்னு சொல்லி என் வீட்டுக்கு வந்தார். வந்துட்டு அந்த ஆணை வந்து எனது வீட்டின் நைவர் அவரும் சொல்றாரு, இந்த பாருங்க ஒரு தாசில்தாரு, நீங்க வந்து இருக்கிறதுல நீங்க திருப்பி வந்திருக்கிறதுல இந்த தகவலை கொடுத்ததுல இதை பார்த்து இருக்கிறதுல நீங்க மேலே வந்து இருக்கிறதுல நீங்க எதுவுமே முறையீடு செய்யக்கூடாது மாதிரி சொன்னதுல நான் சொன்னேன், நான் படிக்கும் நான் வந்து ஆக்சுவலாக வந்து இருக்கிறதுல நான் படித்தது வந்து குன்னூர், நீலகிரி மாவட்டம் வந்து குன்னூர்ல தான் நான் படித்தேன். என் கூட இருந்தவங்க எல்லாம் டெப்டி தாசில்தாரு, கலெக்டர் பிஏவெல்லாம் இருக்கு, எனக்கு பழக்கமாக உண்டு. இப்போ நான் சொன்னேன், உனக்கு போஸ்ட் வந்து அவராக இருந்தா சொன்னாக்கா உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணானா அவர் தாசில்தாராக இருக்கலாம், அவர் எனக்கு எதுவுமே கிடையாது. இவ்வளோ நாள் கழிச்சு நீ கொடுத்த தகவலை வாங்கிட்டு இப்போ நான் வாங்கிட்டு இருக்கக்கூடியதில் அதுக்கு முன்னால் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் வந்து 2 பேருக்கும் சம்மந்தம் வந்துருச்சு. இந்த டேட்டுக்கு வந்து நீங்கள் சென்னை வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் போனதுல நான் வாங்க முடியாதுன்ட்டேன். அப்புறம் சென்னை வந்து கமிஷனர் ஆஃபீஸ்க்கு 2 பேரும் போனோம். தாசில்தாரும் வந்தார், இவரும் வந்தார். அப்போ வந்து அவர் காத்துட்டேன்னு நினைக்கல. அப்போ கமிஷனர் அவருடைய பெஞ்சில் வந்து இந்த ஹியரிங்ஸ் நடக்குது. ஃபர்ஸ்ட்டு இவங்க பேசுனாங்க, ஐயா நான் அதெல்லாம் கொடுத்து அவர் வாங்க மாட்டேன்னு சொன்னார். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. நான் வந்து வாங்க மாட்டேன்னு சொன்னது உண்மை. ஆர்டி பிரகாரம் எவ்வளோ நல்ல தகவல் கொடுக்கணும் என்றது வந்து ஏற்கனவே மாறுதல் இருக்கா எனக்கு தெரியாது. இவ்வளோ நாள் அவர் கழிச்சு கொடுத்ததுனால நான் மேல்முறையீடு செஞ்சேன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லா பேப்பர்ஸும் நான் வந்து அக்ரி டிபார்ட்மெண்ட்ல வந்து சூப்பரண்டாக ஒர்க் பண்ணதுனால ஃபைல்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வச்சு ஃபிளாப் பண்ணி கரெக்டாக வச்சு கொடுத்தேன். அவர் பார்த்து உடனே சொன்னார், உடனே இருக்கக்கூடியதில் 1500 ரேஷன் கார்டு ஒரு கடையில் இருக்கும்போது கொடுக்க முடியாது. 2வது டைமிங்ஸே எழுதுறது இல்லை. அவனை கேட்டால் எனக்கு நான் 2 ஸ்டோர் பார்க்கணும் 3 ஸ்டோர் பார்க்கணும்னு சொல்லிட்டு சரியாகவே கொடுக்கறது இல்லை, டைமிங்ஸும் போட்டு இது பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதில்லை. அதனால் அப்புறம் என்ன பண்ணாங்க, உடனே அந்த கடையை பிரித்து அந்த நான் இருந்து சேரன் ஜீவா நகர்னு ஒரு இடம், பழனி ஆண்டவர் நகரில் இருக்க ஆளுங்க இங்கே தான் வராங்க. 1500 பேர் இருக்காங்க. நான் இந்த ஸ்டோரை பிரிக்கணுன்ற ஒரே காரணத்துக்கு தான் என்னுடைய சொந்த செலவில் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் அதை பிளேஸ் பண்ணேன். அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்குதுல. சரி அதை வேணால் சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து என்ன நான் தாசில்தாரை பனிஷ் பண்ணலான்னு சொல்கிறேன், உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொன்னேன். நான் சொன்னேன், தயவு செய்து இந்த தாசில்தாரை பனிஷ் பண்ணாதீங்க. இதுக்கு முன்னால் இந்த பேப்பரை இவ்வளோ நாள் வச்சுட்டு இருந்த தாசில்தாரை பனிஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ அவங்க வந்து கேட்ட உடனே இதுக்கு முன்னால் அவர் என்ன அவர் வந்து டெப்டி கலெக்டராக இருக்காருன்னு சொல்லிட்டு இவர் ஆர்டிஐ பிரகாரம் பண்ணாதனால அவர் டெப்டி கலெக்டராக இருந்தாலும் ரூலிங் ஃபாலோ பண்ணாதனால உடனே 25,000 rupees பெனாலிட்டி ஆர்டர்ன்ட்டாரு. சென்ட்ரல் வச்சுட்டு இருக்கிறதுல உங்களுக்கு 1 வீக்ல ஆர்டர் வரும்னு சொல்லிட்டு இருக்கிறதுல ஒன்று. 2வது என்னுடைய பர்சனல் இதில் ரீசெண்டாக ஒரு 5 years பேக் வந்து நான் பள்ளியிலேருந்து என்னோட டாக்டரை மேரேஜ் பண்ணி கோயம்புத்தூர் வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இதெல்லாம் போய் பதிவு போனால் அவங்க அங்கேருந்து இங்கே மைக்ரேட் ஆனதுக்கு மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். கோவை வழக்கில் வந்து மனு பண்ணேன், ரிப்ளை இல்லை. ஆர்டிஓ பார்த்தேன், ஆர்டிஓ அப்ளிகேஷனை நீங்கள் பெட்டியில் போட்டு வாங்க மாட்டேன்னாரு. அப்புறம் எனக்கு நண்பர் வந்து சென்னையில் ஒரு அட்வொகேட் இருந்தார், அவர் வந்து இருக்கக்கூடியதில் எனக்காக வந்து அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சாரு. அதுக்கும் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணல. இது எல்லாம் வச்சிருக்கக்கூடிய நான் கமிஷனுக்கு வந்து நான் தொடர்ந்து கரெக்டாக மேல்முறையீடெல்லாம் கரெக்டாக ஃபார்மாலிட்டிஸ் அப்சர்வ் பண்ணி அங்கே வந்து இப்போ முறையீடு போட்ட உடனே நேராக வந்து இருக்கக்கூடியதில் ஆணையத்துக்கு என்னை கூப்பிட்டாங்க. தாசில்தார் நானும் போனோம். உடனே அப்புறம் வந்து
அவர் அந்த இருக்கக்கூடியதில் அந்த கமிஷனர் வந்து இருக்கிறதுல அவர் ஒரு அட்வொகேட். அதனால வந்து ஒரு சில எல்லாம் கேட்டு அவர் என்னெல்லாம் கேட்கறது பூரா கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க பேசுறதுக்குன்னு. நான் ஒரு சில விஷயம் சொல்லும்போது நீங்கள் கோச்சிக்க மாட்டேனாக்கா நான் சொல்கிறேன், என்னால் விட்டுருங்க சார். ஐயா, நீங்கள் வந்து இருக்கக்கூடியதில் வக்கீலாக இருக்கனால ஆஃபீஸ் ப்ரொசீஜர் தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ அந்த டெப்டி தாசில்தார் ஹியரிங்ஸ் வந்ததோட எனக்கு தபால் கொடுத்ததாக வந்து தகவல் கொடுத்து அதை தங்களுக்கு சமர்ப்பித்திருக்கிறார். ஆனால் அபிஷியல் ப்ரொசீஜர் பானால் சரி, உடனே ஸ்டாம்ப் அக்கௌண்ட் டெஸ்பாச் ரிசிப்ட் எனக்கு காமிக்க சொல்லுங்க. இவங்க ஏன் வந்து குக்கப் பண்ணி ஏன் கொடுத்துருக்க முடியாது, அதனால இது நீங்கள் எனக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொன்ன உடனே அதை வந்து அந்த தாசில்தாரை கொடுக்க முடியல. அதனால அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் சொல்றது பூரா பை, நீங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன்று. ரெண்டாவது, பொதுவாக இன்னும் நடைமுறையில் இருக்குது சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிஐல போட்ட பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் பொது தகவல் அலுவலர் என்ற பெயர், அரசாணைப்படி அந்த தகவல் தரும் அலுவலர் பெயர் கீழே சைன் ஒப்பமிட்டு செல் நம்பர் எழுத வேண்டும் இருக்கிறது. எந்த அலுவலரும் 90% எவனும் செய்யறதே கிடையாது. ஆனால் நான் இந்த ஆணையத்தில் எனக்கு சொன்ன உடனே அப்பயே ஒரு சர்க்குலர் டிக்டேட் பண்ணி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் இந்த மாதிரி நான் இங்கேருந்து பண்ணியிருக்கேன், இங்கே வருதுன்னு சொல்லிட்டு அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் காமிச்ச உடனே அப்பயே ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. போட்டு அந்த டெப்டி தாசில்தார்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் 1 வீக்கில் வந்திருக்கக்கூடியதில் அவர் மனுவெல்லாம் தரமாட்டார். அவங்க பொண்ணுக்கு மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் ப்ராப்பராக எல்லா இதையும் கரெக்டாக கொடுத்துட்டு இருக்காரு. அதை நீங்கள் வந்து கொடுக்காம விட்டுருக்கீங்க. அதனால வந்து இருக்குதுன்னா நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னதில். இன்னொன்று வந்து இந்த கேஸ் இப்போ தான் ஆன்லைனில் வந்திருக்கு, முதல்ல ஆன்லைனில் கிடையாது. கேஸ் ஏஜென்சி பூரா டார்ஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்காக வந்து இருக்கிறதுல டிஎஸ்ஓக்கு நான் ரிப்போர்ட் பண்ணேன். நான் கொடுத்ததை போல அந்த ஆள் வாங்கி வச்சுக்கிட்டாரு. வாங்கி வச்சுட்டு கரெக்டாக வராதனால திண்டுக்கல் கன்சியூமர் கோர்ட்டில் கேஸை போட்டேன். கேஸை போட்டு உடனே இருக்கக்கூடியதில் ஆர்டிஐல வந்து கேட்டேன். இந்த கோர்ட்டுக்கு வந்தோடனே கோர்ட்டு நடந்திருக்கும் பொழுது கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, நீ அனுப்பின தபால் வந்து கிடைக்கலன்னு சொல்லி டிஎஸ்ஓ சொல்கிறாரு, அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதில். சரி, இது இருக்கக்கூடியதில் என்னன்னாக்கா, எனக்கு வந்து ஒரு வாய்வா டைம் கொடுங்க, நான் வந்து அதில் சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஆர்டிஐ பிரகாரம் போட்டு அந்த கோர்ட்டில் வந்துருக்கு. இந்த டேட்டில் வந்துருக்கிறதுல அவர் மீட்டிங்கில் இருந்தாலும் சொல்லிட்டு இருக்கக்கூடியதில் ஒரு ஃபோக்கஸ் ரிப்போர்ட் வந்து கோர்ட்டு கொடுத்துருந்தாங்க. கவர்மெண்ட் பிபியினுடைய அசிஸ்டன்ட் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. நான் ஆர்டிஐயில் வந்து கேட்ட உடனே அந்த தேதியில் மாவட்டத்தில் வந்து மாவட்ட வழங்கல் அலுவலர் எந்த மீட்டிங்கும் நடத்தலைன்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து ஆர்கியூ பண்ணும்போது நான் அப்போ இன் பர்சன்ஸ் தான் கன்சியூமர் கோர்ட்டில் அப்பியர் ஆனேன். அப்போது அக்னாலஜ்மெண்ட்ல வந்து டிஎஸ்ஓ வந்து இருக்கிறதுல திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சீல் போட்டு அக்னாலஜ்மெண்ட் எனக்கு வந்திருக்கு. நான் இந்த சிகிலை செய்ய முடியுமா, அதனால நீ வந்து இருக்கிறதுல டிஎஸ்ஓவை நேரில் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு உடனே அப்புறம் ஃபைனலான சமயத்தில் உடனே கன்சியூமர் கோர்ட்டில் சொன்னாங்க, இந்த டிஎஸ்ஓ உடனே இருக்கிறதுல நெக்ஸ்ட் இயரிங்க்கு வந்து அப்பியர் ஆகணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயரிங் வந்து இருக்கக்கூடியதில் நீங்கள் நான் இல்லை இவர் சொல்றது போல போயிடு எவிடன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கு, அதனால கோர்ட்டு முடிகிற வரைக்கும் நீங்கள் அப்படியே நில்லுங்கன்னு சொல்லிட்டு கன்சியூமர் கோர்ட்டில் 1.5 மணி நேரம் அந்த டிஎஸ்ஓவை நிற்க வச்சிருந்தார். இது என்னுடைய அனுபவம். அதாவது நான் பனிஷ்மெண்ட்டாக ஒரு டிஎஸ்ஓன்னு சொல்லக்கூடியனாக்கா டெப்டி கலெக்டர் கேடர் அவர் பொய் சொல்லியிருக்காரு ப்ரூவ் பண்றதுக்கு நாம கையில் எவிடன்ஸ் இருக்கு. அதனால அவர் அது பண்ணிட்டு இருக்கக்கூடியதுல அந்த கேஸ் ஏஜென்சிக்கு நீ ப்ராப்பரா வந்து இருக்கிறது எல்லாம் பண்ணாதனால 30,000 rupees மன உழைச்சலுக்கும் கேஸுக்கு 50 ரூபான்னு சொல்லி 35,000 ரூபாய் நீ வந்து கோர்ட்ல பணம் நான் வந்து கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க. நான் வந்து இதை அக்செப்ட் பண்ண முடியாது, அதனால கோர்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணுங்க, நான் கோர்ட்டில் செக் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். அதே மாதிரி 35,000 நான் வந்து வித்ட்ரா பண்ணேன். அதாவது நான் அங்கிருந்து இங்கே வந்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்திருக்கனால எனக்கு இன்னொரு நண்பர் மூலையா வந்திருக்கக்கூடியங்களா ஐயா சொன்னது போல் அந்த 25,000 ரூபா பெனால்ட்டின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல என்னுடைய கைட்லைன்ஸில் ஒருத்தர் வந்து அவர் ஒரு டிரைவரு ஒட்டஞ்சத்திரத்தில் வந்து வந்து அண்ணா டிஎம்கே வந்து இந்த எலெக்ஷன்ல இன்னும் தோற்று போயிட்டாரு. திருப்பியும் வந்திருக்கிறதுல ஒரு சில வேலை வந்தானாக்கா இந்த கான்ட்ராக்டில் நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதில் ஒட்டஞ்சத்திரம் முனிசிபாலிட்டியில் டீட்டெயில்ஸ் வந்து
என் புக்கு வேற டீட்டெயில்ஸ் பூரா கேட்டு எல்லாமே வாங்கணும். வாங்கினது என்னக்கா கரெக்டாக பூரா ஃபோக்கஸ் ஆன கரெக்டான ரிப்போர்ட்டே கொடுக்க கிடையாது. ஒவ்வொரு டைமும் திருப்பி ரிப்பீட்டேஷன் வரக்கூடியதில் இன்னொன்று, இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் ஒரு தகவல் கொடுத்தால் அவங்க வந்து நான் தரக்கூடிய தகவல் உங்களுக்கு திருப்திகரமா இல்லாவிட்டால் அடுத்து மேல்முறையீடு அலுவலரை அணுக வேண்டும் என்று அந்த ரிப்ளை காப்பீடு அவர் கொடுக்கணும். ஆனா பெரும்பாலும் கொடுக்கறது கிடையாது. நான் செக்ரட்டரியிலே நிறைய வந்திருக்கக்கூடியதுல ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டேன். ஆனால் அந்த டெப்டி செக்ரட்டரி வந்திருக்கு சைன் பண்ணி அந்த வரக்கூடிய தபால்லையே கீழே வந்து இஃப் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் தி இன்ஃபர்மேஷன்ஸ் தி நெக்ஸ்ட் அத்தாரிட்டி யூ கேன் அப்ரோச்னு சொல்லிட்டு வருது. ஆனால் இப்போ வரக்கூடியதில் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் நிறைய நாளுக்கு அப்புறம் இங்கே வந்து டவுன் ஏரியாவில் வந்திருக்கனால ஃபேஸ் டு ஃபேஸை பார்த்தாலும் நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன். அந்த லைனில் 3 பேர் இருக்காங்க, 11 பேர் இருக்காங்க. அந்த ஓனர் நான் இருக்கிறதுல 3 பேர் இருக்காங்க. சிட்டிங்கிறதுனால வந்து யாருமே நேருக்கு நேர் பார்த்தா கூட பேசுறதில்லை. நான் வந்து பழனியில் இருக்கும்போது இதே போல் நண்பர் தாராபுரத்துக்காக சொன்னதுல ஃபோட்டோ எடுத்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப டேமேஜாக இருந்திருக்கு. அந்த வழியில் நடக்கும்போது குழந்தைங்க ஆளுங்கெல்லாம் நடக்கக்கூடிய வழி, அதில் எதாவது டேமேஜ் ஆகுன்னு சொல்லி நான் ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட் எடுத்து உடனே வந்து இவங்களுக்கு தபால் அனுப்பி உடனே சேர்மேனுக்கு வந்து இருக்குதுல தனித்தனியாக ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தருக்கு போட்டு அனுப்பிச்ச உடனே ஒரு வாரத்தில் அந்த டிரான்ஸ்ஃபார்மரை வந்தோம்னாக்கா அந்த கேச்சஸ் ஆனது போல சிமெண்ட் எல்லாம் போட்டு பெயிண்டிங் பண்ணி எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க. எந்த விதமான இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 6 months நான் இங்கே கோயம்புத்தூர் வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்திருக்கு. அங்கே இருக்கும்போதுலாம் எனக்கு நிறைய பேர் நண்பர்கள் வருவாங்க. அவங்க கைட்லைன்ஸில் கூடக்கூடியதில் எல்லாருமே இது பண்ணியிருக்குதுல அந்த ஒட்டம்புத்திரன் சொன்ன கேஸில் கரெக்டாக தராதனால அவர் வந்திருக்கிறதுல ஒரு லாரி டிரைவராக இருந்தோம். என்னுடைய கைட்லைன்ஸில் சென்னை இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு போய் அங்க இருந்திருக்கக்கூடிய அவருக்கு 25,000 ரூபாய் பெனால்டி போட்டு உடனே அந்த ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து அவரை ராஜபாளையத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணாங்க. டிரான்ஸ்பர் ஆன பிறகு திருப்பி அவர் பழனிக்கு வந்தாரு. பழனிக்கு வந்து நான் பர்சனலா சொன்னேன், ஏற்கனவே இருந்தால் இருக்கக்கூடியதால் ஆல்ரெடி பனிஷ் பண்ணாலும் எகைன் வந்திருக்கக்கூடியதால டெம்பிள் சிட்டி என்று சொல்லக்கூடிய பழனி முனிசிபாலிட்டிக்கு இவரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கீங்களே, திருப்பி இவர் இங்க வந்து யார் தகவல் கேட்டாலும் தர மாட்டார், இவரை உடனே திருப்பி நீங்கள் மாறுதல் செய்யணும் என்று சொல்றாங்க. திருநெல்வேலிக்கு மாற்றம் செய்யப்பட்டார். என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் செஞ்சிருக்கேன், நண்பர்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். இதுதான் என்னுடைய அனுபவம். நான் 2005க்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் ஐயாவுடைய வாட்ஸ்அப் பார்க்கறதுனால மற்றதுல என்னன்னாக்கா இன்னும் கொஞ்சம் அடிஷன்ஸ் இவருடைய இந்த கூட்டத்தில் கலந்து முதல்ல ஏற்கனவே வந்து கோயம்புத்தூர்ல முதல் கூட்டம் போட்டிருந்தாங்க. எனக்கு அன்னைக்கு வர முடியாத சூழ்நிலை வரல. நான் நேற்று வந்திருக்கக்கூடியதுல நைட்டு தான் இதை பார்த்தேன். அதே சமயத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா என்னால் அந்த பழைய பேப்பர்ஸ் எல்லாம் பாக்ஸில் போட்டு அனுப்பி அங்கேருந்து பார்சல் அனுப்பிச்சு வந்து என்னுடைய வீட்டு மாடி ரேக்கில் மேலே வச்சிருக்கேன், இது பண்ண முடியல. இல்லை அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னால் நான் இந்த வாட்ஸ்அப்பை பார்த்துருந்தேன்னா நான் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் அடிஷனலாக சொல்லியிருப்பேன். அடுத்த முறை இருந்த ஒரு வாய்ப்பு வருமானால் தங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் சொல்லுகிறது தெரிவித்துக் பலமே அடுத்தவங்களுக்கு எளிய முறையில தகவல் சொல்லி கொடுத்து அவங்க மூலமா சாதிச்சது இவருடைய பலமே. நன்றி நன்றிங்க. நீங்களும் கொஞ்சம் மற்றவங்களுக்கு தகவல் சொல்லி கொடுத்து கொஞ்சம் மற்றவர்களுக்கு பயன்படுத்துவீங்க. பூஜை கலாய்வு உங்களுடைய மந்திரி கூடிய அதிகாரம் இருக்கு, மந்திரிமா நீங்க ஆய்வு செய்யலாம் சொன்னீங்கல்ல, எப்படி சொல்லுங்களா? சரி சரி. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ரோடு போடுறாங்க நம்ம ஊர்ல, ஒரு அரசாங்க கட்டிடம் கட்டுறாங்க, ஒரு பள்ளிக்கூடம் கட்டிடம், பொதுப்பணித்துறை ஆணை, இந்த மாதிரி கட்டிடங்கள் கட்டக்குள்ள அமைச்சர் எம்எல்ஏக்கள் எல்லாம் போய் ஆய்வு செய்யறாங்க. அவங்க ஆய்வு பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு போட்டோ எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க, பிரஸ் பத்திரிகை அவங்க பேட்டி கொடுப்பாங்க, டிவி சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. அதை தாண்டி அவங்க ஒன்றும் பெருசா பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க தகவல் அறிவு உரிமை சட்டத்துல அரசாங்கத்தினுடைய வேலை எல்லாத்தையுமே ஆய்வு செய்யலாம். பாலங்கட்டத்தை போய் நீங்க பார்வையிடலாம், ஆய்வு செய்யலாம். பார்வையிடலாம் சொல்றது தவறான வார்த்தை, ஆய்வு செய்யலாம். ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன, பார்த்தோமா பார்த்துட்டு போயிடுவாங்க, மந்திரி பார்த்துட்டு வேடி பார்த்துட்டு போயிடுவாரு. ஆனால் நீங்கள் தகவல் சட்டத்துல ஆய்வு செய்யலாம், மாதிரிகள் வாங்கி பார்க்கலாம். ரோடு போறதுக்குள்ள ரோடு என்னென்ன பொருள்லாம் பயன்படுத்துவாங்க ரோடு போறதுக்கு, தாரு, ஜல்லி, சிமெண்ட், கம்பி, இதெல்லாமே சாம்பிள் வாங்கலாம். ரோடு போடுறதுக்குள்ள அந்த ரோடு போடுவதற்கு தேவையான சட்ட திட்டங்கள் என்ன நமக்கு தெரியாது, அவங்க அரசாங்கத்துக்கு கேட்கலாம். இந்த ரோடு போடுறது என்ன எஸ்டிமேட் காப்பி என்ன, எந்த கான்ட்ராக்டர் கொடுத்துருக்கிற, அவருக்கு என்ன நிபந்தனை சொல்லியிருக்கிற,
இந்த ரோடு போடல எப்படி உள்ள ரோடு போடணும், புத்தகத்தெல்லாம் கூட, விதிமுறை கூட, எஸ்டிமேட் காப்பி கூட, ஒர்க் ஆர்டர் கூட அப்படின்னு வாங்கிட்டு அதுல இருக்கிற மாதிரி ரோடு போறாங்களான்னு போய் பாத்தீங்க அப்படின்னா போட மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம தலைமைச் செயலாளர் அறிவிப்பு தெரியும், ஒரு ரோடு போடக்குள்ள போட்ட ரோடுக்கு மேலே ரோடு போடக்கூடாது, அந்த ரோடை அகற்றிட்டு புதுசா ரோடு போடணும். சட்டத்தில் இதெல்லாம் இருக்கு, தலைமைச் செயலாளர் கூட சொல்லியிருக்க, நாம நிறைய இடங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஆனா ரோடு போடக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம கொண்டாடு போடுவாங்க. அந்த ஜல்லிய 1 கிலோ சாம்பிள் வாங்கி பார்க்கலாம், தார் 1 லிட்டர் சாம்பிள் வாங்கிட்டு வரலாம். தார் அந்த ரோடு போட்டு முடித்த பிறகு கியூப் பீஸ்மாங்க, ரோட வந்து ஒரு இடத்துல ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டு மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு சாம்பிள் எடுப்பாங்க. அந்த சாம்பிள கியூப் பீஸ் ஒரு கேக் மாதிரி ஒரு பீஸ் வெட்டி எடுத்து தரமா ரோடு போட்டிருக்கா, சட்ட விதிகள் படி ரோடு போட்டிருக்கா அப்படிங்கிறத ஆய்வுக்கு அனுப்புவாங்க. அது ஒண்ணு எடுத்தா கணக்காட்டி, எடுக்காமலே எடுத்தா கணக்காட்டி சரியா இருக்குன்னு சொல்லி சான்றிதழ் வாங்கி வைப்பாங்க. நாம அந்த கியூப் பீஸ் கேப்ல கொடுத்தே ஆகணும். வாங்கிட்டு போய் நம்ம லேபர் கொடுத்தா சாயம் எடுத்து போயிரும்ல, அரசு பொறியியல் வந்து கொடுத்தா 1500 பணத்தை கட்டினீங்கன்னா அவர்கள் சான்று வழங்குவார்கள். அவங்க கிட்ட ரோடு எங்க போட்டாங்கன்னு கூட சொல்லி பாருங்க. எந்த ஊர்ல போட்ட ரோடு, எங்க போட்ட ரோடு எல்லாம் கேட்காம இந்த டெஸ்ட் மட்டும் பண்ணி கூடியான்னு சொல்லுங்க. அவங்க ஃப்ரெண்ட்லயே கேட்பாங்க, சிரிச்சுட்டே கேட்பாங்க, எங்க போட்ட ரோடு தலைவரா மாட்டிட்டானா காண்டிட்டாரன் அப்படின்னு கேட்பாங்க. வாயை திறந்து ரோடோட இடத்து சொல்லிட்டீங்க, அவன் அதுக்கு என்ன ரிப்போர்ட் கொடுத்தாலும் அதே கொடுத்துருவான். இப்ப நீங்க இந்த ரிப்போர்ட் வாங்கின பிறகு காண்டிட்டாரன் செத்தானா, அதிகாரிகள் செத்தாங்களா, கட்டிடம் கட்டுறாங்க, ஒரு செங்கல் சாம்பிள் வாங்குறீங்க, ஒரு செங்கலை கையில கொடுத்து இட்டாங்க இந்த பில்டிங் கட்டின செங்கல் அப்படின்னு சொல்லி உங்க கையில கொடுத்தான முடியாது. சான்று செய்து அந்த பொருளை வழங்க வேண்டும். இப்ப பேப்பர் ஐயா சொன்ன மாதிரி சீல் வச்சு சான்று செய்து கொடுத்துடலாம். செங்கலுக்கு எப்படி சான்று செய்வது, தாருக்கு எப்படி சான்று செய்வது, மனைவிக்கு எப்படி சான்று செய்வது, கம்பிக்கு எப்படி சான்று செய்வது, சிக்கல் வந்துச்சுங்களா. சீல் வச்சு, அரக்கு சீல் வச்சு உங்களுக்கு சாம்பிள் தரணும் அப்படின்னு வழிகாட்டுதல் இருக்கு. கொடுத்த பிறகு மாட்டினால ஒரு அரசு அலுவலகத்துல கள ஆய்வு செய்வது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கவர்னர் மாளிகை, இந்த மாவட்ட ஆட்சியர் பேர் என்னங்க இங்க கோவை, இல்ல கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் கிரண்குமார் பேடிங்களா, கிரண்குமார் பேடி, கிராந்திகுமார் நண்பர் கிராந்திகுமாரா, கிராந்திகுமார் ஐஏஎஸ் அதிகாரி அவருடைய கலெக்டர் அலுவலகத்துல அவர் பயன்படுத்தக்கூடிய தனிப்பட்ட கழிவறை இருக்குல்லைங்க, இதை சுத்தம் பண்ணுவாங்கல்ல டெய்லி 2 முறை. இதை தகவல் நாம ஆய்வு செய்யலாம். மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கழிவறையை எப்படி சுத்தம் செய்கின்றார்கள், என்னென்ன பொருள்லாம் பயன்படுத்துறாங்க, என்ன பணிகள் ஊத்துறாங்க, என்ன ஆசிட் ஊத்துறாங்க. அலுவலர்கள் பயன்படுத்தக்கூடிய கழிவறை, அங்க அரசு அலுவலர்கள் பயன்படுத்தக்கூடிய கழிவறை உள்ள போனீங்கன்னா உங்களுக்கே மூச்சு முட்டி போயிடும். அதை சுத்தம் செய்வதை ஆய்வு செய்யலாம். பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய கழிவறை இருக்கா உங்க கலெக்டர்ஸ்ல? இருக்கும் கணக்குக்கு பூட்டி வச்சிருப்பாங்க அல்லது திறந்து வச்சிருந்தாங்கன்னா சுத்தப்படுத்திருக்க மாட்டாங்க வாழ்நாள்ல. இதை 3ஐயும் சுத்தம் பண்றத தகவல் அறிவுரிமை சட்டத்தில் கலாய்வு செய்ய வேண்டும், 2Jல கலாய்வு செய்யணும்னு சொல்லி அனுமதி கேட்டீங்கன்னா கட்டாயம் அனுமதி கொடுப்பாங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு முறை 3ஐயும் சுத்தம் பண்ணி காட்டுவாங்க. கலெக்டரோட பர்சனல் டாய்லெட் சுத்தம் பண்றதே கலாய்வு செய்யலான்குள்ள, மற்ற விஷயம் கலாய்வு செய்யல பண்ணல. உங்களுக்கு தேவையான கோப்புகளை, ஆவணங்களை, பதிவேடுகளை நேரில் சென்று ஆய்வு செய்யலாம். உங்க தாத்தாவுக்கு ஒரு இடம் இருக்கதா உங்களுக்கு உங்க சொந்தக்காரங்க சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த கிராமத்துடைய ஆவணங்களை போய் பட்டாட்சி போய் உங்க தாத்தா சம்பந்தப்பட்ட ஆவணங்களை நீங்கள் கிராம வீரர்கிட்ட கேட்டா தரமாட்டாரு, நீங்களே போய் அந்த கிராமத்துடைய ஆவணங்களை முன்னனுமதி பெற்று பதிவேடுகளை ஆய்வு செய்யலாம், பார்வையிடலாம், குறிப்புகள் எடுக்கலாம், நகல் பெறலாம். இதுக்கெல்லாம் சட்டத்தில் இடம் இருக்கு. முதல் 1 மணி நேரத்திற்கு ஏற்கனவே 10 ரூபாய் கட்டிட்டீங்கல்ல, அதுதான் இலவசம் சொல்லக்கூடாது, ஏற்கனவே கட்டின 10 ரூபாய். அதற்கடுத்து ஒவ்வொரு 1 மணி நேரத்திற்கும் வெறும் 5 ரூபாய். ஒரு அமைச்சருக்கான அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தின பொழுது, எம்எல்ஏ எம்பிக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க ஆய்வுக்கு போகல வெறும் 5 ரூபாயில நீங்க எவ்வளவு பெரிய அதிகாரத்தை பிடிச்சிடுறீங்க. சாம்பிள் வாங்கி தரீங்களா, மந்திரி போய் செங்கல் கேட்டா அது லஞ்சமாக மாறிவிடும். அவருக்கு சாம்பிள் வாங்குற அதிகாரம் இல்லை. அதிகாரிட்ட ஒரு சாம்பிள் எடுத்து லேபு கணக்கு சொல்றது உத்தரவு போட்டு அதிகாரம் தவிர அங்கிருந்து ஒரு ஜல்லி எடுத்துட்டு வரதுக்கு, சாம்பிள் எடுத்துட்டு வரதுக்கு அதிகாரம் இல்லை. ஆனா நாம சான்று செய்து மாதிரியை பெற்றுவதற்கான அதிகாரத்தை நாம் வைத்திருக்கின்றோம். இப்ப மந்திரி பெரியாளா நாம பெரியாளா? நாம பெரியாள். எவ்வளவு அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கு. இதை பயன்படுத்தக்குள்ள கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். பயன்படுத்தக்குள்ள, ஏன்னா இது வந்து அருமை தம்பி பரஞ்சோதி பண்ணி சொல்லுவார், 2J வஜ்ராயுதம் அப்படிம்பாரு, தகவல் முனை பிரம்மாஸ்திரம் அப்படிம்பாரு. 2J அதிகாரி கொஞ்சம் பயந்துட்டு உட்காந்துருப்பான். வராது சமூக ஆர்வலர், தகவல் ஆர்வலர், இவர் கண்டுபிடிக்க வந்திருக்கிறாரு, கண்டுபிடிச்சு நம்மளே பிரிச்சு மேய போறாரு,
முன்னாடியே நாம கிழிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கலாம் ஏதாவது முயற்சி பண்ணாங்க அப்படின்னு ஒரு பயம் இருந்ததுன்னா முன்னாடி ஒரு நண்பர் பேச சொன்னார், போலீஸ் ஒரு முன்னாடி ஒரு மனு கொடுத்துருங்க, புகார் மனு கொடுத்துருங்க. ராஜன் சொன்னாரா? யார் சொன்னாங்க? பிடி சொன்னாரா? அந்த மாதிரி ஒரு மனுவை நேரில் கொண்டு கொடுத்துடாதீங்க. கலாய்வுக்கு அனுமதி கொடுத்து கடிதம் கிடைச்ச உடனே உங்க ஊர் காவல்துறைக்கு ஒரு கடிதம் வைங்க, இந்த தேவையில கலாய்வுக்கு நான் இந்த கிராமத்துக்கு போறேன், இந்த அலுவலகத்துக்கு போறேன், அங்க விரும்பத்தகாத சட்டவிரோத சம்பவம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குதான்னு தெரிகின்றது, அதில் ஊழல் செய்தவர்கள் என்னை தாக்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிகின்றது, எனவே எனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டுமா கேட்டுக்கொள்கின்றேன் அப்படின்னு கேட்டு அந்த அலுவலகம் இருக்கக்கூடிய பகுதியினுடைய காவல் ஆய்வாளருக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் இதில் நகல் போட்டு அனுப்பிடுங்க. இதுல மட்டும் நகல் போட்டு அனுப்பிடுங்க. நான் முன்ன நகல் போடக்கூட சொன்னேன், இந்த முறை நகல் போட்டு காவல்துறை வேறு டிஜிபி வரைக்கும் ஹோம் செக்ரட்டரி வரைக்கும் நகல் போட்டு அனுப்பி வச்சிருங்க. இந்த புகார் மனுவை, கோரிக்கை மனுவை, பாதுகாப்பு கேட்டு வரக்கூடிய மனுவை காவல் அதிகாரி வாங்கணும்னு என்ன பண்ணுவார்னா உங்களை பார்த்து போன் பண்ணி பேசுவார், கேட்பார், ஏன் நீ ஆர்டி போட்டுக்கிற கலாய்க்கு போற, உனக்கு பாதுகாப்பு தேவை, எனக்கு வேலையா? நாங்க மந்திரிக்கு பாதுகாப்பு போறத, ஆமா உனக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்தா அப்படின்னு நக்கல் பண்ணுவாங்க. அதை சீரியஸா எடுத்துக்காதீங்க. அடுத்த போன் யாருக்கு பண்ணுவாங்கன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு போன் பண்ணுவாங்க. ஏயா அவன் ரெக்கார்டு கேட்டா கொடுத்துட்டு போக வேண்டியது தானே, அவனை ஏதோ அப்படியா சொல்லி தகவல் வந்திருக்கு, புகார் மனு வந்திருக்கு, கலாய்வுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போய் சேர வரைக்கும் நடுவுல லாரி அடிச்சு பைக்கில் எங்கேயாச்சும் விழுந்து அவனுக்கு காயாச்சுன்னா நீதான் பொறுப்பு, நீதான் பொறுப்பு. ஒழுங்கு அவனை பாதுகாப்பா காஃபி வாங்கி கொடுத்து ரெக்கார்டை கொடுத்து அவன் கையில காலில் விழுந்து தப்பிச்சுக்கிற வழியை பார்த்துக்க அப்படின்னு உரிய முறையில் அன்பாக பாசமாக சொல்லி அனுப்புவார்கள். நம்ம காரியமாவதா? இதை சொன்னா எங்க அண்ணன் ஒருத்தர் காவல்துறை கடிதம் எழுதினாரு, நான் வீட்டில் கிளம்பி கலாய்வு செய்து திரும்பி வீட்டுக்கு செல்லும் வரை எனக்கு வழிகாவல் செய்து கொடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன், அதற்கு உரிய கட்டணத்தை நான் செலுத்த தயாராக இருக்கின்றேன். சரிங்களா? சட்டத்தில் இதெல்லாம் இடம் இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு தேவைன்னா காவல்துறை மனு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காவல்துறை கட்டணத்தை வாங்கி கொண்டு பாதுகாப்பு கொடுப்பார்கள். சந்தேகம்னா 4 நாள் முன்னாடி பேப்பர்ல செய்தி இருந்துச்சு, திருவிழாவுக்கு பாதுகாப்பு இருந்தாங்க, காவல்துறை போயிட்டு இருந்துச்சு, 60 லட்சம் செலவு போடுறான்னு சொல்லி கேட்டு அந்த சாதி சங்கத்துக்கு தபால் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க, ஹைகோர்ட்ல கேஸ் போட்டுருவாங்க, செய்தி பார்த்துப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டுச்சுன்னா பரிசல்ல போகக்குள்ள வாத்தியார் அடிச்சுவான்னு பார்த்து பாதுகாப்பு தேவைப்பட்டுச்சுன்னா தம்பி உனக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். காலேஜ் ஸ்டூடெண்ட் யார் இருக்கீங்க? கல்லூரி மாணவர் யார் இருக்கீங்க? நீங்களா? உங்களுக்காக தான் ஜோக் சொல்லிட்டு இருக்கேன். பரிசல்ல போகக்குள்ள வாத்தியார் ப்ரின்சிபல் அடிச்சுவான்னு பயம் இருந்துச்சுன்னா காவல்துறை நான் வீட்டுல இருந்து எக்ஸாம் எழுதி வீட்டுக்கு போற வரைக்கும் போலீஸ் பாதுகாப்பு வேணும், நான் உரிய கட்டணத்தை கட்டுறேன்னு சொல் என்னங்க நான் முடிச்சிட்டேன். மனுவை கொடுத்தா காவல்துறை பாதுகாப்பு நம்ம காசை முன்னாடியே டெபாசிட் கட்டணும். சட்டங்களை இருக்கு, நடைமுறையில எல்லாம் கேட்டா என்ன ஆகும்? ஆமா, கல்லூரி மாணவர் ஒரு மாணவர் வந்திருந்தாரு, அவர் மதிய பயிற்சி வகுப்பு சிறப்பாக சொன்னாரு, நன்றி தம்பின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி சொன்னேன், தயவு செஞ்சு ஆர்டிஐ போடாதப்பா அப்படின்னு, தயவு செஞ்சு ஆர்டிஐ போடாதப்பான. நீங்க எங்க வேலை செய்றீங்களோ அந்த பணியிடத்துல தயவு செஞ்சு ஆர்டிஐ போடாதீங்க. போக்குவரத்து கழகங்களில் நிறைய பேர் நம்ம கூட இருக்கீங்க, இங்க ஒரு சில வந்திருக்கீங்க. தயவு செஞ்சு எங்க வேலை செய்றீங்களோ ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அந்த துறையில வேலை செய்யற இடத்துல தகவல் மனுவை பயன்படுத்தாதீங்க. சொந்த விஷயத்துக்கு கூட தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. நீங்க மனு போட்டீங்கன்னு அதிகாரி பதில் சொல்லுவான், பதில் சொல்லி முடிச்ச உடனே பின்னாடியே ஆமா டிரைவரை தூக்கி நல்ல ரூட்ல ஓடி இந்த டிரைவரை தூக்கி ஊட்டிக்கு போயிட்டு அனுப்பி விட்டுருவான். வருமானம் இல்லாத கஷ்டமான இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவான் நிர்வாக நலன் கருதிட்டு. ஆனா மனு போடக்கூடாதுன்னு தான் சொன்னே தவிர அதிகமா மனு போடணும். உங்க போடாம 50 கிலோமீட்டருக்கு வெளியே உங்க நண்பர் எல்லாம் பயன்படுத்திங்க. இன்னைக்கு வந்த எல்லாரும் உங்க போன் நம்பர் எல்லாம் வாங்கிக்கங்க, ஐயா வீரபாண்டிய லிஸ்ட் வாங்கிக்கிங்க, எல்லாரும் கூடயும் பேசுங்க, போடுங்க, எவ்வளவு வேணாலும் போடுங்க, வண்டியா போடுங்க, உங்க கோபத்தெல்லாம் காட்டி போடுங்க. 50 கிலோமீட்டர் வெளியே நண்பர்கள் கொடுத்து போடுங்க, எவ்வளவு வேணாலும் போடுங்க. நம்மால 50 கிலோமீட்டர் வெளியே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரா கண்டுபிடிச்சு பஞ்சாயத்து பேசி காலில் விழுந்து பிரச்சனையை முடிச்சுக்க முடியுமா? முடியாதுல்ல. பயன்படுத்துங்க. தகவல் சொல்ற மனு போட்டா பிரச்சனை வரும் காலையில நிறைய பேர் சொல்லி பயன்படுத்திட்டாங்களா? நான் சொல்றேங்க, வரும் பாத்துலாங்க. யாருக்கா தைரியம் இருந்தா ஆர்டிஐ போட்டவரை தொட்டு பார்க்கட்டும், சமூக ஆர்வலர் தகவல் ஆர்வலர் தொட்டு பார்க்கட்டும். நாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஊர்லயும் சொல்லிட்டு இருக்கிறோம், தொட்ட கேட்ட வந்துருவோம். தமிழ்நாடு முடிச்சிருந்து எல்லாரும் இங்க வந்து உக்காந்துருவோம்.
பிரிச்சு மேயம் போக மாட்டோம், பிரிச்சு மேய்ஞ்சிட்டு தான் போவோம். அதனால அரசியல் பஞ்சாயத்துல ஊழல்வாதிகள் உங்களை பொட்டுவாங்க நினைச்சாங்க. கோவை திருப்பூர் மாவட்டங்களை பொறுத்தவரை சமூக ஆர்வலர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இங்க இருக்கு, மிகப்பெரிய ஒற்றுமையோடு இங்க இருந்துட்டு இருக்கீங்க. நாளை தினம் திருப்பூர்ல சமூக ஆர்வலரை போன்ல மிரட்டினதுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தை சமூக ஆர்வலர் வச்சிருக்கோம். வாய்ப்புள்ளவர்கள் கலந்துக்குங்க. திருப்பூர் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி நாளை காலையில 10 மணிக்கு ஒரு சமூக ஆர்வலர் தகவல் கேட்டவரை போன்ல கூப்பிட்டு என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு ஆர்ப்பாட்டம், கேட்டதுக்கு ஆர்ப்பாட்டம் ஒழுங்கு சொல்லி. ஏன்னா தகவல் சட்டத்தில் மனு பொறுத்தவரை தொடர்பு கொண்டு எந்த விவரமும் கேட்பதற்கு சட்டத்தில் இடமில்லை. ஒன்னே ஒண்ணு கேட்கலாம், சார் உங்க அட்ரஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, முழுசா அட்ரஸ் சொல்லுங்க, உங்களுக்கு தகவல் தரத்துக்கு முகவரி மட்டும் சொல்லுங்கன்னு கேட்கலாமே தவிர வேற எதையும் கேட்பதற்கு அரசு அதிகாரிகளுக்கு அரசு இயந்திரத்திற்கு அதிகாரம் இல்லை. சட்டத்திலே இல்லாத நம்மால் கேட்கக்கூடாது இல்ல, இதுதான் விஷயம். அதனால தைரியமாக நீங்க சட்டத்தை பயன்படுத்துங்க, நியாயமாக நேர்மையாக நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. கோவை மாவட்ட பத்திரிகை இயக்கத்திற்கு ஒரு நன்றி சொல்லணும். கடந்த மாதம் பத்திரிகை மாநில பொதுக்குழு கூடமும் 2 நாள் சட்டத்தை வச்சு வைப்போம் கொல்லிமலையில் நடந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு கோவை மாவட்ட பத்திரிகை இயக்கத்தின் சார்பாக 2000 ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்காங்க. அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறோம். பத்திரிகை இயக்கத்தை பொறுத்தவரை எல்லோருமே நேர்மையானவர்கள், நியாயமானவர்கள், சரியானவர்கள். பத்திரிகை இயக்கத்தின் ஒவ்வொரு பொறுப்பாளரும் ஒவ்வொரு உறுப்பினரும் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள், நேர்மையானவர்கள், நியாயமானவர்கள். ஆனால் பத்திரிகை இயக்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நல்வணிக சிராஜ் அப்படிலாம் இல்ல. உங்க பக்கத்து வீட்டுல, உங்க குடும்பத்துல, உங்க சித்தப்பா பெரியப்பா 30 வருஷம் வக்கீல் வேலை செஞ்சவரு, 25 வருஷம் பொது வாழ்க்கையில அரசியல் இருந்தவரு, என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணிருப்பாங்களோ அத்தனையும் செய்தவன் நான். எனக்காக நான் செஞ்சதில்ல, நான் எடுத்துக்கிற வேலையை வெற்றி பெற வைப்பதாக செஞ்சிருக்கேன். நான் தெளிவா சொல்றேன், உறுதியா சொல்றேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, சமூக ஆர்வலர்கள், தகவல் ஆர்வலர்கள் ஒரு பிரச்சனை அப்படின்னா, பகவான் கிருஷ்ணன் மகாபாரதத்துல எத்தனை அயோக்கியத்தனங்களை செய்து நியாயத்தை வெற்றி பெற செய்தானோ, மகாபாரத யுத்தத்தில் நியாயத்தை, நேர்மையை, தர்மத்தை வெற்றி பெற வைப்பதற்கு பகவான் எத்தனை தவறுகளை செய்தாரோ, எத்தனை அவதாரங்களை செய்தாரோ அத்தனை தவறுகளையும் செய்து உங்களை வெற்றி பெற வைப்பேன். நன்றி, வணக்கம். குரு போட்டோ எடுத்தலாமா? கொல்லிமலை நிகழ்ச்சி 50,000 ரூபாய் நஷ்டம் கடன் ஆயிடுச்சு, நன்கொடை தராங்க 2000 ரூபாய். நாமக்கல் மாவட்ட சிவகுமார் சீனிவாசன் பார்த்துட்டு இருப்பார் நினைக்கிறேன், ரொம்ப சந்தோஷப்படுவார். புகைப்படமா? வேணும் வேணும். நன்றி. நண்பர்களே, ஒரு சின்ன அறிவிப்பு முடிஞ்ச குழு புகைப்படம், குழு புகைப்படம் முடிஞ்ச உடனே யாரெல்லாம் கிளம்பலாம், மற்றவர்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சியில கலந்துக்கலாம், சண்டே கேள்விகள் கேட்டுக்கலாம். அறிமுகம். கதிரவன், பல்லடம் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் கதிரவன். கதிரவன் எங்க இருக்கீங்க? ஒரு ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வந்து ப்ரமோஷன் பதவி உயர்வு. கோவை மாவட்ட ஐடி வினுடைய திருப்பூர் கோவை ஒருங்கிணைப்பாளர் யாரு? முத்துவேல், ஆர் முத்துவேல், கோவை வடக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர். சி மணிவேல் வாங்க. மணிவேல் கோவை தெற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர். சபரீஸ்வரன், நல்லது. ஆனைமலை ஒன்றிய சபரீஸ்வரன். முகமலி ஜின்னா, ஐயா வாங்க. முகமலி ஜின்னா பேரூராட்சி ஒருங்கிணைப்பாளர் சூலேஸ்வரன். சூலேஸ்வரன் பேரூராட்சி ஒருங்கிணைப்பாளர் முகமலி ஜின்னா. ஜோதிமணி கண்டன், பல்லடம் நகர செயலாளர். அப்புறம் வச்சுக்கலாம். கணக்கம் பண்ணுங்க. திருப்பூர்ல என்ன ஒன்றியம்? பாரதி எக்ஸ் எம்பி. எம்பி என்னன்னு தெரியுங்களா? மெம்பர் ஆஃப் பஞ்சாயத். எக்ஸ் எம்பி பாரதி ஆர்டிஆர் எக்ஸ் எம்பி. கணக்கம்பாளையம் ஊராட்சி ஒருங்கிணைப்பாளர். எஸ் கே நடராஜன்
ஐயா, சுந்தரபுரம் ஊராட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் பர்வானந்தன். பர்ணவானந்தனா? பர்ணவானந்தன், பர்ணவானந்தன், பர்ணவானந்தன். கண்ணாடி போட்டு படிக்கிறான். பொள்ளாச்சி நகர ஒருங்கிணைப்பாளர் செல்வகுமார். பொள்ளாச்சி நகர ஆலோசகர் செல்வகுமார். அவர் நகரத்துல மாவட்டத்துக்கு போடுங்க. மாவட்ட ஆலோசகர், கோவை மாவட்ட ஆலோசகர். அதாவது வேணான்னு சொன்னா தலையில கட்டிடணும், வேணும்னு சொன்னா கொஞ்சம் யோசிக்கணும். யாரா வேணும்னு சொன்னா கொஞ்சம் யோசிக்கணும். காரமடை ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் சாவு வந்தது. அவங்களுக்கு வணக்கம் வைங்க, எனக்கு வேணாம். முகமது ரஃபி எங்க பெரியவர் இருக்காரு, மிகப்பெரிய தகவல் ஆர்வலர், ஊத்துக்குடி பேரூராட்சி செயலாளர். முத்துக்குமரன் சூலூர் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர். புதிய பொறுப்பாளர்களுக்கு ஒரு பலத்த கரவசம் வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லா கைத்தட்டீங்களா? சரி, கைத்தட்ட முடிச்ச உடனே ஆளாளுக்கு ஒரு பொறுப்பு வாங்கிட்டு சொல்லி பொறுப்பு எடுத்துக்கணும். இங்கிருந்து போகல பொறுப்பானவர்களா போகணும். உங்களுக்கு என்ன வேலைன்னா ஏற்கனவே சொன்னதான். காலையில் என்ன சொன்னது? பொறுப்பாளர்கள் வேலை. பொண்டாட்டி பிள்ளையை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், பழத்தை பார்க்கணும். ஓய்வு நேரத்தில் மட்டும்தான் பொது வேலையை செய்யணும். பொது வேலையை விடாம தொடர்ந்து அதிகமா செய்யணும். செலவு ரொம்ப கம்மியா பண்ணணும், சிக்கனமா பண்ணணும், கஞ்சத்தனமா பண்ணணும். அந்த செலவு 4 பேருக்கு சேர்ந்து பண்ணணும். இதை விடாம தொடர்ந்து பண்ணணும். அப்படித்தான் அப்படித்தான் அப்படித்தான். இதனால மீறினாங்கன்னா சொல்லுங்க, பொறுப்பு நீக்கலாம். மதுக்கரை ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார். வாங்க வாங்க வாங்க, புகைப்பட உதயகுமார் வாங்க. இதுக்கு மேல அறிவிப்புல நீங்களே வெளியிடலாம், அனுமதி கேட்க தேவையில்லை, வெளியிட்டு தகவல் சொல்லலாம். என்னுடைய மாவட்ட பொறுப்பாளர் கொடுத்த அனுமதி என்னன்னு பாத்தீங்கன்னா, பொறுப்புகளை அறிவிச்சுட்டு எங்களுக்கு சொல்லிடலாம். உங்களுக்கு எல்லாம் என்ன செய்தினா, பொறுப்புகள் எடுத்துட்டு எங்கிட்ட சொல்லலாம். பொறுப்புகள் எடுத்து இந்த பொறுப்பு நான் எடுத்துட்டேன் செய்யறேன்னு சொல்லி நீங்க பாட்டு எடுத்துக்கலாம். கொடுத்து வாங்கினா அதுக்கு பேர் அர்த்தம் வேற. எடுத்துக்கிட்டா உரிமை. 10 ரூபாய்க்குள்ளேயே தலைவர் நீங்க. அதனால பொறுப்பு நீங்க எடுத்துங்க. போகக்கூட யாரும் பொறுப்புலாம் போகக்கூடாது. அரசு ஊழியர் இருந்தா மட்டும் பொறுப்பு எடுத்துக்காதீங்க. ஏன்னா 10 ரூபாய் பொறுத்தவரை என்ஜிஓ தான் பொறுப்பெடுத்த உறுப்பினர்லாம் இருக்கலாம். அரசியலில் இருந்து உறுப்பினர் எந்த தடையும் கிடையாது. குழு புகைப்படம் எங்க எடுக்கலாம்? குழு புகைப்படம் எங்க நிக்கலாம்? வெளிச்சம் எங்க சரியா இருக்கும்? இங்க நிக்கலாமா? இப்ப நிக்கலாம். வீடியோ சரியா இருக்குமா? பின்னாடி வெளிச்சம் சரி இருக்காது. கிளாஸ் சரியா இருக்கா? அப்படியே முன்னாடி போடலாம். மாத்தல குழு புகைப்படம் எடுத்துட்டு